நேரலைக்கு வரவேற்பது நான் இர்ஃபாத். சூரியனை ஆய்வு பண்றதுக்காக இந்தியாவினுடைய முதல் விண்கலமான ஆதித்யா எல்1 இன்னைக்கு காலையில விண்ணில் செலுத்தப்பட்டதுக்காக தயாரா இருக்குன்னு கூட சொல்லலாம். இதுக்கான லான்ச் பேட பொறுத்த வரைக்கும் வழக்கமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ராக்கெட்டுகளும் ஏவப்படக்கூடிய ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து தான் இந்த ராக்கெட் விண்ணுக்கு அனுப்பப்பட இருக்கு. இஸ்ரோ கிட்ட இருக்கக்கூடிய ரொம்பவே பழக்கப்பட்ட பலவிதமான சோதனைகளை வந்துட்டு வெற்றிகரமாக முடிச்சிருக்கக்கூடிய PSLV C-57 ராக்கெட் மூலமா தான் இந்த ஆதித்யா எல்1 கூட விண்ணில் அனுப்பப்பட இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னால தான் இஸ்ரோ வந்துட்டு சந்திரயான் 3 விண்கலனை வந்து வெற்றிகரமா நிலாவினுடைய தென் துருவத்துல தரையிறக்கம் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்ப அவங்களுடைய அடுத்த கட்ட சாதனை பயணமா இந்த ஆதித்யா எல்1 பார்க்கப்படுது. இந்த ஆதித்யா எல்1 மிஷனை பொறுத்த வரைக்கும் சூரியனை ஆய்வு பண்றதுக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு விண்கலனை அனுப்பக்கூடிய 3வது நாடுங்கிற பெருமையும் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ராக்கெட் இன்னைக்கு காலையில 11:50 மணி அளவுல PSLV C-57 ராக்கெட் மூலமா ஸ்ரீஹரிகோட்டால இருந்து ஏவப்பட்டு அதன் பின்னால 4 மாதங்கள் பயணம் செஞ்சு அதுக்கான ஒரு இலக்கை போய் அடையணும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பலவிதமான சந்தேகங்களும் குழப்பங்களும் நிலவிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். குறிப்பா பார்த்தோம்னா இந்த ஆதித்யா எல்1 ராக்கெட் வந்துட்டு சூரியன்ல போய் தரையிறங்குமா, சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல போகுமா, இல்ல போய் சூரியனை சுத்திட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு மிஸ்லீடிங் பண்ணக்கூடிய விஷயங்களும் கூட சோஷியல் மீடியால வலம் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஆதித்யா எல்1 பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு பக்கத்துலயோ சூரியனை சுத்தி வரும்படியோ வந்துட்டு அது வடிவமைப்பு செய்யப்படலைன்னு வேணா சொல்ல வேண்டும். இந்த ஆதித்யா எல்1 வந்துட்டு பூமியில இருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்டு லக்ராஞ்ச் பாயிண்ட் L1 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு புள்ளியில வந்து நிலைநிறுத்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 151 மில்லியன் கிலோமீட்டர் தூரமா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த ஆதித்யா பூமியில இருந்து வெறும் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் தான் பயணம் மேற்கொள்ளப்பட இருக்கு. அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்ல வெறும் 1% மட்டும்தான் இது பயணம் மேற்கொள்ளும். அப்படி பார்த்தோம்னா அங்கிருந்து சூரியனுக்கும் அந்த ஆதித்யாவுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்துட்டு கிட்டத்தட்ட 148.5 கிலோமீட்டர் தூரம் வந்துட்டு இடைப்பட்ட டிஸ்டன்ஸா இருந்துட்டு இருக்கு. எதுக்காக இந்த இடத்துல ஆதித்யா எல்1 வந்து பிளேஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல தான் பூமி மற்றும் சூரியன் இரண்டினுடைய ஈர்ப்பு விசையை வந்துட்டு சந்திக்கக்கூடிய ஒரு மையப்புள்ளியா இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சேட்டலைட்டை வந்து நம்ம நிலைநிறுத்துறோம் அப்படின்னா அந்த இரண்டினுடைய ஈர்ப்பு விசை காரணமா அந்த இடத்துல அந்த சேட்டலைட் வந்து ரொம்ப சரியா பிளேஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் குறைவான எரிபொருள் செலவும் தேவைப்படும். ஏன்னா இது ரெண்டினுடைய ஈர்ப்பு விசையும் அந்த இடத்துல செயல்படக்கூடிய ஒரு காரணத்தினால ரொம்ப கம்மியான ஈர்ப்பு விசை காரணமா அந்த சேட்டலைட் வந்துட்டு சூரியனை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலைகளிலும் ஈடுபடணும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எரிபொருள் செலவும் கூட ரொம்பவே கம்மியாகும். இந்த லக்ராஞ்ச் பாயிண்ட்டை வந்துட்டு பிரெஞ்சு கணிதவியலாளர் தான் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதுனால அவருடைய பெயரை வந்துட்டு அந்த இடத்துக்கு வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் இந்த ஆதித்யா எல்1 விண்கலன் வந்துட்டு சூரியன் பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபடணும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு போகக்கூடிய இந்த ஆதித்யா எல்1 விண்கலன்ல பேலோட்ல வந்துட்டு ஒட்டுமொத்தமா 7 கருவிகள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கருவிகள் என்னன்னு பார்த்தோம்னா VELC, SUIT, SOLEX, ஆஸ்பெக்ஸ், அது மட்டும் இல்லாமல் HEL, 10S, PAPA, மேக்னட்டோமீட்டர்ஸ்னு அழைக்கப்படக்கூடிய மொத்தம் 7 கருவிகள் வந்துட்டு இந்த ஆதித்யா எல்1 விண்கலன்ல வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருவிகள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்யணும் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா பார்த்தோம்னா இந்த 7 கருவிகள்ல 4 கருவிகள் வந்துட்டு சூரியனை நோக்கி நேரடியாக பயணம் ஆராய்ச்சி செய்யும் வகையில் சூரியனை நோக்கி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 3 கருவிகளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அது இருக்கக்கூடிய அந்த லக்ராஞ்ச் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளிலும் இந்த மீதம் இருக்கக்கூடிய 3 கருவிகளும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா சூரியனுடைய இயக்கவியல், வெப்பமாக்கல், அது மட்டும் இல்லாமல் அயனியாக்கம் செய்யப்பட்ட பிளாஸ்மா குறித்த ஆய்வுகளிலும் கூட இந்த ஆதித்யா எல்1 ஈடுபடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து பார்க்கும்போது விண்வெளியில் இருக்கக்கூடிய வானிலை மற்றும் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் கூட இந்த ஆதித்யா எல்1 ஈடுபடும். அதே போல பார்த்தோம்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய சூரிய புயல் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளிலும் கூட இது மிக தீவிரமாக ஈடுபடும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த ஆதித்யா எல்1 வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 1440 கிலோ எடை கொண்டதாகவும் இந்த ஆதித்யா எல்1 வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆதித்யா எல்1 பயணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வழக்கம் போல தான் இதனுடைய பயணம் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது வழக்கமாக இஸ்ரோ வந்து எப்படி அனுப்புவாங்க அப்படின்னா எந்த ஒரு ராக்கெட்டையும் நேரடியாக அதனுடைய டார்கெட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதனுடைய ராக்கெட் என்ன பண்ணுன்னா இந்த ப்ரொபல்ஷன் மாடலை கொண்டு போயிட்டு பூமியினுடைய லோயர் எர்த் ஆர்பிட்டில் வந்து செட் பண்ணும். ஸோ லோயர் எர்த் ஆர்பிட்லேயே சில நாட்கள் வந்து அது சுற்றிட்டு இருக்கும். ஒவ்வொரு தடவையும் பூமி அதை சுற்றி வரும்போது அதனுடைய பாதை தூரம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தப்படும். அதனுடைய ஒரு பெரிய நீள்வட்ட பாதையில் பூமியை சுற்றி வந்ததுக்கு பின்னால் பூமியினுடைய ஈர்ப்பு விசையில இருந்து அந்த விண்கலன் வந்து பிரித்து விடப்பட்டு அதனுடைய இலக்கை நோக்கி போகும். சில நாட்களுக்கு முன்னால் நம்ம சந்திரயான் 3 கூட பார்த்தோம். அதுவுமே கூட இந்த வழியில தான் பயணம் மேற்கொண்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஆதித்யா எல்1 கூட இதே வழியில தான் பயணம் மேற்கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது பூமியை வந்துட்டு இந்த ஆதித்யா எல்1 விண்கலன் வந்து மொத்தம் 5 தடவை சுற்றி வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 தடவையில்
ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு அதனுடைய சுற்றுவட்ட பாதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தப்பட்டு 5வது முறை அது என்ன பண்ணும் அப்படின்னா பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையிலிருந்து விலக்கப்பட்டு அதனுடைய டார்கெட்டை நோக்கி அது பயணத்தை தொடங்கும். கிட்டத்தட்ட 4 மாத காலங்கள் வந்துட்டு அதனுடைய பாதையில் அது பயணம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. 4 மாசம் கழிச்சு தான் இந்த ராக்கெட் வந்துட்டு அதனுடைய புள்ளியான டார்கெட்டா இருக்கக்கூடிய L1 பாயிண்ட்ல வந்துட்டு போய் நிலைநிறுத்தம் செய்யப்படும். இந்த ஆதித்யா L1ங்கிற பேரே கூட அந்த L1 எதுக்காக வச்சிருக்காங்கன்னா அது போய் நிற்கக்கூடிய L1 பாயிண்டை குறிக்கும் விதமா தான் அந்த L1 அப்படிங்கிற விஷயத்தையும் கூட ஆதித்யா L1 அப்படின்னு வச்சிருக்காங்க. அதாவது அப்படி பார்க்கும்போது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துட்டு இந்த ஆதித்யா விண்கலன் வந்து அதனுடைய டார்கெட்டை போய் அடையும். கிட்டத்தட்ட 100 நாட்கள் குறைஞ்சது பயணம் செஞ்சு ஜனவரியோட முதல் வாரத்தில் அதனுடைய இலக்கை போய் அடையும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படி அது போய் இலக்கை போய் அடைஞ்சிருச்சு, வெற்றிகரமாக அந்த இடத்துல நிலைநிறுத்தம் செய்யப்பட்டு அது தன்னுடைய வேலையை தொடங்கிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சூரியனை ஆய்வு பண்ணுறதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக விண்கலன் அனுப்பிய 3வது நாடுங்கிற பெயரும் கூட இந்தியாவுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னால் அமெரிக்கா, ஐரோப்பிய ஸ்பேஸ் ஏஜென்சி போன்ற நாடுகள் மட்டுமே சூரியனை ஆய்வு பண்ணுறதுக்காக வந்துட்டு நேரடியாக ஒரு விண்கலனை அனுப்பியிருக்காங்க. அதில் அமெரிக்காவினுடைய பார்க்கர் விண்கலன் தான் சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமாக போயிருக்கு. அதாவது சூரியன்ல இருந்து 7 மில்லியன் கிலோமீட்டர் பக்கத்துல வரைக்கும் அதனுடைய கொரோனா லேயர்ஸ்க்கு பக்கத்துல வரைக்கும் கூட இந்த அமெரிக்காவினுடைய பார்க்கர் விண்கலன் போயிருக்கு. ஆனா ஆதித்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு தூரம் போறது கிடையாது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு அந்த அளவுக்கு போகாட்டாலுமே கூட சூரியனை எக்ஸ்க்ளூசிவா ஆய்வு பண்றதுக்காக ஒரு விண்கலன் அனுப்பிய நாடுகள் பட்டியலையும் இப்போ இந்தியா இணையறதுக்கான ஒரு முக்கியமான வாய்ப்பா இன்னைக்கு நாள் பார்க்கப்படுது. இதை எதிர்நோக்கி வந்துட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த ஆதித்யா விண்கலன் வந்து வெற்றிகரமா விண்ணில் ஏவப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புலையும் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இருக்காங்க. சூரியனை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக இந்தியாவினுடைய முதல் விண்கலமான ஆதித்யா L1 விண்கலம் நாளைக்கு விண்ணில் அனுப்பப்பட்டு இருக்கு. இதுக்கான கவுண்டவுன் இன்னைக்கு தொடங்கப்பட்ட சூழல்ல நாளைக்கு காலையில் சரியாக 11:50 மணி அளவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து இந்த ராக்கெட் விண்ணுக்கு அனுப்பப்பட இருக்கிறதாகவும் இஸ்ரோ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்கக்கூடிய இந்த ராக்கெட் வந்துட்டு அடுத்த 100 நாட்களுக்கு வந்து பயணம் செஞ்சு அப்ராக்சிமேட்டா ஜனவரி முதல் வாரத்தில் அது தன்னுடைய இலக்கை நோக்கி போய் அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 100 நாட்களுமே இந்த ஆதித்யா L1 விண்கலனுக்கு வந்துட்டு ரொம்பவே முக்கியமான நாட்களாகவும் பார்க்கப்படுது. அந்த கரெக்டாக அந்த 100 நாட்கள் பயணம் செஞ்சு அதனுடைய இலக்கில் போய் சரியாக உட்காருவது வரைக்குமே கூட இதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதை நம்ம ரொம்ப துல்லியமாக கண்காணிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு கூட இஸ்ரோ விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு PSLV C-57 ராக்கெட் மூலமாக ஏவப்படக்கூடிய இந்த ராக்கெட் வந்துட்டு 100 நாள் பயணம் மேற்கொண்டு கரெக்டாக பூமியில் இருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய லக்ரேஞ்ச் பாயிண்ட் L1 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல போய் அது நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராக்கெட்டில் பொறுத்த வரைக்கும் பேலோட்டில் ஒட்டுமொத்தமாக 7 கருவிகள் பொருத்தப்பட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 7 கருவிகளும் சூரியனை பற்றிய பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபடும். ஒவ்வொரு கருவியும் சூரியனில் இருக்கக்கூடிய பல படிநிலைகள் பற்றிய ஆய்வுகளில் ஈடுபடணும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய 4 கருவிகள் நேரடியாக சூரியனை நோக்கி வந்து பாயிண்ட் பண்ண வச்சு அது சம்மந்தப்பட்ட ஆய்வுகளில் ஈடுபடும். அதே போல் அதில் இருக்கக்கூடிய மற்ற 3 கருவிகள் வந்துட்டு அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய லக்ரேஞ்ச் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற சில விஷயங்கள் பற்றிய ஆய்வுகளிலும் அது ஈடுபடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழலை தான் இந்த 7 கருவியில் ஒரு கருவி மட்டும் ரொம்பவே முக்கியமான கருவியாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது VELC அழைக்கப்படக்கூடிய விசிபிள் எமிஷன் லைவ் கொரோனாகிராஃப் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு கருவியும் கூட இந்த பேலோட்ல இணைக்கப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த VELC கருவியை பொறுத்த வரைக்கும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோபிசிக்ஸ்ங்கிற நிறுவனம் வந்து அதை தயாரித்து இஸ்ரோவுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்கிறதாகவும் கூட சொல்லியிருக்காங்க. இந்த 7 கருவியில் இதுதான் ரொம்பவே முக்கியமான கருவியாக பார்க்கப்படுது. இதுதான் சூரியனுடைய வெளிப்புற வளிமண்டலமாக பார்க்கப்படும் கொரோனா பற்றிய ஆய்வுகளிலும் கூட மிக தீவிரமாக ஈடுபடணும் சொல்லியிருக்காங்க. இந்த VELC கருவி பற்றிய பல்வேறு தகவல்களும் இப்போ கிடைச்சிருக்கு. அதன்படி பார்த்தோம்னா இந்த கருவி வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு ஃபோட்டோவை எடுத்து பூமியில் இருக்கக்கூடிய தரை கட்டுப்பாட்டு மையத்துக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒட்டுமொத்தமாக 1440 போட்டோக்கள் வரைக்கும் பூமியில் இருக்கக்கூடிய தரை கட்டுப்பாட்டு மையத்துக்கு இந்த VELC கருவி வந்து அனுப்பிட்டே இருக்கும். அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சூரியனுடைய ஃபோட்டோவை தான் அனுப்புவாங்க. இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோவை ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அதை எடுத்து அனுப்பிட்டே இருக்கிறது மூலமா ஒரு மிகப்பெரிய டேட்டா வந்துட்டு இஸ்ரோவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இவ்வளவு பெரிய டேட்டாவை நம்ம சேவ் பண்ணா அதன் மூலமா வந்துட்டு சூரியன் சம்பந்தப்பட்ட பல்வேறு ஆய்வுகளில் நம்மளால ஈடுபட முடியும். அதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய முக்கியமான மிஷன் வந்துட்டு இந்த கருவிக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதாகவும் கூட சொல்லியிருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் இந்த ஆதித்யா மிஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 வருஷத்துக்கு வந்துட்டு அது செயல்பட போகுது. அப்படி பார்த்தோன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு ஃபோட்டோ, ஒவ்வொரு நாளைக்கும் 1440 ஃபோட்டோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அது எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கெப்பாசிட்டி வந்துட்டு கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி வந்து இந்தியாவுக்கு தேவைப்படும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி நாசாவுக்கு ஈக்குவலா வந்து இந்தியாவுல இருக்கான்னு கேட்டதுக்கு வந்துட்டு, இந்த ஐஏஏன்னு அழைக்கப்படக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோஃபிசிக்ஸ் நிறுவனம் வந்துட்டு எங்ககிட்ட இருக்கு. நாங்க அத பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவுல அங்க பெங்களூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்துட்டு இந்த விஇஎல்சி கருவி எடுக்கக்கூடிய சூரியன் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபோட்டோக்களையும் வந்து ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணுவாங்க. அங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லெவல் 0ன்னு அழைக்கப்படக்கூடிய ப்ராசஸ் எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. அதாவது அந்த கருவி அனுப்பக்கூடிய எல்லா பேசிக் டேட்டாஸ் எல்லாத்தையும் அங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணுவாங்க. அங்க ஸ்டோர் பண்ணதுக்கு பின்னால லெவல் 0 ப்ராசஸ் முடிச்சுட்டு, அங்கிருந்து அவங்க அடுத்ததா என்ன பண்ணுவாங்கன்னா, ஐஏஏ அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோஃபிசிக்ஸ்ன்னு அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க அனுப்பி வைப்பாங்க. அங்க வந்ததுக்கு பின்னால அவங்க ஒரு ப்ராசஸ் முடிச்சுட்டு, இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு இமேஜ் லெவல் ப்ராசஸிங் முடிச்சுட்டு, அதன் பின்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரோவுக்கு அனுப்பி வைப்பாங்க. இஸ்ரோ அத பார்த்து விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் அத சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் எல்லாம் தீவிரமா ஈடுபட்டு, அதன் பின்னால மற்ற விஞ்ஞானிகள் கூட அதை ஷேர் பண்றதும் மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு அதை காட்டுவது போன்ற நடவடிக்கைகளையும் ஈடுபடுவாங்க. இது எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்குள்ள நடைபெறணும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த விஇஎல்சி கருவி வந்துட்டு சூரியனை போட்டோ எடுத்து அதை வந்துட்டு இங்க டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க்குக்கு பூமியில இருக்கக்கூடிய தரைத்தளத்துக்கு அனுப்புனதுக்கு பின்னால அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள இவங்க இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்க உடனடியா வந்துட்டு இஸ்ரோவுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதா இவங்களுடைய இப்ப போட்டிருக்கக்கூடிய அக்ரிமெண்டாகவும் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட வேலைகளை ஈடுபடுறதுக்காகவே 24 மணி நேரமும் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டதாகவும், எந்த ஒரு போட்டோவையும் கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் அது சூரியன் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு போட்டோவையும் கூட நம்ம சேவ் பண்ணணும். அவ்வளவு பெரிய டேட்டா சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை ஈடுபட்டதுனால எல்லா அதிகாரிகளும் ரொம்ப தெளிவா வேலை பார்க்கணும் அப்படின்னு கூட குறிப்பிடப்பட்டு இருக்கு. இந்த விஇஎல்சி கருவியை பொறுத்த வரைக்கும் சூரியன்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில கூட ரொம்ப தெளிவா படம் பிடிக்கும் வகையில் தயார் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால சூரியன்ல இருக்கக்கூடிய கொரோனா அழைக்கப்படக்கூடிய அந்த வெளிப்புற வளிமண்டலம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா சூரியனுடைய வெப்பநிலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கு. ஆனா இந்த 15 மில்லியன் செல்சியஸ்ங்கிற அளவு வந்துட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் மாறுபடும். அதாவது சூரியனுடைய கோர் மையப்பகுதியில் வந்துட்டு 1 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதே போல அதனுடைய வெளிப்புற தோற்றத்தில் ஒரு பகுதி இருக்கும். சூரியன்ல வந்துட்டு பல அடுக்குகள் இருக்கு. போட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லேயரா வந்துட்டு சூரியனை வந்து வகைப்படுத்துவாங்க. அப்படி பார்த்தோம்னா சூரியனுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பத்துக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே இருக்கக்கூடிய வெப்பத்துக்கும் வந்துட்டு பல்வேறு மாறுபாடுகள் ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் வெளியே வெப்பம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்படும். ஆனா நிலைமை பார்த்தோம் அப்படின்னா இந்த கொரோனா அழைக்கப்படக்கூடிய இந்த வெளிப்புற லேயர்ல மட்டும் வந்துட்டு திடீர்னு சூரியனுடைய வெப்பநிலை வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதாகவும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கான காரணம் என்னங்கிறதா இப்ப வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு விஷயமா இருக்கு. அதாவது சூரியனுடைய மையப்பகுதியில் ஒரு வெப்பநிலை இருக்கு. அதுக்கு அடுத்த லேயர்ல பார்த்தோம்னா அந்த வெப்பநிலை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்கு அடுத்த லேயர்ல இன்னும் கம்மியா இருக்கு. ஆனா அதை தாண்டி நம்ம மேல வரும்போது அதாவது வெளிப்புற வளிமண்டலமா பார்க்கப்படக்கூடிய அந்த கொரோனாவுக்கு வரும்போது திடீர்னு அந்த இடத்துல ரொம்ப அதிகப்படியான ஒரு வெப்பநிலை காணப்படுது. ஸோ இது சம்பந்தப்பட்ட மர்மங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த ஆதித்யா L1 வந்துட்டு செயல்படுத்தப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய பல்வேறு கருவிகள் வந்துட்டு இது சம்பந்தப்பட்ட பலவிதமான ஆய்வுகளை ஈடுபடும். இது வரைக்கும் யாராலையும் தெளிவா கண்டுபிடிக்கப்பட முடியாத அது மாதிரியான சில காரணங்கள் பற்றியும் கூட இந்த ஆதித்யா L1 வந்துட்டு துல்லியமா கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் நம்பிக்கையோட காத்திருக்காங்க. இந்த ஆதித்யா விண்கலம் வந்து எதை ஆய்வு பண்ண போகுது? அப்பப்போ சூரியன் சீரும், அந்த சீற்றத்திலிருந்து புயல் வரும். மின்னணு கருவிகளுக்கு ப்ராப்ளம். குறிப்பா விண்வெளியில் இருக்கக்கூடிய மின்னணு கருவிகளுக்கு சிக்கல், சவால். செயற்கைக்கோள்களை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். இதான் வந்து பாதுகாக்க முடியும். இந்த ஆதித்யா வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல ஒரு இடத்துல இருக்கும். நடுவுனா எக்ஸாக்டா நடுவுல. சூரிய புயல் வந்து அந்த ஆதித்யாவை அடிச்சதுன்னா அது உடனே நமக்கு அலர்ட் பண்ணிடலாம். பூமிக்கும் நிலாவுக்கும் நடுவுல L1 இருக்கு. பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல L1. செவ்வாய் கோளுக்கும் சூரியனுக்கும் நடுவுல ஒரு L1 இருக்கு. ஸோ அப்போ நான் வந்து அந்த L1 பாயிண்ட்ல நான் நிறுத்தினேன்னா அந்த சுத்துற கோள் இல்லையா, அந்த கோளோட சேர்ந்து அந்த பொருளும் சுத்தும். சூரியனை சுத்தி ஒரு பெரிய வெளி மண்டலம் இருக்கு. அந்த மண்டலம் பேர் தான் வந்து கரோனா. ஸோ இப்போ அந்த பார்க்கர் ப்ரோப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரோப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதான் சூரியன் சொன்னாக்க அதை நீள்வட்டமா சுத்திட்டு வருது. ஒவ்வொரு தடவை நீள்வட்டமா சுத்தும் போதும் அதுக்கு பக்கத்துல வரும். ஸோ அப்போ பக்கத்துல வரும்போது இன்னும் கூடுதலான தகவலை அது வந்து சேகரிக்கும். இப்ப அடுத்ததா சந்திரயான் 3 மிஷனுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஆதித்யா மிஷன வந்து இஸ்ரோ செயல்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த மாசம் கூட அத லான்ச் பண்றதுக்கான டேட் கூட அப்ராக்ஸிமேட்டா சொல்லியிருக்காங்க. சோ அத வச்சு பார்க்கும்போது இந்த திட்டம் எதுக்காக? இந்த ஆதித்யா விண்கலம் வந்து எத ஆய்வு பண்ண போகுது? இப்போ சூரியன்ல இருந்து சூரிய காத்துன்னு ஒண்ணு வருது. காத்துனா நம்ம சாதாரணமா ஃபீல் பண்ற மாரி விசிறி அப்படி ஆட்டுனா வர அந்த மாரி காத்து இல்ல. இது என்னன்னா சூரியன்ல இருந்து வெளிவரக்கூடிய மின்னணு மின்னேற்றம் கொண்ட துகள்கள். எலக்ட்ரான் மாரியான துகள்கள், புரோட்டான் மாரியான துகள்கள்,
ஹீலியம் அணு இதெல்லாம் வந்து நிலாலேருந்து வெளில வருது. புரோட்டான் இதெல்லாம் வெளில வருது. அதோட சேர்ந்து காந்தப்புலமும் சேர்ந்து கலந்து வருது. அப்படிப்பட்ட ஒரு கலவை. அந்த கலவை தான் வந்து சூரிய காத்து அப்படின்னு சொல்றோம். சோலார் விண்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு காத்தடிச்சா, அந்த காத்து ரொம்ப வேகமா போச்சுன்னா, அது புயல் ஆயிடும் இல்லையா? அப்பப்போ சூரியன் சீரும். அந்த சீற்றத்திலிருந்து புயல் வரும். ஓகே. அந்த புயல்னால பூமியில உங்களுக்கு, எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆடு, மாடு, கோழி எதுக்கும் ஆபத்து இல்ல. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஓகே. ஆனா, மின்னணு கருவிகளுக்கு ப்ராப்ளம். குறிப்பா விண்வெளியில இருக்கக்கூடிய மின்னணு கருவிகளுக்கு சிக்கல், சவால். அந்த சூரிய புயல் பூமிய தாக்கும்போது, அந்த குறிப்பிட்ட சில டைம் ஒரு குறிப்பிட்ட கால அளவு செயற்கைக்கோள்கள வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிரும். ஏன்னா, அதான் வந்து பாதுகாக்க முடியும். ஓகே. ஸோ, அ நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சா, இந்த மாரி காந்த புயல் வருது நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சா, நம்ம முன்கூட்டியே தயாரா இருக்கலாம். ஓகே. இப்ப இந்த ஆதித்யா வந்து பூமிக்கும், சூரியனுக்கும் நடுவுல ஒரு இடத்துல இருக்கும். நடுவுனா எக்ஸாக்ட்டா நடுவுல, இடையில ஒரு இடத்துல இருக்கும். ஓகே. ஸோ, அந்த சூரிய புயல் வந்து அந்த ஆதித்யாவ அடிச்சதுன்னா, அது உடனே நமக்கு அலர்ட் பண்ணிடலாம். ஓகே. ஐயா! சூரிய புயல் வருது, பாதுகாத்துக்கங்கன்னு. அப்ப அந்த இது தவிர புயல்னால ஆதித்யா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? சூரியன்னு அந்த புயல் காரணமா மத்த மின் சாதனங்கள் வந்து பழுதுபடும்போது, ஆதித்யா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுமா? இல்ல. அ அ அதுல வந்து அதுக்கான புரொடெக்டிவ் கருவிகள்லாம் வச்சிருக்காங்க. ஸோ, அதனால வந்து அது தாங்கி செயல்படக்கூடிய ஒரு தன்மையோட தான் அது செயல்படும். ஓகே. அ அது முன்கூட்டியே அறிவிக்கும். அதே மாரி வந்து சூரியனுடைய இயக்கம், எப்படி இந்த சூரிய காற்று உருவாகுது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் இன்னும் நமக்கு முழுமையா புரியாத புதிர். அவைகளைப் பற்றிய ஆராய்ச்சியும் மேற்கொண்டு ஓகே. இந்த ஆதித்யா விண்கலம் வந்துட்டு லாக்ரேஞ்ச் பாயிண்ட் 1 அப்படிங்கிற ஒரு இடத்துல நிலைநிறுத்த போறதா சொல்லியிருக்காங்க. அந்த லாக்ரேஞ்ச் பாயிண்ட்ங்கிறது என்ன? அது எதுக்காக வந்து அதிகமா எல்லாரும் அந்த இடத்திலேயே வந்து போய் ஒரு பார்க் பண்றதுக்கான ஒரு இடமா யூஸ் பண்றாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, எந்த 2 கோள எடுத்தாலும், இப்போ வந்து ஒரு மையக்கோள் இருக்கு. அது வந்து இன்னொரு கோள் சுத்துது அப்படின்னு சொன்னா, அந்த மாரியான சிஸ்டம். அப்படி நீங்க 2 எடுத்தீங்கன்னா, அந்த 2த்துக்கு நடுவுல வந்து L1 அதாவது இந்த லக்ராஞ்ச் பாயிண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இதான் பூமி, இதான் நிலான்னு வச்சுப்போம். பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்கு. நிலாவுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கு. பூமிக்கு கொஞ்சம் அதிகம் நிலாவ விட, நிலாவுக்கு குறைவு. அப்போ இங்க ஏதாவது ஒரு புள்ளியில பூமியோட ஈர்ப்பு விசையினுடைய அளவும், நிலாவினுடைய ஈர்ப்பு விசை அளவும் சரிசமமா இருக்கும் இல்லையா? ஆமா. அந்த சரிசமமான பாயிண்ட் தான் L1. ஓகே. ஸோ பூமிக்கும் நிலாவுக்கும் நடுவுல L1 இருக்கு. அதே மாரி பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல L1 இருக்கு. ஓகே. அதே மாரி செவ்வாய்க்கோளுக்கும் சூரியனுக்கும் நடுவுல ஒரு L1 இருக்கு. சனிக்கோளுக்கும் சூரியனுக்கும் நடுவுல ஒரு L1 இருக்கு. ஓகே. ஸோ அப்ப நான் வந்து அந்த L1 பாயிண்ட்ல நான் நிறுத்தினேன்னா, அந்த சுத்துற கோள் இல்லையா? அந்த கோளோட சேர்ந்து அந்த பொருளும் சுத்தும். இப்போ நான் வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த L1 பாயிண்ட்ல நிறுத்தினேன்னா, அந்த விண்கலமும் 365 நாள்ல சூரியன சுத்தும். ஸோ ஓகே. அப்ப எப்பவுமே பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல அது இருக்கிற மாரியே சுத்திட்டு வரும். புரியுது இல்லையா? ஸோ அப்ப வந்து எப்பவுமே பூமியை நோக்கி ஒரு சூரிய புயல் வந்தா, அத வந்து அது முதல்ல பாத்துரும். ஓகே சார். சோ அப்ப அந்த இடத்துல நிலைநிறுத்துறதுனால நமக்கு பல்வேறு லாபங்கள் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க. சோ இந்த திட்டத்தின் அதான் மூலமா இந்த மாரி இதனுடைய சொல்லுங்க. அதான் இந்த மாரி கரெக்ட்டா நமக்கு முன்னாடியே அது வந்து தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாம, அது எங்கேயோ சுத்துது, பூமி எங்கேயோ இருக்குன்னு சொன்னா, நம்ம அந்த திசையில வர சூரிய புயல்னால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல இல்லையா? ஓகே. பூமியை நோக்கி வர சூரிய புயல தானே நம்ம வந்து அளக்கணும். அதனால தான் கரெக்ட்டா அங்க வைக்கணும். ஓகே சார். இப்ப அமெரிக்கா மாதிரியான நாடுகள் வந்துட்டு சூரியனுடைய அந்த கொரோனா லேயர்க்குள்ளலாம் போயிறதா சொல்லியிருக்காங்கல்ல. சோ அதெல்லாம் எப்படி சாத்தியமாயிரும்? கரோனா என்பது வந்து ஒரு சூரியனுடைய ஒரு வெளிமண்டலம்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பூமின்னு எடுத்துட்டோம்னா, பூமியில வந்து வளிமண்டலம் இருக்கு இல்லையா? வளிமண்டலம் வந்து ஒரு 200, 300 கிலோமீட்டர் உயரத்துக்கு வரைக்கும் போகுது. ஆ. அந்த 300, 400 கிலோமீட்டர் உயரத்துல நீங்க போனீங்கன்னா, ரொம்ப, 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 ரொம்ப மெல்லிதா இருக்கும். ஓகே. அதாவது நீங்க சுவாசிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு கூட அங்க காத்து இருக்காது. ஆ நம்ம வேக்யூம் ஃப்ளாஸ்க்ல வந்து வேக்யூம் பண்றோம் இல்லையா? அத விட கம்மியா இருக்கும். ஆனா கொஞ்சம் இருக்கும். புரியுது இல்லையா? அதே மாரி சூரியன சுத்தி ஒரு பெரிய வெளி மண்டலம் இருக்கு. அந்த மண்டலம் பேர் தான் வந்து கரோனா. ஓகே. அதுல ஃபுல்லா பிளாஸ்மா நான் சொன்ன இந்த சூரிய காத்து போன்ற விஷயங்கள்லாம் கலந்த கலவை அது. ஸோ, இப்போ அந்த பார்க்கர் ப்ரோப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரோப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதான் சூரியன் சொன்னனாக்க, அத நீள்வட்டமா சுத்திட்டு வருது.
ஓகே, ஒவ்வொரு தடவை நீள்வட்டமா சுத்தும் போதும் அதுக்கு பக்கத்துல பக்கத்துல வரும். ஓகே, வெகு தொலைவிலிருந்து பக்கத்துல 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 வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவை சுத்திட்டு வரும்போதும். அப்ப பக்கத்துல பக்கத்துல வரும்போது, இன்னும் கூடுதலான தகவலை அது வந்து சேகரிக்கும். ஸோ அந்த கொரோனாங்கிற அந்த மண்டலத்துக்குள்ள சுத்த ஆரம்பிச்சுருச்சு. இன்னும் ஐ திங்க் எந்த வருடம்னு எனக்கு சரியா இப்ப ஞாபகம் இல்ல. அடுத்த சில ஆண்டுகள்ல சூரியனுக்கு மிக நெருக்கமான பக்கத்துல போய் தொடர அளவுக்கு இல்ல. ஓகே. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மிக நெருக்கமான அளவுக்கு போய் அது தகவல சேகரிக்கும். அத்தோட அதோட ஆயுள் முடிஞ்சு போயிடும். ஏன்னா, அது வந்து மிக வெப்பமான நிலைய தாங்கும். இதெல்லாம் சுத்தி ஹீட் ஷீல்டு போன்ற விஷயங்கள்லாம் இருப்பதுனால, அந்த அளவுக்கு பக்கத்துல போய் செய்ய முடியும். இஸ்ரோ சமீபத்தில் சந்திரயான்-3 விண்கலத்தை வந்து விண்ணுக்கு அனுப்பியிருக்கு. இது வர ஆகஸ்ட் 23ஆம் தேதி நிலாவில் தரையிறங்கிறதுக்காக வந்து காத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இஸ்ரோ வந்துட்டு அடுத்து ஒரு அப்டேட்டையும் கொடுத்திருக்காங்க. அதாவது சூரியனை பற்றி ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஆதித்யா L1ங்கிற விண்கலம் வந்து இப்போ தயாராக இருக்கிறதாகவும், இன்னும் சில நாட்களில் வந்து அதையும் கூட விண்வெளிக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ தரப்புல இருந்து அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஒரு மிஷன் முடியறதுக்குள்ள எப்படி இஸ்ரோ வந்துட்டு இன்னொரு மிஷனை வந்து தயார் பண்ணியிருப்பாங்க, அதுவும் அதை விண்ணுக்கு அனுப்புற அளவுக்கு வந்து அது தயார் நிலையில இருக்குன்னா, இஸ்ரோ வந்து அடுத்த என்னென்ன விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டு வராங்க, இஸ்ரோவினுடைய அடுத்த கட்ட ப்ராஜெக்ட்ஸ் என்னவா இருக்குங்கிற விஷயங்கள் மற்றும் கேள்விகள் கேட்க தொடங்கப்பட்டே இருக்கு. ஸோ இந்த சூழல்ல இஸ்ரோவினுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்னவா இருக்கு, அவங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரோ இப்போ சந்திரயான்-3 விண்கலன் ப்ராஜெக்ட்ல வந்து ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு கொண்டே இருக்கு. இந்த திட்டம் வந்து வெற்றிகரமா செயல்படுத்தப்படுங்கிற பட்சத்துல நிலாவுல தரையிறங்கிய 4வது நாடு அப்படிங்கிற ஒரு பெருமையும் இந்தியாவுக்கு கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் ஆதித்யா L1 ப்ராஜெக்டையும் இஸ்ரோ அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆதித்யா ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் சூரியனை ஆய்வு செய்யறதுக்காக இஸ்ரோ அனுப்பக்கூடிய முதல் விண்கலமா இருக்க போகுது. இந்த விண்கலத்தினுடைய ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா 370 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விண்கலம் என்ன பண்ணும் அப்படின்னா, சூரியனை போய் ஆராய்ச்சி செய்ய தயாராக இருக்கு. வர செப்டம்பர் முதல் வாரத்தில் விண்வெளிக்கு அனுப்ப தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது பூமியில இருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி இருக்கு, லாங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாங் ரேஞ்ச் 1ங்கிற இடத்துல தான் இந்த ஆதித்யா சேட்டலைட் வந்து நிலைநிறுத்தப்பட இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இதுக்கு வந்துட்டு ஆதித்யா L1 அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஏன்னா இந்த லாங் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர்ஸ்ல இருக்கு. லாங் ரேஞ்ச் 1 இருக்கு, லாங் ரேஞ்ச் 2, 4, 3 நிறைய பகுதிகள் இருக்கு. ஸோ இதுல லாங் ரேஞ்ச் 1 பொசிஷன்ல தான் வந்துட்டு இந்த ஆதித்யா சேட்டலைட் வந்து நிலைநிறுத்தப்பட இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இந்த சேட்டலைட் வந்துட்டு சூரியனை சுத்தி இருக்கக்கூடிய அதனுடைய வெளிப்புற அட்மாஸ்பியரா இருக்கும், கொரோனா லேயர் பத்தி நிறைய ஆய்வு செய்யும், அதனுடைய வெப்பம் எந்த அளவுக்கு இருக்கு, அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பத்தி, சூரியனில் இருக்கக்கூடிய தன்மைகள் பற்றியும் நிறைய விஷயங்களை இந்த ஆதித்யா சேட்டலைட் வந்து ஆய்வு செய்யும் அப்படின்னு இஸ்ரோ தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருந்து சூரியனை ஆய்வு பண்றதுக்காக அனுப்பக்கூடிய முதல் விண்கலமாகவும் இந்த ஆதித்யா L1 இருக்க போகுது. அடுத்ததா நிசார் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நாசாவும் இஸ்ரோவும் கொலாபரேஷன்ல செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக தான் இருக்கு. இதனுடைய திட்ட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வந்துட்டு இதுக்கான எஸ்டிமேட் வந்து போட்டிருக்காங்க. இந்த திட்டம் வந்துட்டு அடுத்த வருஷம் 2024 ஆரம்ப காலகட்டத்தில் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி இந்த அனுப்பக்கூடிய நிசார் சேட்டலைட் வந்துட்டு பூமியினுடைய லோயர் ஆர்பிட்டர்ல வந்து சுத்த தொடங்கும். ஒவ்வொரு 12 நாட்களுக்கு ஒரு தடவை இது பூமியினுடைய வரைபடத்தை எடுத்து அனுப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, இது வந்து தொடர்ச்சியா பூமியை சுற்றி ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது பூமியில் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றம், அது மட்டும் இல்லாமல் பனிக்கட்டிகள் எந்த அளவுக்கு உருகுது, பூமியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம், சுனாமி போன்ற விஷயங்கள் பற்றி முன்கூட்டி எச்சரிக்கை கொடுப்பது, அது சம்பந்தப்பட்ட ஆய்வுகளில் தீவிரமாக ஈடுபடுவது போன்ற விஷயங்களில் இந்த நிசார் சேட்டலைட் ஈடுபடணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மங்கள்யான் 2 மிஷன். ஏற்கனவே இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் 2013ஆம் ஆண்டு மங்கள்யான் விண்கலத்தை வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. செவ்வாய் கிரகத்துக்கு முதல் முயற்சியிலேயே வெற்றிகரமாக விண்கலம் அனுப்பிய நாடுங்கிற பட்டியலையும் இந்தியா தான் முதலிடம் பிடிச்சி இருந்துச்சு. ஸோ அதனுடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ மங்கள்யான் 2 திட்டத்திலையும் இஸ்ரோ களமிறங்கி இருக்கு. இந்த தடவை வந்துட்டு இஸ்ரோ வந்து இப்போ அனுப்பக்கூடிய மங்கள்யான் 2ல வந்து நிறைய அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய் கிரகத்தை வந்து ரொம்ப தெளிவாக படம் பிடிச்சி அனுப்பக்கூடிய ஹை ரெசல்யூஷன் கேமரா, அது மட்டும் இல்லாமல் ஸ்பெக்ட்ரோமீட்டர் கேமரா போன்ற பல்வேறு சாதனங்கள் வந்துட்டு இந்த மங்கள்யான் 2 விண்கலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்கலம் வந்து செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் அதனுடைய தன்மைகள் என்னவா இருந்துச்சு போன்ற விஷயங்கள் பற்றி இந்த மங்கள்யான் 2 ஆய்வு செய்யணும் சொல்லப்பட்டு இருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கும்போது 2030ஆம் ஆண்டுக்குள்ள வந்து செவ்வாய் கிரகத்தில் மங்கள்யான் 3 மிஷனையும் இஸ்ரோ களமிறக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் சாஃப்ட் லேண்டிங் முறையில் ஒரு ரோவரை தரமிறக்கிறதுக்காக வந்து இஸ்ரோ திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சந்திரயான்-3 மிஷன்ல இஸ்ரோ வெற்றிகரமாக நிலாவில் தரையிறக்கம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சியாக தான் 2030க்குள்ள செவ்வாய் கிரகத்தில் ஒரு ரோவரை தரையிறக்கிறதுக்கும் இஸ்ரோ திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ககன்யான் 1, 2 அப்புறம் 3.
இந்த ககன்யான் மிஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருந்து சொந்தமாக விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பிட்டு அவங்கள பத்திரமா பூமிக்கு கொண்டு வருவது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக பார்க்கப்படுது. அதில் ககன்யான் 1 மற்றும் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூமியில இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவுக்கு மனிதர்களை கூட்டிட்டு போயிட்டு அங்கே ஒரு 3 நாட்கள் பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையில் அவங்க சுற்றி வந்துட்டு அதன் பின்னால இந்திய பெருங்கடல் பகுதியில் அவங்க பாதுகாப்பாக தரையிறக்கம் செய்யறது வந்துட்டு ககன்யான் 1 மற்றும் 2 திட்டமாக இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம்னா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புறதும் ககன்யான் 3 மிஷனுடைய நோக்கமாக பார்க்கப்படுது. இதுக்கான திட்டங்களை வந்துட்டு ஏற்கனவே இஸ்ரோ செயல்பட்டு கொண்டிருக்குன்னு கூட சொல்லலாம். சமீபத்தில் கூட விண்வெளி வீரர்களை பூமிக்கு பத்திரமா கொண்டு வரக்கூடிய அந்த மாடல் சோதனையும் கூட வெற்றிகரமாக இஸ்ரோ நிறைவேற்றி இருக்காங்க. அதில் செயல்படக்கூடிய த்ரஸ்டர் என்ஜின்களும் கூட வெற்றிகரமாக செயல்பட்டதா இஸ்ரோ தரப்புல இருந்து அறிவிக்கப்பட்டு இருக்கு. இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து வெற்றிகரமாக நிறைவடையுங்கிற பட்சத்தில் இந்த ககன்யான் மிஷன் வந்துட்டு 2024ஆம் ஆண்டு செயல்படுத்தப்படணும் எதிர்பார்க்கப்படுது. இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கும்போது 2024 கடைசியில் சுக்ரயான் மிஷனையும் கூட இஸ்ரோ செயல்படுத்த முடிவு பண்ணியிருக்கு. அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளி கிரகத்தை ஆய்வு பண்றதுக்காக வந்துட்டு ஒரு விண்கலத்தை அனுப்ப இருக்காங்க. வெள்ளி கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பூமியினுடைய ஒரு ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நிறை மற்றும் எடை எல்லாமே வந்து பூமிக்கு நேராக பார்க்கப்படக்கூடிய ஒரு காரணத்தினால வெள்ளி கிரகம் வந்து எப்படி இருக்கும், அதனுடைய தன்மையை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போது பூமியினுடைய ஆரம்ப காலகட்டத்தினுடைய நிலைகள் பற்றி தெரிய வரும் அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுடைய நிலைப்பாடாக இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நிறைய நாடுகள் வந்து வெள்ளி கிரகத்தை தொடர்ச்சி ஆய்வு பண்றாங்க. இதனால இந்தியாவும் கூட வெள்ளி கிரகத்தை பற்றி ஆய்வு செய்யறதுக்காக முதல் விண்கலமா இந்த சுக்ரயான் 1 விண்கலத்தை வந்து வெள்ளி கிரகத்தை ஆய்வு பண்றதுக்கு 2024 கடைசியில் இஸ்ரோ முடிவு பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் டூரிசத்தையும் தொடங்குறதுக்கு இஸ்ரோ திட்டம் போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல ககன்யான் மிஷன் வெற்றிகரமாக நிறைவடையுங்கிற பட்சத்தில் அதனுடைய தொடர்ச்சியா மனிதர்களை வந்துட்டு காசுக்கு, அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டிக்கெட் கொடுத்து அந்த விலையின் அடிப்படையில் எப்படி அமெரிக்கா போன்ற நாடுகளில் ப்ளூ ஆர்ஜின் மற்றும் அமேசான் போன்ற நிறுவனங்கள் வந்துட்டு தனியாக வந்து பிரைவேட் ஸ்பேஸ் டூர் நடத்துகிறாங்களோ அதே போல இஸ்ரோவே வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் டூர் நடத்துறதுக்கான ஒரு திட்டத்தில் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. இதுக்காக ஒரு நபர் ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு 6 கோடி ரூபாய் செலவு பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க. அதாவது 6 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா விண்வெளிக்கு வந்து மனிதர்களை கூட்டிட்டு போயிட்டு திரும்ப பத்திரமா கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு ஸ்பேஸ் டூரிசத்தையும் கூட இஸ்ரோ திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே 2030ஆம் ஆண்டு காலகட்டத்து வரைக்கும் இந்த ஒரு திட்டமாக தான் பார்க்கப்படுது. அதுக்கு பின்னால வந்து இஸ்ரோவினுடைய திட்டங்கள் மேலும் அதிகமாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. நிலவுடைய தென் துருவத்துல சந்திரயான் 3 லேண்டரும் ரோவரும் வெற்றிகரமா தரையிறக்கப்பட்டுள்ள நிலையில இதனை தொடர்ந்து தற்போது சூரியனை ஆய்வு செய்யக்கூடிய ஆதித்யா L1 விண்கலம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட இருக்கு. இதற்காக PSLV C-57 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இதற்கான புகைப்படங்களை தான் இஸ்ரோ வெளியிட்டிருக்காங்க. கடந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி பூமியிலிருந்து ஏவப்பட்ட சந்திரயான் 3 விண்கலம் கடந்த 23ஆம் தேதி அன்று மாலை 6:04 மணி அளவில் திட்டமிட்டபடி நிலவில் மெல்ல தரையிறங்கி வரலாற்று சாதனை படைச்சது. விண்வெளித்துறையுடைய முன்னோடியான ரஷ்யா அனுப்பின லூனா 25 விண்கலம் கூட நிலவுடைய தென்துருவ பகுதியில் தரையிறங்க முடியாம நிலவில் மோதி செயலிழந்த நிலையில இந்தியாவுடைய சந்திரயான் 3 வெற்றிகரமா தரையிறங்கி உலக நாடுகளுக்கு மத்தியில பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த வெற்றியை தொடர்ந்து பல்வேறு நாடுகள் இந்தியாவோடு சேர்ந்து விண்வெளி தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள முன்வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு இன்னொரு மைல்கல்லாக அமைய இருக்கு ஆதித்யா L1 திட்டம். அதாவது இந்த திட்டத்தின் மூலமா ஏவப்படக்கூடிய விண்கலம் சூரியனை ஆய்வு செய்யும். சூரியனை ஆய்வு செய்யறதுக்கான முக்கிய காரணம் அதிலிருந்து வெளிவரக்கூடிய காந்த புயல் தான். இந்த காந்த புயல் பூமியில இருக்கக்கூடிய அனைத்து மின்னணு சாதனங்களையும் செயலிழக்க வைத்து விடக்கூடிய திறன் கொண்டது. இன்றைய தேதியில நூற்றுக்கணக்கான அணு உலைகளை பாதுகாக்கிறதுக்கு மின்னணு சாதனங்கள் தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கையில காந்த புயல் காரணமா இது பாதிக்கப்பட்டது அப்படின்னா பேரழிவு ஏற்படும். எனவே காந்த புயல்களை முன்கூட்டியே கண்காணிக்கவும் சூரியனுடைய பல்வேறு அடுக்குகளை ஆய்வு செய்யறதுக்கும் தான் இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிற புதிய விண்கலம் அனுப்பப்பட இருக்கு. இந்தியா சார்பில் முதலில் சூரியனை கண்காணிக்கிறதுக்கும் ஆய்வு செய்யவும் அனுப்பப்படக்கூடிய முதல் விண்கலம் இதுதான். சூரியனின் வெப்பம், காந்த துகள்கள் வெளியேற்றம், விண்வெளியின் காலநிலை, விண்வெளியில் இருக்கக்கூடிய துகள்கள் ஆகியவற்றை குறித்து ஆய்வு செய்யும். பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் லெக்ராஞ்சியான் பாயிண்ட் 1 அப்படிங்கிற இடத்துல தான் இந்த விண்கலம் நிலைநிறுத்தப்பட இருக்கு. இது சூரியனை நோக்கிய கோணத்தில் வைக்கப்படும். தொடர்ந்து சூரியன்ல நடக்கக்கூடிய மாற்றங்களை ஆய்வு செய்வது தான் இதனுடைய பணி. பெங்களூரு UR ராவ் செயற்கைக்கோள் மையத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள் தற்போது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற SDSC ஷார் விண்வெளி நிலையத்துக்கு சில நாட்களுக்கு முன்னர் தான் கொண்டு வரப்பட்டது.
அவ்வாறு வந்து சேர்ந்த விண்கலம் பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் PSLV C-57 ராக்கெட்டோடு பொருத்தப்பட்டு தற்போது சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் ஏவுதளத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இதற்கான படங்களை இஸ்ரோ தற்போது வெளியிட்டிருக்காங்க. இந்த ராக்கெட் வரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 11:50 மணி அளவில் விண்ணில் ஏவப்பட இருக்கு. அதே மாதிரி இந்த ராக்கெட் ஏவுவதை நேரில் பார்க்க விரும்புகிறவங்க அதற்கான உரிய கட்டணத்தை செலுத்தி நேரில் வந்து பார்க்கலாம் அப்படின்னும் கூட அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரோவுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்துக்கு போயிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரே நேரத்தில் 2 பேருக்கு டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படின்னுட்டு ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. 2ஆம் தேதி வந்துட்டு ஆதித்யா L1 சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ண தயாரா இருக்காங்க. சூரியனை நோக்கி இந்தியாவினுடைய ஒரு முதல் விண்கலமா கூட அது பார்க்கப்படுது. சோ அந்த ஆதித்யா மிஷன் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமாங்க. சூரியன் நம்ம சூரிய குடும்பத்துக்கே வந்து ஒளி, வெளிச்சம். நம்ம பூமிக்கு முக்கியமா வந்து உயிரினங்கள் வாழ்றதுக்கு காரணமே சூரியன் தான் சொல்லலாம். நம்ம நூற்றாண்டுகளா முன்னோர்கள் இருந்து இப்பயும் வந்து பொங்கல் வழிபாடு எல்லாமே சூரியனை நோக்கி தான் இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு நம்ம வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்க சூரியனுக்கு வந்து நேச்சுரலாவே எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. அந்த சூரியன்ல என்ன? சூரியன்ல என்ன இருக்கு? சூரியனால நமக்கு நன்மை இருக்குன்னு தெரியும். பட் சூரியனால ஏதாச்சும் நம்மளுக்கு பாதிப்பு இருப்பா? இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் இல்லாம இருந்தது. அதை கண்டுபிடிக்கிறதும் வந்து கஷ்டமா இருந்தது. ஏன்னா சூரியன் வந்து பயங்கர வெப்பம் இல்லைங்களா? அது கிட்ட போய் அதை படிக்கிறது வந்து மிக கடினமான ஒண்ணு. நிலாவுக்கு போற மாதிரியோ இல்ல மார்ஸுக்கு போற மாதிரியோ நீங்க ஈஸியா போயிட்டு வந்துட முடியாது. அப்படி இருக்கும்போது இது வந்து பல நாடுகள் வந்து முன்னாடி இருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பல செயற்கைக்கோள்களும் சூரியன் இப்பயும் படிச்சுட்டு தான் இருக்கு. பட் இந்தியாவில இருந்து முறையா வந்து இந்த ஆதித்ய L1 வந்து சூரியனை படிக்கிறதுக்கு வந்து நம்ம அனுப்புறோம். பட் இதுக்கு முன்னாடி பல நாடுகள் அனுப்பிச்சுதான் இருக்காங்க. நம்ம ஆதித்யா மிஷன் என்ன பண்ணணும் அதேதான். சூரியனை பத்தி புரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, சூரியனோட மேற்பகுதி பாத்தீங்கன்னா போட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 6000 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? அதுக்கும் மேல நீங்க வந்தீங்கன்னா கொரோனான்னு ஒரு காற்று மண்டலம் மாதிரி இருக்கு. அதான் வந்து அதோட இருக்கிறதுலே மேற்பகுதி வந்து கொரோனான்னு சொல்லுவாங்க. அந்த கொரோனாவோட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? அந்த மேற்பரப்போட கொரோனாவோட வெப்பம் வந்து மிக அதிகமா இருக்கு. ஆனா அதுக்கு வந்து என்ன காரணம்ன்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. வெப்பம் வந்து வந்துட்டு கொரோனாவும் இருக்குல்ல? அப்படிதான். சூரியனோட மேற்பகுதிக்கு மேல இருக்கு. அப்போ நீங்க சூரியனோட மையப்பகுதியில இருந்து நீங்க தூரம் விலகி போக போக வெப்பம் குறையணும். இப்ப சூரியனோட மையப்பகுதியில பாத்தீங்கன்னா 1.5 மில்லியன் டிகிரி செல்சியஸ் சூரியனோட மையப்பகுதியில. அப்படியே மேல வர வர மேற்பகுதியில 5500 குறைஞ்சிடுது. அந்த மேற்பரப்பை தாண்டி நீங்க வெளியே போகும்போது மறுபடியும் 1 மில்லியனுக்கு ஜாஸ்தி ஆகுது. அந்த மாற்றங்கள் ஏன்றது இது நாள் வரைக்கும் நம்ம சூரியனை பத்தி புரியாத ஒரு புதிர்ல அதுவும் ஒண்ணு இருக்குங்க. அது என்ன நடக்குது? இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு காஃபி கப் எடுத்துக்கோங்க. நீங்க காஃபி சூடான கப் வந்து டேபிள் மேல வச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த காஃபி கப் வந்து சூடு குறைஞ்சிடும். அந்த வெப்பம் வந்து காஃபிக்குள்ள அதிகமா இருக்கு. வெளியே இருக்க அந்த சுற்றுப்புறல்ல வந்து வெப்பம் கம்மியா இருக்கு. இப்ப அதிகமா இருக்க வெப்பத்துல இருந்து குறைவான வெப்பத்துக்கு தான் வெப்பம் பயணிக்கும். அதான் வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேங்களா? பட் இங்க என்ன ஆகுதுன்னா மேற்பரப்பு சூடு கம்மியா இருக்கு. அந்த சூரியனோட மேற்பரப்பு அதுக்கும் மேல உள்ள கொரோனா வந்து அதை விட வெப்பம் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப கொரோனால இருந்து தான் போட்டோஸ்பியருக்கு வெப்பம் பயணிக்கணுமே ஒழிய, பட் இப்ப ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. சூரியன் மேற்பகுதியில இருந்து கொரோனாக்கு போயிட்டு இருக்கு. இது வந்து இப்ப இருக்க அறிவியல் கோட்பாடுகள் இருக்குங்களா, அந்த விதியை மீறுற மாதிரி இருக்கு. அப்ப என்ன ஒரு காரணத்தினால வந்து கொரோனா வந்து அதிக சூடா இருக்குன்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம நாடு மட்டும் இல்ல, இப்ப நீங்க நாசால பாத்தீங்கன்னா டிஸ்கவர் அப்படின்னு ஒரு சேட்டலைட் சோலார் பார்க்கர் ப்ரோப் கிட்டத்தட்ட சூரியனுக்கு மிக அருகிலே போயிருக்கு. அது எல்லாருமே அதே பார்க்கர் வந்துட்டு கொரோனா பக்கத்துல போயிருந்ததா? கொரோனா பக்கத்துல உள்ள போகலைங்க. பக்கத்துல கிட்டத்தட்ட 7 மில்லியன் கிலோமீட்டர் சூரியன்ல இருந்து 7 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவுல வரைக்கும் போயிருக்கு கிட்ட. ஓகே, நம்ம பூமியில இருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி போகிறோம். நீங்க சூரியனுக்கும் பூமிக்கும் தூரம் பாத்தீங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். 150 ஆவரேஜா 150 மில்லியன். அதுல வந்து நம்ம 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தான் கிட்ட போறோம். அப்ப வந்து நம்ம இப்ப ஆதித்ய L1க்குமே சூரியனுக்குமே பாத்தீங்கன்னா 148 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த 2 மில்லியன் 1.5 மில்லியன் தான் நம்ம நெருங்கி போயிருக்கோம். பட் இந்த சோலார் பார்க்கர் ப்ரோப் வந்து சூரியனுக்கே கிட்டவே 7 மில்லியன் கிலோமீட்டர் வரைக்கும் கிட்ட போயிருக்கு. அது இன்னும் அதிகமா படிக்கும். பட் L1ல இருந்து படிச்சாலுமே நம்மளுக்கு தேவையான அளவு நம்மளுக்கு டேட்டா கிடைக்கும். இதேதான் அவங்களுக்கு கண்டுபிடிக்காங்க. கொரோனா ஏன் வந்து சூடா இருக்கு, அப்படி சூடா இருந்ததுன்னா அதுக்கான காரணங்கள் என்ன, அதே மாதிரி சூரியன்ல நம்ம இது வரைக்கும் பார்க்காத வேற ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கா, அது அந்த கொரோனா சூடாகிறதுக்கு காரணமான நிகழ்வுகள். இப்ப நாளைக்கு வந்து அந்த சோலார் பிளேர்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து சூரியன்ல இருந்து வெளிவர பிளேயர்ஸ், அந்த சூரியனோட ஒரு பகுதியை வந்து தூக்கி எறியப்படும். கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதனோட தன்மை
பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, அது பூமி எந்த விதத்துல பாதிக்கலாம், நாளைக்கு நம்மளோட சேட்டலைட்ஸ் எல்லாமே அதனால பாதிக்கப்படலாமா இல்லையா, இது பல நாடுகள் இந்த கேள்விக்கு பதில் தேடிட்டு இருந்தாலுமே நம்ம இந்தியால இருந்து ஆதித்யா எல்வன் மிஷன் அந்த கேள்விகளுக்கான பதிலை தேடும்ன்றது வந்து இந்த செயற்கைக்குழு மூலமா எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா சார். இப்போ இன்னொரு ஒரு கேள்வி அது இந்த விஷயத்துல. அதாவது இப்ப நிலவு பற்றிய ஆராய்ச்சி வந்துட்டு ரொம்ப தேவையான ஒண்ணா இருக்கு. அங்க தண்ணீர் இருக்கு. ஏன்னா பூமிக்கு அடுத்த கட்டமா நிலவு பற்றிய ஆராய்ச்சி வந்து ரொம்ப அவசியமா பார்க்குறாங்க. அங்க தண்ணீர் தேவையா இல்லையாங்கிறது. அதேபோல ம், செவ்வாய் கிரகம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியும் கொஞ்சம் முக்கியமா பார்க்குறாங்க. அதுவுமே கூட வந்துட்டு ஒரு பூமிக்கு அடுத்த ம். கட்டமா இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டா பார்க்குறாங்க. ஆனா சூரியன பற்றிய ஆய்வு வந்துட்டு அந்த அளவுக்கு இப்போ அவசியமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்படுதுல்ல. சோ அது எப்படி எடுத்துக்கிறது? ஆ, இது 2 விதமா பார்க்கலாங்க. ஒண்ணு வந்து அறிவியல் வந்து 2 விதமா செயல்படும். ஒண்ணு வந்து மனிதர்களுக்கு பயனுள்ளதா, அவசியமா அந்த ஒரு ஆங்கிள்ல வந்து அதுக்கு பதில் சொல்லலாம். இன்னொரு ஆங்கிள்ல பார்த்தீங்கன்னா, அது எதுவுமே இல்லாம ஒரு ஒரு ஆர்வத்துக்காகவே சில விஷயங்கள பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் உங்களுக்கு. மைக்கேல் ஃபாரடே இந்த வந்து மேக்னெட்டையும் வயரையும் வச்சு ஒரு மேக்னெட் நடுவுல வச்சுட்டு ஒரு வயர்ல கரண்ட் பாஸ் பண்ணா, அந்த வயர் வந்து அந்த மேக்னெட்ட சுத்துச்சு. அந்த காலத்துல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னு வந்து அது வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான். அத பார்த்து பல பேர் ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா அது ஒரு காந்தமும் கரண்ட்டும் சேர்ந்து வேலை செய்யுது. இயங்குனா வந்து ஒரு பொருள் இன்னொரு பொருள சுத்துது. அப்போ வந்து அந்த காலத்துல நெறைய ஃபண்ட் பண்ணி அந்த காலத்துல இருந்த அரசர்கள் எல்லாமே அந்த மைக்கேல் ஃபாரடேக்கு ஏதோ கண்டிப்பா நிதி குடுத்திருப்பாங்க. அப்பயும் வந்து ஏழ்மை இருந்திருக்கும். அப்பயும் வந்து மனிதர்கள் வந்து பல விஷயங்கள் இருந்திருக்கும். அப்ப மனிதர்கள் கேட்டிருக்கலாம். இப்ப நாங்க எல்லாரும் ஏழ்மையில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மைக்கேல் ஃபாரடே மாரி ஒரு ஆளுக்கு அவர் சுயமா ஒரு ஆர்வத்துக்காக இப்படி ஒரு நிதிய குடுக்கணுமா? இப்ப கண்டுபிடிச்சுன்னு என்ன பயன்? பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. பட் அதனால மனிதர்களுக்கு என்ன பயனுன்னு அப்ப கேள்வி. பட் இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும். அந்த அந்த எலக்ட்ரிக் மோட்டார் ஓகே. அதனோட அடிப்படை ஒரு கோட்பாடே அந்த மைக்கேல் ஃபாரடே பண்ணதுல தான் வந்தது. இன்னைக்கு உலகமே இயங்காது. அந்த ஒரு கண்டுபிடிப்பு இல்லைன்னா. சோ ஒரு காலகட்டத்துல அது பயனே இல்லாத மாரியும், அதனால எந்த ஒரு காச வேஸ்ட் பண்றோன்ற மாரி ஒரு நெனப்பு வரலாம். பட் அது ஒரு நூற்றாண்டுகளுக்கு அப்புறமோ, இல்ல நூற்றாண்டுகள் கூட இல்ல. ஒரு 10, 20 ஆண்டுகளுக்கு அப்புறமே அதனோட பயன் நம்மளுக்கு தென்படலாம். சோ அறிவியல்ல வந்து வெறும் பயனுள்ள இப்ப நம்மளுக்கு உடனடியா மனிதர்களுக்கு பயனா அப்படின்னு மட்டும் பார்த்தோம்னா, அறிவியலே பண்ண முடியாதுன்றது வந்து என்னோட ஒரு சின்ன ஒரு நிதி வந்து ஃபியூச்சரை யோசிச்சு, பயனே இருக்கா இல்லையான்னு தெரியாம இருந்தாலுமே ஒரு நிதி ஒதுக்கணும். 2வது நம்மளுக்கு எந்த விதத்துல பயன்படும். அந்த ஆங்கிள்லயுமே கண்டிப்பா யோசிக்கணும். சுத்தமா நம்மளுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லாட்டியும் பரவாயில்லன்னு மட்டும் சிந்திக்காம, என்ன பயன் இருக்குன்றது. இது முதல் பயன் என்னன்னு பார்க்கணும். நான் முதலே சொன்ன மாரி, நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாதிப்புகள் வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம பூமி வந்து இந்த மாரி சோலார் ஃபிளேர் நான் சொன்னேன்ல, கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ், ஃபிளேர் இதெல்லாம் வந்து சூரியன்ல இருந்து 360 டிகிரிலயும் எல்லா திசையிலயுமே வந்து அது ரேண்டமா வந்து தூக்கி எறியப்படும். அது ஒரு சில எஜெக்ஷன் வந்து நம்ம பூமியை நோக்கி வரும். இப்ப பூமியை நோக்கி வரும்போது, அதனால பூமிக்கு என்ன பாதிப்பு ஏற்படலாம்? நம்மளுக்கு இந்த நார்தர்ன் லைட்ஸ் அண்ட் சதர்ன் லைட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம். தென் துருவத்திலயும், வட துருவத்திலயும் வந்து நார்வே, கீழ அண்டார்டிகால அந்த கிரீன் கலர்ல லைட் அந்த வானம் ஃபுல்லா இருக்கும். ஆர்க்டிக் சர்க்கிள் கிட்ட. அரோரா அது லைட்ஸ் இருக்கு. ஏற்படுறது வந்து நார்தர்ன் லைட்ஸ், அரோரல் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அரோரா போரியலிஸ், அரோரா ஆஸ்ட்ராலிஸ். அந்த இது வந்து சூரிய இந்த இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன், சோலார் ஃபிளேர்ஸ்னால வர ஒரு விஷயம் தான். பட் அதுவே அதிகபட்சமா வந்ததுன்னா, ரொம்ப அதிகமா ஒரு சூரியன்ல இருந்து புரோட்டான்ஸோ, எலக்ட்ரான்ஸோ வந்ததுன்னா, பூமிக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம வானத்துல நெறைய சேட்டலைட்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட 2000, 2500 சேட்டலைட்ஸ் இருக்கு. அதுல இந்தியாவோட சேட்டலைட்ஸும் நெறைய இருக்கு. இந்தியால வந்து இந்த இன்சாட், இந்த வெதர் மானிட்டர் பண்றதுக்கு, இந்த மாரி. இப்ப இந்த சேட்டலைட் எல்லாமே இன்னைக்கு இருக்க விவசாயிங்களுக்கு வந்து டே டு டே அப்டேட் குடுக்குது. மான்சூன் ஐஎம்டி இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்ட்டா வெதர் பிரெடிக்ட் பண்ணுது. முடிந்த அளவு பிரெடிக்ட் பண்ணுது. சில டைம் பொய்த்து போகலாம். பட் நம்மளால முடிந்த அளவு வந்து அந்த விவசாயிகளுக்கோ, நம்ம அன்றாட வாழ்க்கைக்கோ பயனுள்ள மாரி நெறைய சேட்டலைட்ஸ் இருக்கு. ஜிபிஎஸ்ஸே எடுத்துக்கோங்க. ஜிபிஎஸ் எல்லாமே சேட்டலைட்ஸ் தான். இப்ப நாளைக்கு இந்த சூரிய கதிர்கள் மூலமா, இதிலிருந்து வர ஒளி மூலமா அந்த சேட்டலைட்டுக்கு பாதிப்பு ஏற்பட்டா, நம்ம கீழ இருக்க இந்த எல்லாமே பாதிப்பு ஏற்படும் இல்லையா? சோ அந்த சேட்டலைட்ட பாதுகாக்கிறதுக்கு வந்து நம்ம கன்டினியூஸ் ஸ்பேஸ் வெதர்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் வெதர். சோ நம்ம பூமிக்கு மிக அருகில் உள்ள ஸ்பேஸ் வெதர். அத வந்து கன்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அத பாதிக்கிற ஒரே விஷயம் வந்து சூரியன் தான். இப்ப சூரியனை பத்தி நம்ம முழு புரிதல் இருந்தா தான் ஸ்பேஸ் வெதர் வந்து நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியும். அப்பதான் நம்ம சேட்டலைட்ஸ் எல்லாமே பாதுகாக்க முடியும். இது வந்து ஒண்ணு. இன்னொன்னு வந்து கேரிங்டன் ஈவென்ட்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. 1917 இல்ல வேர்ல்டு வார் அப்போன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல டெலகிராஃப் யூஸ் பண்ணிட்டு இருந்த டைம். அப்ப வந்து இன்டர்நெட் இதெல்லாம் கிடையாது. டெலகிராஃப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அப்ப வந்து அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஈவென்ட், கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் ஈவென்ட் வந்து அது பூமி மேல தாக்கி அந்த அந்த இந்த நான் சொல்ற இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் எல்லாமே புரோட்டான்ஸ், இந்த அணுல இருக்கிற
புரோட்டான் எலக்ட்ரான் துகள்கள் தான். சோ அது வந்து பூமி மேல மோதி நிறைய சர்க்கியூட்டை பாதிப்பு ஏற்படுத்துச்சு. இந்த எலக்ட்ரிக்கல் பவர் கிரிட் அதுல வந்து இன்ஃபேக்ட் வந்து டெலிகிராஃப் ஆப்ரேட் பண்றாங்களே அந்த ஆபரேட்டர்ஸ் அவங்களுக்கு பயங்கரமா ஷாக் அடிச்சு பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி நாளைக்கு கரண்ட் பிளாக் அவுட் கூட ஆகலாம். எங்கெங்கெல்லாம் பவர் கிரிட் இருக்கோ அதெல்லாமே செயலிழந்து போகலாம். இப்ப மறுபடியும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் எல்லாத்தையுமே மீண்டும் உருவாக்கணும். சோ அதுல பல கோடிகள் வந்து அதுல நட்டம் ஏற்படலாம். இந்த மாதிரி பல காரணங்களுக்காக மனிதர்கள் பயனுள்ள பார்வையில சொல்றேன் ஓகே. சூரியனை படிக்கலாம். பட் அதையும் தாண்டி எதுவுமே இல்லாட்டியுமே நம்ம சூரியனை படிக்கணும்ன்றது வந்து என்னோட பொதுவான கருத்து. ஓகே. இப்போ இந்த ஆதித்யா L1 போய் நிக்கக்கூடிய அந்த லாக்ரேஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த அழைக்கிறாங்கல்ல. அந்த இடம் வந்துட்டு எந்த ஆமா. அளவுக்கு முக்கியமானதா இருக்கு? ஆமாங்க. சோ இப்போ வந்து 5 லாக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லலாங்க. அதாவது பூமியை சுத்தி பூமிக்கும் இது வந்து எந்த ஒரு 2 செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்டுக்கு சொல்லலாம். 2 இப்போ பூமி, நிலா அதுக்கு 5 லாக்ராஞ்சியன் பாயிண்ட் இருக்குங்க. அதே மாதிரி சூரியன், பூமி இதுக்கு 5 ஒவ்வொரு 2 பாடிக்குமே வந்து 5 பாயிண்ட் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இங்க என்னன்னா வந்து புவியீர்ப்பு சக்தி வந்து நம்ம எல்லா பொருட்களுக்குமே பிரபஞ்சத்துல இருக்கு. அது சின்ன அணுவா இருந்தாலும் சரி, பெரிய ஒரு நட்சத்திரமா இருந்தாலும் சரி, ஒரு துகள்னு வந்துட்டாலே அதை சுத்தி ஒரு புவியீர்ப்பு சக்தி இருக்கும். சோ இப்ப நம்ம சூரியனுக்கும் புவியீர்ப்பு சக்தி இருக்கு, பூமிக்கும் புவியீர்ப்பு சக்தி இருக்கு ரெண்டுமே. சோ அப்போ ரெண்டுக்கும் நீங்க நடுவுல ஒரு பொருளை வச்சீங்கன்னா நிலா அந்த பூமி வந்து சுத்திட்டு இருக்கு இல்லைங்களா? இப்ப நீங்க பூமி வந்து சூரியனை சுத்துறதை நிறுத்திடுச்சுன்னா என்ன ஆகுங்க? இப்ப நீங்க சூரியனை வந்து பூமி சுத்திட்டு இருக்கு, சுத்துறதை வந்து நிறுத்திடுச்சுன்னா சூரியன் மேல போய் விழுந்துரும். ஓகே. சூரியனோட புவியீர்ப்பு சக்தி வந்து அதை இழுத்து சூரியனுக்குள்ளேயே வந்து பூமி போய் விழுந்துரும். பட் அதை தடுக்கிறது யாரு? அது சைட்ல ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அது சைட்ல இருக்கிற ஸ்பீட்னாலதான் உள்ள விழுகாமையே இருக்கு. ஓகே. இப்ப சைடு இருக்க ஸ்பீடு இன்னும் ஜாஸ்தி பண்ணோம்னா சூரியனை விட்டு இன்னும் விலகி போகும். சைடு போற ஸ்பீடை குறைச்சோம்னா சூரியனுக்கு கிட்ட போகும், நெருக்கமாகும். சுத்தமா சுத்துறதே நிறுத்திட்டோம்னா சூரியனுக்குள்ளேயே விழுந்துரும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த சைட்லஸோட ஸ்பீட் வந்து ஆங்கிலத்துல வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் இப்போதைக்கு வந்து ஒரு பொருள் இன்னொரு பொருளை அந்த வட்ட பாதையில சுத்தலைன்னா உள்ள விழுந்துரும். அந்த ஸ்பீடை பொறுத்து கிட்ட இருக்குமா இல்ல தூரம் இருக்குமா அது வந்து அதை நிர்ணயிக்கும். இப்ப வந்து நம்ம என்னன்னா நம்ம பூமியை சுத்தி 5 பாயிண்ட் டிஃபைன் பண்ணிருக்காங்க. பூமிக்கும் சூரியனுக்கு நடுவுல, அதாவது பூமியில இருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி சூரியன் சைடு ஒண்ணு, சூரியனுக்கு ஆப்போசிட் சைடுல இன்னொரு 1.5 மில்லியன் கிலோமீட்டர். இது வந்து முதல் பாயிண்ட் வந்து L1 ஆதித்யா போறது, L2 அந்த பூமிக்கு அந்த சைடு அதே 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ல. அங்கதான் வந்து நமக்கு பிரபலமான இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இருக்கு இல்லைங்களா? ரீசெண்டா அனுப்பிச்சோம்ல ஜேம்ஸ் வெப், அது வந்து L2ல இருக்கு. பூமிக்கு அந்த சைடு இருக்கு. அது போக பூமி சூரியன் அதுக்கு சூரியனுக்கும் அந்த சைடு இருக்கு இன்னொரு பாயிண்ட் L3ன்னு சொல்லுவாங்க. பூமி சூரியன், சூரியனுக்கு அந்த பக்கம் L3 இன்னொரு பாயிண்ட் இருக்கும். அது போக சூரியனுக்கும் பூமிக்கும் 60 டிகிரி ஆங்கிள் வந்து மேல ஒரு L4 ஒரு பாயிண்ட், கீழே வந்து ஒரு L5, 5 பாயிண்ட் இருக்கு. இந்த 5 இடத்துலயுமே வந்து பூமியோட புவியீர்ப்பு சக்தியும் சூரியனோட புவியீர்ப்பு சக்தி கேன்சல் ஆகுற இடம். ஓகே. இப்ப நம்ம 2 பேர் சேர்ந்து நடுவுல ஒரு பொருள் இழுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் வந்து ஒரு பொருள் இந்த சைடு இருக்கிறாரு, இன்னொரு கொஞ்சம் வீக்கான ஆள் வந்து அந்த சைடு இழுத்தாருன்னா யார் சைடுங்க ஒரு ஆப்ஜெக்ட் போகும்? யார் பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்க வந்து ஈஸியா இழுத்துட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? இப்ப 2 பேருமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சுன்னா 2 பேருமே அந்த பொருளை ஈக்குவலா இழுப்பாங்க. அந்த பொருள் வந்து அதனால நகராது. இந்த பொருள் ஒரே இடத்துல தான் இருக்கு. 2 பேரும் ஈக்குவலா இந்த டக் ஆஃப் வார் கேம் மாதிரி தான். 2 சைடுமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருந்தா அந்த ரோப் வந்து யாருமே ஒரு திசையில போக மாட்டாங்க. அதே மாதிரி பூமி ஒரு சைடுல புவியீர்ப்பு சக்தியில இழுத்துட்டு இருக்கு, சூரியன் இன்னொரு சைடுல புவியீர்ப்பு சக்தியில இழுத்துட்டு இருக்கு. அந்த ரெண்டும் கேன்சல் ஆகுற ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த இடத்துல நம்ம சேட்டலைட்டை போத்தோம்னா 2 சைடுமே அந்த சேட்டலைட் போகாம அதே இடத்துல ஃபியூவலே இல்லாம ரொம்ப நாள் இருக்கலாம். சோ அதனால தான் சேஃப். ஆனா அதுக்கு தாண்டி வச்சாலுமே இப்போ அந்த அதுக்கும் இடத்துல கிட்ட வச்சாலுமே நம்ம சேட்டலைட்ட பிளேஸ் பண்ணும்போது பூமி ரொட்டேட் மூவிங் ஆயிட்டே இருக்குல்ல. சோ பூமியோட சேர்ந்து அதுவுமே ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிட்டே இருக்குமா? இல்ல அத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண இது வேண்டியதா? கரெக்ட். சோ இது வந்து பூமியை சுத்துற சேட்டலைட் கிடையாது இது. ஓகேங்களா? நம்ம பொதுவா நம்ம சேட்டலைட்னாலே வந்து என்ன நினைப்போம்னா பூமியை சுத்தி வரும். ஓகேங்களா? ஓகே. இது வந்து சூரியனை சுத்தி வர சேட்டலைட். ஓகேங்களா? இது எப்படின்னா வந்து சூரியன் இங்க இருக்கு, ஆதித்யா L1 இருக்கு, பூமி இருக்கு. அந்த 3 சேர்ந்து ஒரே மாதிரி சூரியனை சுத்தி வரும். சோ ஆதித்யா L1 வந்து பூமியவே சுத்த போறது இல்ல, சூரியனை தான் சுத்த போகுது. பட் சூரியனை சுத்தும் போது எப்படி இருக்குன்னா நிலா, ஆதித்யா L1, பூமி 3மே ஒரே நேர்கோட்டில் இருக்க மாதிரியே சுத்தி வரும். சோ அதனால வந்து பூமியோட புவியீர்ப்பு சக்தியில இருந்து வெளியே போயாச்சு. நீங்க வந்து ஆங்கிலத்துல இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், SOI. அதாவது பூமியோட புவியீர்ப்பு சக்தி எங்க வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்,
அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 9 லட்சம் கிலோமீட்டர் நினைக்கிறேன். 9 லட்சமோ 10 லட்சம் கிலோமீட்டரோ இருக்கு. நம்ம ஆதித்யா L1 வந்து பாத்தீங்கன்னா 15 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி போகுது. ஓகேங்களா? அங்கேயும் பூமியோட புவிப்பு சக்தி இருக்கும். பட் அதோட தாக்கம் வந்து அதை டாமினேட் பண்ற அளவு அதிகமா இருக்காது. சோ சூரியனோட புவிப்பு சக்தி தான் டாமினேட் பண்ணும். சோ அப்போ வந்து சூரியனை தான் அது சுத்தி வரும். ஓகே. இப்போ 2 நாட்களுக்கு முன்னால ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருந்துச்சு. என்ன அப்டின்னா, செவ்வாய் கிரகத்துல வந்துட்டு உயிரினங்கள வந்து நாசா கண்டுபிடிச்சிருந்தாங்க. லைக் ஆக்சுவலா உயிரினங்களா இல்லாம பாக்டீரியா சம்பந்தப்பட்ட சில நுண்ணுயிர்களா இருந்திருக்கலாம். அந்த நுண்ணுயிர்கள் மீது அதிக அளவுல தண்ணீர் ஊத்துனதன் காரணமா வந்து அதுங்கள நம்மளே அழிச்சிருக்கோம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு நாசா சயின்டிஸ்ட் வந்து சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. இந்த விஷயத்த எப்படி பார்க்கலாம்? அதாவது கியூரியாசிட்டிக்கு ஆக்சுவலா முன்னால இந்த அவங்க ஒரு நியூஸ் பத்தி ரிசர்ச் நான் பண்ண டைம்ல அது நடந்ததா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இந்த நியூஸ் பத்தி நான் பார்க்கலைங்களே உண்மையிலேயே. பட் ஓகே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுன்ற நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு உண்மையான செய்தியா இருந்திருந்தால் இன்னைக்கு உலகமே அதை பத்தி தான் பேசியிருக்கோம். ஓகே. ஆதித்யா பத்தி பேசியிருக்க மாட்டோம். வேற எதை பத்தி பிகாஸ் அது வந்து மிகப்பெரிய அதாவது நம்ம ஒரு மனிதர்களோட அடுத்த கட்ட கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இல்ல வேற்று அவரு கிரகத்துல வந்து எந்த உயிரினங்களை மாரி பத்தி அந்த நியூஸ வந்து டிஃபைன் பண்றாரு அப்டின்னா, அவங்க வந்துட்டு ஆ, ஊட்டச்சத்து நிறைஞ்ச விஷயங்கள் கூட தண்ணீர் அந்த ஒரு சில இடத்துல ஊத்தி செக் பண்றாங்க. ம், சோ அங்க ஏதாவது பாக்டீரியா ஆ, சம்பந்தப்பட்ட உயிரினங்கள் இருக்குங்கிற பட்சத்துல கார்பன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வாயு வந்து ரிலீஸ் பண்ணும். சோ ஆரம்பத்துல அவங்க ஆ, அத டெஸ்ட் மீத்தேன் பண்ணும்போது ரிலீஸ் சில பண்ணும். மீத்தேன் ஆமா. வாயுக்கள வெளியிட்டு இருந்துச்சு. ஆனா அதன் பின்னால இவங்க அதிகப்படியான தண்ணி ஊத்துனதுக்கு பின்னால அந்த வாயு வரது நின்றுச்சு. ஒருவேளை தண்ணிக்கு இது பழக்கப்பட்ட வெயிட் அந்த பண்ணாங்க. உயிரினங்கள் வந்து நீங்க இறந்திருக்கலாம் சொல்ற அப்டின்னு சொல்றீங்க. நியூஸ் வந்து நீங்க சொல்ற நியூஸ் உண்மையா இருக்கும் பட்சத்துல நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஓகே. நெறைய டைம் என்ன ஆகும்னா, இப்போ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறோம்னா, அது உடனே வந்து அதுதான் உண்மைன்ற மாரி நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா, ஆ. நெறைய அதுல வந்து எரர்ஸ் இருக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த அ நம்ம இங்கிருந்து நம்ம ராக்கெட் அனுப்புறோம். நிலாவுல போய் லேண்ட் ஆகுது ரோவரு. அந்த ரோவர் முடிஞ்ச அளவு வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல எந்த பாக்டீரியாவுமே இருக்காத மாரி தான் பண்ணியிருப்பாங்க. பட் பூமியில இருந்து சில பாக்டீரியா உயிரினங்கள் போயிருக்கலாம் இல்லையா? அதுக்குள்ள டிராவல் ஆயி. இப்போ ஓகே. நெறைய இடத்துல பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ தாங்கக்கூடிய உயிரினங்களுமே இருக்கு. ஓகே. ஒரு எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து டார்டிகிரேட்ன்னு ஒரு உயிரினம் இருக்கு. குட்டி உயிரினம். அது வந்து தண்ணி இல்லாம, ஹை பிரஷரே இல்லாம, வெப்பமே இல்லாம கூட 10, 20 வருடங்கள் உயிர் வாழும். சோ அப்ப ஓகே. அந்த மாரி உயிரினங்கள் கூட டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கலாம். அத வந்து நம்ம மிஸ்டேக் எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லல. சோ இந்த மாரி நெறைய எரர்ஸ் வந்து எலிமினேட் பண்ணணும். சோ அதனால தான் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது உடனே தகவல வெளிய சொல்ல மாட்டாங்க. நெறைய செக் பண்ணுவாங்க. எங்கேயாச்சும் நம்ம தப்பு பண்ணியிருப்போமா? வேற ஏதோ ஒரு டேட்டா வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போமா? அது எல்லாமே எலிமினேட் பண்ணி, ஓகே வேற வழியே இல்ல. பாக்கி எல்லாத்தையுமே நம்ம நிராகரிச்சாச்சு. இது ஒண்ணு தான் இருக்குன்னா, அப்ப வந்து அவங்க தைரியமா, ஓகே இது வந்து செவ்வாய் கிரகத்திலே இருக்கிற உயிரினம் தான். நம்ம பாக்கி எல்லா சான்ஸுமே எலிமினேட் பண்ணிட்டோம்ன்றது, அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே. கண்டிப்பா. ஆமா. நீங்க ஒரு பெரிய ஒரு ஆன்ஸர் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா, இது வந்து நியூஸ் வந்துட்டு உண்மையிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைய சில நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருந்துச்சு. சோ அதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸும் வந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. நெறைய தகவல் வந்து இது சம்பந்தமா ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி ஆமா. சார். சமீபத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவும் சந்திராயன் 3 விண்கலனுடைய வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கும்போது தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். அது என்ன அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு லான்ச் பேட் அதாவது ராக்கெட் ஏவுதளம் வந்து அமைக்கிறதுக்கான திட்டப்பணிகள் வந்துட்டு முதல்ல ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு முன்னாடியே 1968 அது நாகப்பட்டினத்தில் அமைக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு வாய்ப்பை தேடி வந்ததாகவும் அப்போதைய திமுக அரசு அதை சரியாக கையாளாத ஒரு காரணத்தினால தான் இந்த விவகாரம் வந்துட்டு அதன் பின்னால் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு மாற்றப்பட்டதாகவும் சொல்லியிருந்தார். இந்த விஷயம் வந்துட்டு முன்னாள் சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய நம்பி நாராயணன் அவருடைய புக்கில் எழுதியிருக்காரு அப்படின்னு கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அவர் சொன்னது போலவே நம்பி நாராயணனுடைய புக்லையும் அந்த விஷயம் பதிவாகி இருந்துச்சு. ரெடி டு ஃபயர் அப்படிங்கிற ஒரு புக்கில் இந்த விஷயத்தை பற்றி நம்பி நாராயணன் வந்து குறிப்பிட்டு எழுதியிருந்தார். அதாவது அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்கான பொறுப்பு வந்து சதீஷ் தவான் கிட்ட கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. ஸோ அவரும் அவர் தலைமையிலான ஒரு குழுவும் வந்துட்டு அதற்கான இடங்களை வந்துட்டு தேடி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்களுடைய முதன்மை முக்கியமான தேவை எதுவாக இருந்துச்சு அப்படின்னா கிழக்கு கடற்கரையில் வந்துட்டு ஒரு ராக்கெட் ஏவுதளம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறதா அவங்களுடைய முதன்மை நோக்கமாக இருந்திருக்கு. அதுக்கு சில காரணங்களும் உள்ளன. அந்த காரணங்களை வந்துட்டு நான் பின்னால் சொல்கிறேன். ஸோ இப்போதைய சூழலில் அவங்க வந்துட்டு கிழக்கு கடற்கரை பகுதியில் சரியான சூழல் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளை வந்து தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சில பகுதிகளை வந்து அவங்க குறிப்பிட்டு அவங்களுடைய ஆப்ஷனில் வச்சுருந்துருக்காங்க. அதில் ஒரு ஆப்ஷனாக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டமும் கூட இருந்திருக்கு. அந்த நாகப்பட்டினத்தில் ஒரு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்காக இவங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த அண்ணா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அமைச்சராக இருந்த மதியழகன் என்பவர் வந்துட்டு அங்கே போனதாகவும் ஆனால் அந்த மீட்டிங் வந்து சரியாக நடைபெறாத காரணத்தினால
அதன் பின்னால் சதீஷ் தவான் வந்துட்டு தமிழ்நாட்டில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு அங்கிருந்து ஆந்திராவுக்கு போய் அதன் பின்னால் தான் ஸ்ரீஹரிகோட்டாவில் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டதாகவும் கூட அந்த புக்கில் பதிவு செய்யப்பட்டே இருக்கு. ஆனால் இந்த விவகாரத்தில் வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மை இருந்துச்சு, இதில் எந்த அளவுக்கு விஷயங்கள் வந்து நடந்திருந்தது, வெறும் இந்த ஒரு விவகாரம் மட்டும்தான் இதுக்கான காரணமாக பார்க்கப்படுது. அதாவது ஒரு மாநிலத்தில் இருந்து வேறு மாநிலத்துக்கு முக்கியமான ராக்கெட் ஏவுதளம் மாற்றப்படுவதற்கு வெறும் ஒரு மீட்டிங் மட்டும்தான் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது. பொதுவாக ஒரு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படுது அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னது போலவே அவங்களுடைய முதன்மை ஆப்ஷன் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, இவங்க ராக்கெட் ஏவுதளம் அமைக்கக்கூடிய பகுதி வந்துட்டு கிழக்கு கடற்கரை பகுதியை ஒட்டி தான் இருக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது எதனால் அப்படின்னா, பூமி வந்துட்டு மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சுத்தக்கூடிய ஒரு காரணத்தினால வந்துட்டு மேற்கு பின்னோக்கியும் கிழக்கு வந்து முன்னோக்கியும் இருக்கிறதாகவும் கன்சிடர் பண்றாங்க. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது ராக்கெட் ஏவுறோம் அப்படின்னா அந்த ராக்கெட் வந்துட்டு முன்னோக்கி பாயும் போது பூமியினுடைய சுற்று வேகத்துக்கு ஏற்றார் போல வந்துட்டு அந்த ராக்கெட் கொஞ்சம் வேகமாக போகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ராக்கெட்டுக்கு தேவையான எரிபொருள் வந்து கம்பேரிட்டிவ்ல கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் இவங்க அதே நேரத்தில் மேற்கு நோக்கி அந்த ராக்கெட்டை ஏவுறாங்க பட்சத்தில் பூமியின் சுற்று வேகத்துக்கு அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது அந்த ராக்கெட்டை வந்து செலுத்துறதுக்கு மேலும் அதிக அளவில் எரிபொருள் தேவைப்படும். ஸோ இந்த காரணத்தினால வந்துட்டு ஒரு ராக்கெட் ஏவுதலை வந்து கிழக்கு கடற்கரை பகுதியில் நம்ம அமைக்க வேண்டும். அந்த ராக்கெட் கிழக்கு நோக்கி பாயும் போது ராக்கெட் பூமியினுடைய சுற்று வேகத்துக்கு ஏற்றார் போலவே இந்த ராக்கெட்டும் போகும் அப்படிங்கிறது அவங்களுடைய கால்குலேஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பகுதி வந்துட்டு பூமியினுடைய ஈக்குட்டாருக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்க வேண்டும். அதாவது பூமியினுடைய பூமத்திய ரேகைக்கு ரொம்ப பக்கத்தில் அந்த இடம் அமைய வேண்டும்ங்கிறது அவங்களுடைய இரண்டாவது ஆப்ஷனா இருந்திருக்கு. எதனால் அப்படின்னா, பூமி ஒரு முழுமையான ரவுண்ட் ஷேப்ல இருந்தாலுமே அது கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் கிடையாமல் ஒரு தட்டை ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ அதன் காரணமாக பார்க்கும்போது பூமியினுடைய மையப்பகுதியில் வந்துட்டு வேகம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உதாரணமாக பார்க்கும்போது பூமியினுடைய மையப்பகுதியான அந்த பூமத்திய ரேகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வேகம் வந்துட்டு மணிக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்தில் அது இருக்கும். அதுவே பூமத்திய ரேகைக்கு கொஞ்சம் மேல் பகுதியை வந்துட்டு கடகரேகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு மணிக்கு 1160 கிலோமீட்டர் வேகம் அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மாறி போகும்போது அந்த பூமியினுடைய சுற்று வேகம்ங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும். அதனால தான் நிறைய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ராக்கெட் ஏவுதளங்களை வந்துட்டு அந்த ஈக்குவட்டர் பகுதி, அதாவது பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் தான் அவங்களுடைய லான்ச் பேட வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க இந்தியாவிலையுமே கூட அந்த ஒரு காரணத்தையும் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தையும் வந்து நம்ம தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாயிலில் வந்துட்டு மினரல்ஸ் வந்துட்டு சரியாக இருக்கணும். அதாவது ஒரு ராக்கெட்டை ஏவுறாங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய அதிர்வுகளை தாங்குற அளவுக்கு அந்த பகுதியில் பாறைகள் மற்றும் கல் மட்டும் இல்லாமல் அதனுடைய பூமியினுடைய தன்மை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்க வேண்டும். அப்படி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே அந்த பகுதியில் வந்துட்டு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்கு ஒரு சரியான இடமாகவும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பகுதியிலிருந்து ராக்கெட் ஏவப்படும் போது அதை கடல் நோக்கி தான் போகிற மாதிரி செட் பண்ணணும். ஏன்னா சர்வதேச அளவில் சில விதிமுறைகள் இருக்குது. ஒரு ராக்கெட்டை வந்துட்டு விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ராக்கெட் வந்துட்டு எந்த ஒரு நிலப்பகுதிக்கு மேலேயும் ட்ராவல் பண்ணக்கூடாது. அன்டில் அன்லெஸ் அது வந்துட்டு பூமியினுடைய சுற்றுப்பாதைக்குள்ளே நுழையிற வரைக்கும் அந்த ராக்கெட் முழுமையாக கடல் பகுதியில் மட்டும்தான் பயணம் செய்ய வேண்டும். பூமியினுடைய சுற்றுவட்ட பாதை, அதாவது வளிமண்டலத்தை அந்த ராக்கெட் அடைஞ்சதுக்கு பின்னால் தான் நிலப்பகுதிக்கு மேலே போகலாம் அப்படிங்கிறதா இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய சர்வதேச ரூலாக இருக்குது. இந்த ரூல் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ராக்கெட்டை வந்து நம்ம விண்வெளிக்கு செலுத்திட்டு இருக்கும்போது அந்த ராக்கெட்டில் ஏதாவது ஒரு சின்ன கோளாறோ இல்லை பிரச்சனை ஏற்படுங்கிற பட்சத்தில் அந்த ராக்கெட் வந்து திடீர்னு வெடிச்சிருச்சு அப்படின்னா அது நிலப்பகுதிக்கு மேலே பறந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது அது அப்படியே கீழே விழுந்து கீழே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் மனிதர்களுடைய பொருட்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பையும் சேதாரத்தையும் ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு ராக்கெட்டையும் வந்துட்டு நிலப்பகுதிக்கு மேலே அனுப்பக்கூடாது. அந்த ராக்கெட் பூமியினுடைய சுற்றுவட்ட பாதைக்குள்ள நுழைஞ்சால் மட்டுமே அந்த பகுதியை வந்து அது கடக்க நேரிடலாம். அன்டில் அன்லெஸ் அது அதுக்குள்ள போற வரைக்கும் அது முழுமையா கடல் பகுதியில் மட்டுமே பயணம் செய்யும் வகையில் அதனுடைய பாதையை திட்டமிட வேண்டும் அப்படிங்கிறது இன்னொரு ரூல்ஸா இருக்கு. ஸோ இந்த ரூல்ஸையும் கன்சிடர் பண்ணி தான் இவங்க வந்துட்டு இடத்தை தேர்வு செய்ய தொடங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் என்ன இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, அந்த ராக்கெட் ஏவுதளத்தை சுற்றி குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு வந்துட்டு மனிதர்களுடைய மக்கள் வசிக்கக்கூடிய இடமாவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு கன்சிடர் வச்சுருக்காங்க. இது மேண்டேட்டரி இல்லாட்டாலுமே கூட சில பகுதிகளை வந்துட்டு அதையும் ஒரு காரணமாக பார்க்குறாங்க. எதனாலனா அந்த ராக்கெட் அனுப்பும்போது அதனால் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் வந்து அங்கே சுற்றி வாழக்கூடிய மனிதர்களுக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது, அவங்களுடைய கட்டடங்களுக்கோ அவங்க வசிப்பிடங்களுக்கோ பாதிப்பு ஏற்படுத்தி விடக்கூடாதுங்கிறதுக்காக ஸோ மனிதர்கள் கொஞ்சம் தூரமாக மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழலையும் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க.
இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்களாக பார்க்குறாங்க. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணி தான் இந்த ஸ்ரீஹரிகோட்டாவை தேர்வு பண்ணியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்துட்டு நாகப்பட்டினத்துக்கும் கண்டிப்பாக பொருந்துன்னு வேணால் சொல்ல வேண்டும். ஏன்னா கிட்டத்தட்ட நான் சொன்னதில் சில விஷயங்கள் வந்துட்டு நாகப்பட்டினத்தில் இருக்குது. அதாவது கிழக்கு கடற்கரை பகுதி இருக்குது, நாகப்பட்டினம் கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீஹரிகோட்டாவை விட நாகப்பட்டினம் வந்துட்டு ஈக்குவட்டர், அதாவது பூமத்திய ரேகைக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்படி பல காரணங்கள் நாகப்பட்டினத்தில் இருந்தாலுமே கூட மேலும் சில காரணங்கள் வந்துட்டு நாகப்பட்டினத்தை தவிர்க்கிறதுக்கு சில காரணங்களாக இருந்திருக்கலாம் புவியியல் ரீதியாக அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நாகப்பட்டினத்தில் வந்துட்டு பூமியினுடைய தன்மை, மண் தன்மை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டில் அதாவது அந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மண் தரை வந்துட்டு இந்த நாகப்பட்டினம் பகுதியில் இருந்துச்சா அப்படிங்கிறது ஒரு முதல் கேள்வியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா. ஆந்திராவில இருந்து ஸ்ரீலங்காவை நம்ம கன்சிடர் பண்றோம். அதாவது இப்போ இஸ்ரோ வந்துட்டு துருவ ராக்கெட்டுகளை வந்து ஏவுது. PSLV அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய துருவ ராக்கெட்டுகளை ஏவப்படும் போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ராக்கெட் எல்லாமே வந்து ஸ்ரீலங்காவை கடந்து போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ அந்த தவிர்க்கிறதுக்கு, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல நிலப்பகுதிக்குள்ள வருவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீலங்காவை சுற்றி போகிற மாதிரி அந்த ராக்கெட்டினுடைய பாதையை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஸ்ரீலங்கா ஒரு நிலப்பகுதி இருக்கும், ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ஏவப்படும் போது அதை அப்படியே சுற்றிட்டு போகும், ஸ்ரீலங்காவுடைய நிலப்பகுதிக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நாகப்பட்டினத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஸ்ரீலங்காவுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து ராக்கெட்டை நம்ம ஏவப்படும் போது அந்த ராக்கெட் ஸ்ரீலங்காவை சுற்றி போகிறதுக்கு போதுமான அளவுக்கு அதுக்கு கால அவகாசமோ இல்லை வந்துட்டு போதுமான அளவுக்கு டிஸ்டன்ஸ் அதுக்கு கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது இன்னொரு விஷயமா அவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. அதாவது நாகப்பட்டினத்திலிருந்து ஏவப்படுங்கிற ராக்கெட் வந்துட்டு ஸ்ரீலங்காவினுடைய நிலப்பகுதிக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அங்கிருந்து ஸ்ரீலங்காவை சுற்றி போறதுக்கான ஆப்ஷன்ங்கிறது வந்து ரொம்பவே கம்மியான ஒரு அளவுக்கான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்துட்டு அது வந்து ராக்கெட்டினுடைய பாதையிலேயே சில விஷயங்களையும் பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் கூட அவங்க கன்சிடர் பண்ணியிருக்கலாம். மூணாவது விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல, அதாவது அந்த நாகப்பட்டினத்தில் ஏதாவது ராக்கெட் ஏவுதளம் வருங்கிற பட்சத்தில் அதனுடைய சரௌண்டிங்கில் குறைஞ்சது குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள மக்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கலாம். அதாவது இப்போ ஸ்ரீஹரிகோட்டாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு தனி தீவு போல தான் இருக்கு. அங்கிருந்து குறைஞ்சது 20-25 கிலோமீட்டர் பகுதியில் அதிக அளவுக்கு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாகவோ ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கக்கூடிய பகுதியாகவோ அது கிடையாது. ஸோ அதனாலேயும் கூட இந்த ரெண்டு ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் நாகப்பட்டினத்துக்கும் வந்துட்டு சில வேறுபாடுகள் இருக்க தொடங்கி இருக்கு. ஸோ இது மாதிரியான பல காரணங்களால் கூட நாகப்பட்டினத்தை வந்து அவங்க தவிர்த்துட்டு அதன் பின்னால் பார்க்கும்போது ஸ்ரீஹரிகோட்டா வந்து அதனை முதன்மை ஆப்ஷனாக கூட யோசிச்சிருக்கலாம். அதாவது புவியியல் ரீதியாக கூட அந்த ஆப்ஷனை வந்து அவங்க ஸ்ரீஹரிகோட்டாவை முதன்மைப்படுத்தி இருக்கலாம்னு கூட சொல்லப்படுது. ஸோ இப்போ இதனால் வந்துட்டு அப்போ குலசேகரப்பட்டினத்தை நம்ம தேர்வு பண்ணியிருக்காங்க செகண்ட் லான்ச் பேட் அமைக்கிறதுக்காக. அந்த பகுதி எதுக்காக எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, குலசேகரப்பட்டினத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பகுதியாக வருது. குலசேகரப்பட்டினத்திலிருந்து நம்ம ஒரு ராக்கெட்டை ஏவப்படும் போது அந்த ராக்கெட் வந்துட்டு ஸ்ரீலங்காவை தொடாமல் நேரடியாக அதனுடைய சுற்றுவட்ட பாதைக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இதன் மூலமா ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஒரு ராக்கெட் அனுப்பும்போது அது ஸ்ரீலங்காவை சுற்றி போகிறதுக்கு ஆகக்கூடிய எரிபொருள் செலவையும் கூட இந்தியாவால் மிச்சப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தாலுமே கூட குலசேகரப்பட்டினத்திலிருந்து ராக்கெட் ஏவப்படும் போது அங்கிருந்து பெரிய முக்கியமான ராக்கெட்டுகளை ஏவப்பட முடியாது, சிறிய அளவிலான ராக்கெட்டுகளை மட்டும்தான் இப்போ ஏவ முடியும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. எதனாலனா அந்த பகுதியினுடைய மண் தன்மையை வந்து ஆய்வு பண்ணணும், அதன் பின்னால் அதை சோதனைக்கு உட்படுத்தணும், அது எந்த அளவுக்கு தாங்குங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணுறோம். அதனால குலசேகரப்பட்டினத்தில் இருந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருந்தாலுமே கூட அதில் இருக்கக்கூடிய மண்ணின் தன்மையை பொறுத்து அதில் பெரிய ரக ராக்கெட்டுகளை இப்போதைக்கு ஏவ போவது கிடையாது அப்படின்னு கூட இஸ்ரோ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்திலேயே கூட இந்த மண் சார்ந்த பிரச்சனை இருக்கும்போது நாகப்பட்டினத்திலையும் கூட அது மாதிரி அதாவது சில புவியியல் காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெறும் ஒரு மீட்டிங்கை வச்சுட்டு இவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்தை வந்து தவிர்த்திருக்க மாட்டாங்க, வேறு சில புவியியல் காரணங்களும் கூட அதுக்கு இருந்திருக்கலாம், இப்படியான காரணங்கள் வந்துட்டு நிறைய இருக்கலாம் அப்படின்னு கூட நிறைய பேர் இப்போ சொல்ல தொடங்கி இருக்காங்க. சூரியனை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக இந்தியா அனுப்பக்கூடிய ஆதித்யா L1 விண்கலம் வந்துட்டு வர செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணுக்கு அனுப்ப இருக்கிறதா இஸ்ரோ நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த விண்கலன் வெற்றிகரமாக போய் அதனுடைய புள்ளியில் நிலைநிறுத்தப்படுங்கிற பட்சத்தில் சூரியனை ஆய்வு பண்ணுறதுக்காக தனி விண்கலன் அனுப்பிய நாடுகள் பட்டியலில் இந்தியாவுக்கு 3வது இடம் கிடைக்கும். இதுக்கு முன்னால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் மட்டும்தான் சூரியனை ஆய்வு பண்ணுறதுக்காக வந்துட்டு தனி விண்கலன் அனுப்பி அது சம்மந்தப்பட்ட ஆய்வுகளில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் இப்போ அந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா 3வது நாடு இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆதித்யா L1 விண்கலனை பொறுத்த வரைக்கும் வர செப்டம்பர் 2ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஏவு மையத்திலிருந்து விண்ணுக்கு அனுப்பப்பட இருக்கு. PSLV ராக்கெட் மூலமாக அனுப்பப்படக்கூடிய இந்த ஆதித்யா L1 வந்துட்டு சூரியன் சம்பந்தப்பட்ட பல்வேறு முக்கியமான ஆய்வுகளை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி அனுப்பப்படக்கூடிய இந்த ஆதித்யா L1 விண்கலன் வந்துட்டு தொடர்ந்து 4 மாதங்கள் வந்து பயணம் செஞ்சதுக்கு பின்னாடியே அதனுடைய புள்ளியில் போய் அது நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கே நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா லாக்ரேஞ்ச் பாயிண்ட் அழைக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் அதை நிலைநிறுத்துவாங்க. இந்த இடம்ங்கிறது வந்துட்டு நம்முடைய பூமியில இருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கு. அந்த இடத்துல எதுக்காக நிலைநிறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல தான் பூமியினுடைய ஈர்ப்பு விசையும் சூரியனுடைய ஈர்ப்பு விசையும் ஒரு சேர சந்திக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது வந்துட்டு ஏதாவது ஒரு விண்கலனை போய் நம்ம அங்கே நிலைநிறுத்தினோம் அப்படின்னா அந்த நிலைநிறுத்தக்கூடிய விண்கலனுக்கு வந்துட்டு எரிபொருள் செலவுங்கிறது ரொம்ப கம்மியான அளவில் தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில காரணங்களும் சொல்லப்படுது. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு விண்கலன் நம்ம நிலைநிறுத்தப்படுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கிருந்து அந்த விண்கலன் வந்து சூரியனை ஆய்வு செய்யுது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த விண்கலனை மறைக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது. உதாரணமாக நம்ம வேற ஒரு ரேண்டமாக ஒரு இடத்துல சூரியனை ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு விண்கலனை நிலைநிறுத்தணும் அப்படின்னா அந்த விண்கலனுக்கும் சூரியனுக்கும் நடுவே வந்துட்டு கோள்களோ வந்துட்டு இடைமறித்து ஏதாவது ஒரு சூரிய கிரகணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும். ஆனால் இந்த லாக்ரேஞ்ச் பாயிண்ட்ல நம்ம ஒரு விண்கலனை நிலைநிறுத்தப்படும் போது வந்துட்டு அந்த இடத்துல எந்த ஒரு கோள்களுமோ இல்லை துணைக்கோளோ இல்லாதுங்கிற பட்சத்தில் வருஷம் முழுக்கவே வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நேரடியாக சூரியன் தொடர்பான ஆய்வுகளிலும் அந்த விண்கலனால் ஈடுபட முடியும். இதுக்காகத்தான் இந்த லாக்ரேஞ்ச் L1 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஆதித்யா விண்கலனை வந்து நிலைநிறுத்த போறாங்க. அதனால தான் அது ஆதித்யா L1 அழைக்கிறாங்க. இந்த லாக்ரேஞ்ச் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் L1 L2ன்னு சொல்லிட்டு நிறைய லாக்ரேஞ்ச் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களுக்குமே கூட இப்படியான சில லாக்ரேஞ்ச் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கான இடங்கள் வந்துட்டு கொஞ்சம் மாறுபடும். பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 151 மில்லியன் கிலோமீட்டர் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த விண்கலன் ஆதித்யா L1 விண்கலன் வந்துட்டு வெறும் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமாக எல்லாம் போகாது. வெறும் 1% அளவுக்கு மட்டுமே இதனுடைய தொலைவில் வந்துட்டு அது போய் நிலைநிறுத்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்கலனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 பேலோட்ஸ் வந்துட்டு இந்த விண்கலனில் வச்சு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 4 பேலோட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் சூரியன் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளில் நேரடியாக ஈடுபடும், சூரியனை பார்த்தே இருக்கும். மற்ற 3 பேலோட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அதாவது அந்த விண்கலன் இருக்கக்கூடிய லாக்ரேஞ்ச் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சில தூசி துகள்கள் மற்றும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற நிகழ்வுகள் பற்றிய ஆராய்ச்சிகளிலும் கூட இந்த விண்கலன் ஈடுபடும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த ஆதித்யா L1 விண்கலன் வந்துட்டு சூரியனுடைய வெளிப்புற வளிமண்டலமாக இருக்கக்கூடிய கொரோனா வளிமண்டல பற்றிய ஆராய்ச்சிகளில் ஈடுபடும். அது மட்டும் இல்லாமல் சூரியனில் இருக்கக்கூடிய போட்டோஸ்பியர் மற்றும் குரோமோஸ்பியர் போன்ற பகுதிகளிலும் கூட அது சம்பந்தப்பட்ட ஆய்வுகளிலும் தீவிரமாக ஈடுபடும் சொல்லியிருக்காங்க. மேலும் சூரியனில் இருக்கக்கூடிய வெளிப்புற வளிமண்டல பகுதியில் இருக்கும் பிளாஸ்மா சம்பந்தப்பட்ட ஆய்வுகளிலும் கூட இந்த ஆதித்யா L1 வந்து மிக தீவிரமாக ஈடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கால அளவு எவ்வளவு காலம் இந்த ஆய்வில் ஈடுபடும் அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சது 5 வருஷ காலம் அளவு வந்துட்டு இந்த ஆதித்யா L1 விண்கலனுக்கு வந்துட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சில நேரங்களில் அதை தாண்டி போறதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே கூட இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய டார்கெட் வந்துட்டு 5 வருஷ கால அளவு வச்சிருக்காங்க. பூமியிலிருந்து புறப்பட்டு போய் 4 மாதங்கள் வந்து அதை பயணம் செஞ்சு அதன் பின்னால் அதனுடைய இலக்கை அடைஞ்சதுக்கு பின்னால அந்த இடத்துல இருந்து 5 வருஷ கால அளவுக்கு வந்துட்டு இந்த ஆதித்யா L1 வந்து அது சூரியன் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளில் ஈடுபட போகுது. இது மட்டும் இல்லாமல் சூரியனில் இருக்கக்கூடிய சோலார் ஃபிளேர் அது போக பார்த்தோம் அப்படின்னா சூரிய புயல் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளிலும் கூட இந்த ஆதித்யா விண்கலன் வந்து தீவிரமாக ஈடுபட இருக்கு. எதனால அப்படின்னா இந்த சூரிய புயலை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வந்துட்டு சூரியனில் ஏதாவது மாற்றம் காரணமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஸோ அது எதனால ஏற்படுது, அந்த சூரிய புயலுடைய பாதிப்பு எப்படி என்ன, அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களுடைய தாக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்கும், பூமியில வந்துட்டு படக்கூடிய புற ஊதா கதிர்கள் வந்து வளிமண்டலம் காரணமாக வந்து பூமிக்குள்ள வருவது கிடையாது. ஸோ அங்கிருந்து பார்க்கும்போது சூரியனுடைய புற ஊதா கதிர்கள் பற்றிய ஆய்வுகளிலும் கூட ரொம்ப தீவிரமாக ஈடுபட முடியும். மேலும் சூரிய புயல் வந்துட்டு பூமியை தாக்குங்கிற பட்சத்தில் அந்த சூரிய புயல் காரணமாக மனிதர்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது. ஆனால் மின்சாதன பொருட்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். உதாரணமாக விண்வெளியில் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய பாதிப்பு ஏற்படும். ஸோ அந்த பாதிப்புகளில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா, இந்த சூரிய புயல் எதனால் ஏற்படுது போன்ற பல்வேறு அது சம்பந்தப்பட்ட ஆய்வுகளிலும் கூட இந்த ஆதித்யா L1 ஈடுபட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆதித்யா L1 கரெக்டாக அந்த இடத்துல போய் நிலைநிறுத்தம் செய்யப்பட்டு தன்னுடைய வேலையை தொடங்கிடுச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த சாதனையை செய்யக்கூடிய 3வது நாடா இந்தியா இருக்கும். சந்திரயான் 3 உடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து இஸ்ரோ அடுத்ததா சூரியனை ஆய்வு செய்ய வர செப்டம்பர் 2ஆம் தேதி ஆதித்யா L1 என்ற விண்கலத்தை விண்ணில் ஏவ இருக்காங்க. கடந்த 23ஆம் தேதி சரியா மாலை 6:04 இஸ்ரோ விண்ணில் அனுப்பிய சந்திரயான் 3 விண்கலம் சரியா திட்டமிட்டபடி நிலவுல தரையிறங்கி உலக சாதனை படைச்சிருக்கு. இதனால உலகம் முழுக்க இருக்க விஞ்ஞானிகள் இஸ்ரோ விஞ்ஞானிகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இஸ்ரோ மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் ரீசெண்டா படைச்சிட்டு இருக்கு. சந்திரயான் வெற்றி பெற்ற கையோட இஸ்ரோ
அடுத்த கட்டத்துக்கு தயாராயிட்டு இருக்கு. தற்போது இஸ்ரோ சந்திரனை அடுத்து சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்யா திட்டத்தை முழு வீச்சுல தயார் செய்து ஏவுதலுக்கு தயார்படுத்திட்டு இருக்கு. ஆதித்யா L1 சூரியனை ஆராயிற முயற்சிக்கு ஏன் அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு, எப்படி சூரியனை ஆராய்ச்சி பண்ணும், இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஆதித்யா திட்டத்தின்படி சூரியனின் சுற்றுவட்ட பாதையான ஹாலோ பாதையில L1 எனப்படும் பகுதியில தனது சேட்டிலைட்டை நிறுத்தி அதன் மூலமா சூரியனை ஆய்வு செய்ய இஸ்ரோ திட்டமிட்டிருக்கு. இந்த திட்டத்துக்கு ஆதித்யா L1 இஸ்ரோ பெயர் வச்சிருக்கு. இதற்கான சேட்டிலைட் முழுமையா தயாராயிடுச்சு. பல்வேறு சோதனைக்கு அப்புறமா இந்த திட்டம் முழுமையா தயாராகி ராக்கெட்ல செட் செய்யப்பட்டு ராக்கெட்டும் தற்போது லான்ச்சிங்க்கு தயாராயிட்டு இருக்கு. இந்த திட்டத்துக்கான இறுதி கட்ட பணிகளும் நடந்துட்டு இருக்கு. வர செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஆதித்யா L1 விண்கலத்தை சூரியனை ஆய்வு செய்ய விண்வெளிக்கு அனுப்ப பிளான் பண்ணிருக்காங்களாம். இஸ்ரோ இந்த விண்கலத்தை விண்ணில் செலுத்த தனது LVM-3 ராக்கெட்டை பயன்படுத்த போறாங்க. அதுல பேலோடா ஆதித்யா L1 விண்கலத்தை செட் செய்து அதை இந்த ராக்கெட் பூமியில இருந்து குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கொண்டு சென்று விடும்படி செய்யப்பட்டிருக்கு. அங்க இருந்து பயணத்தை தொடங்குற ஆதித்யா L1 சேட்டிலைட் சரியா பூமியில இருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவுல இருக்க சூரியனோட சுற்றுவட்ட பாதையான ஹாலோ L1 பகுதிக்கு சென்று சேரும். அதுக்கப்புறமா அங்க நிலைநிறுத்தப்பட்டு அங்க இருந்து சூரியனை ஆய்வு செய்து அந்த தகவல்களை இஸ்ரோவுக்கு அனுப்பும். இந்த ஹாலோ சுற்றுவட்ட பாதைன்றது L1, L2, L3ன்னு 3 பிரிவுகளா இருக்கு. பூமியில இருந்து சூரியனை நெருங்குறப்போ L1 பகுதி தான் முதல் பகுதியா இருக்கு. அங்கதான் இந்த ஆதித்யா விண்கலம் நிலைநிறுத்தப்பட திட்டமிட்டிருக்கு. சூரியன், கோள்கள், துணைக்கோள்கள், சிறுகோள்கள்னு விண்வெளியில ஏதேனும் 2 விண்கோள்களுக்கு இடையே ஒரு பொருளை வச்சா எந்த கோளோடைய ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கோ அந்த கோளை நோக்கி அந்த புள்ளி நகரும். ஆனா அந்த 2 கோள்களுக்கும் மத்தியில அந்த 2ஓட ஈர்ப்பு விசையும் 0 இருக்க ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கு. அந்த இடங்கள் லெக்ரேஞ்சியன் பாயிண்ட்ஸ்னு அழைக்கப்படும். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே 5 லெக்ரேஞ்சியன் பாயிண்ட்ஸ் இருக்கு. சூரியனையும் பூமியையும் இணைத்து ஒரு கோடு போட்டா அந்த கோட்ல பூமியோட பக்கம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரத்துல 10ல் 1 பங்கு லெக்ரேஞ்சியன் பாயிண்டா இருக்கும். அதுக்கு சமமா பூமிக்கு பின்னால லெக்ரேஞ்சியன் பாயிண்ட் 2 இருக்கு. அதே போல சூரியனின் மறுபக்கம் லெக்ரேஞ்சியன் பாயிண்ட் 3 இருக்கு. சோ இந்த லெக்ரேஞ்சியன் பாயிண்ட் தான் நம்ம L அப்படின்னு ஷார்ட்டா அழைக்கிறோம். சோ L1ன்றது லெக்ரேஞ்சியன் பாயிண்ட் 1 குறிக்குது. ஜோசப் லூயி லெக்ரேஞ்சின்ற பிரெஞ்சு வானிலையாளர் இதை கண்டுபிடிச்சதுனால இந்த இடங்களுக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு. சோ இதுல ஆதித்யா L1 பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே இருக்க லெக்ரேஞ்ச் பாயிண்ட் 1க்கு அருகில் உள்ள வெற்றிட சுற்றுப்பாதையில நுழைய போகுது. அங்க இருந்துதான் தன்னோட ஆய்வையும் இது செய்யும். சூரியனின் மேற்பரப்புல வெப்பநிலை 5500 டிகிரி செல்சியஸா இருக்கும். அதாவது அந்த நிலையில எந்த உயிருமே வாழ முடியாது. ஆனா சூரியனின் மேற்பரப்புல இருக்க கரோனாவை கண்காணிக்க பல ஆய்வுக்களங்கள் சூரியனுக்கு அருகில் பறந்துச்சு. நாசாவின் பார்க்கர் சூரியன் ஆய்வுக்களம் தான் இதுவரைக்கும் சூரியனுக்கு மிக அருகில சென்று ஆய்வு செஞ்சிருக்க விண்கலம். 2018ல இந்த விண்கலம் ஏவப்பட்டதுல இருந்து ஜூலை 27, 2023 வரைக்கும் சூரியனை 16 முறை வெற்றிகரமா சுற்றி இருக்கிறதா நாசா தெரிவிச்சது. சோ இப்ப இந்த ஆதித்யா L1 அதே போலதான் லெக்ரேஞ்சியன் பாயிண்ட் 1ல இருந்து சூரியனை ஆய்வு செய்ய போகுது. ஏன்னா சூரியனுக்கு ரொம்ப அருகில் போயிட்டு அந்த வெப்பத்துல அதால ஆய்வு மேற்கொள்ள முடியாது. சோ இந்த ஆதித்யா L1 பாத்தீங்கன்னா சூரியனை பற்றிய தகவல்களையும் சூரிய புயல்கள் பற்றிய தகவல்களையும் தொடர்ந்து கண்காணித்து இஸ்ரோவுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ மிக வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. தற்போதுதான் சந்திராயன் 3 உலகில் வேற எந்த விஞ்ஞானிகளாலும் சாதிக்க முடியாத சாதனையை செஞ்சிருக்க நிலையில அடுத்த சில நாட்கள்லேயே ஆதித்யா L1 விண்கலத்தை ஏவ தயாராயிட்டு இருக்கு. இதன் மூலமா இந்தியா விண்வெளி ஆய்வுல சர்வதேச நாடுகளுக்கு பெரும் போட்டியை ஏற்படுத்த இருக்குன்றத மறுக்கவே முடியாது. அனைவருக்கும் வணக்கம், நான் நந்தினி. நிலவுடைய தென்துருவ பகுதியை ஆராய்ச்சி செய்யறதுக்காக இஸ்ரோ அனுப்பியுள்ள சந்திரயான் 3 விக்ரம் லேண்டர் இன்று மாலை தரையிறங்கி இருக்கு. இதன் மூலமா இந்தியா விண்வெளி துறையில இனி இன்னும் பல சாதனைகளை படைக்க போகுது. அது என்ன அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம். राष्ट्र जीवन की चिरंजीव चेतना बन जाती. இந்தியா பாத்தீங்கன்னா இதற்கு முன்னர் எவ்வளவோ செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா அதை விட இந்த சந்திராயன் 3 மிஷனை தான் சாமானிய மக்கள் தொடங்கி அனைத்து தரப்பினரும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தாங்க.
இதுக்கு காரணம் நிலவுடைய தென்துருவ பகுதியில தொலைதூர பகுதியில இதுவரைக்கும் எந்த நாடும் ரோவரை இறக்கியதே கிடையாது அப்படிங்கிறது தான். இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்தியா ரோவரை வெற்றிகரமா தரையிறக்கி இருக்கிறதுனால அது ஒரு உலக சாதனையாகவே மாறி இருக்கு. இந்தியா ஏற்கனவே விண்வெளி துறையில தனியார அனுமதிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் சந்திரயான் 3 திட்டம் வெற்றி பெற்றிருக்கிறதுனால இந்தியா விண்வெளி துறையில இனி அந்நிய முதலீடுகளை 5 மடங்குக்கு மேல் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ரஷ்யாவுடைய லூனா 25 தோல்வி அடைஞ்சிருச்சு. அமெரிக்கா 6.9 லட்சம் கோடியில ஆர்டமிஸ் திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. சீனா 90,000 கோடியில தன்னுடைய புதிய விண்வெளி திட்டத்தை வகுத்திருக்கு. ஆனா இந்தியா பாத்தீங்கன்னா சந்திரயான் 3 திட்டத்துக்கு வெறும் 614 கோடியை தான் செலவு பண்ணினாங்க. எனவே தெற்காசியாவை பொறுத்த வரைக்கும் மிகவும் செலவு கம்மியா, அதே நேரம் சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரே விண்வெளி ஆய்வு நிறுவனம் அப்படின்னா அது இஸ்ரோ தான். ஆகவே நிச்சயம் பார்த்தீங்கன்னா தனியார் முதலாளிகள் இதில் முதலீடு பண்ணுவாங்க. இந்த முதலீடுகளை இஸ்ரோ தன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் விக்ரம் லேண்டர் தற்போது வெற்றிகரமா நிலவுடைய தென்துருவ பகுதியில் தரையிறக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா இந்தியா 2 வகையான சாதனைகளை படைச்சிருக்கு. அதாவது நிலவுல இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் தான் கால் பதிச்சிருக்காங்க. இந்தியா நிலவுல கால் பதிக்க முயற்சித்த நிலையில தான் சந்திரயான் 2 திட்டம் நூல் நிலையில பின்னடைவை சந்திச்சது. ஆனா தற்போது சந்திரயான் 3 திட்டம் மூலமா விக்ரம் லேண்டர் நிலவுடைய தென் துருவத்துல தரையிறங்கி இருக்கிறதன் மூலமா அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்தபடியா இந்தியாவும் நிலவுல கால் பதிக்கிறது தற்போது ஒரு சாதனையா மாறி இருக்கு. இதுல இன்னொரு சாதனை என்ன அப்படின்னா நிலவுல கால் பதிச்சிருக்கக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இந்த நாடுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தென் துருவத்தின் பக்கம் திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா அது ரொம்பவே ஆபத்தான பகுதி அப்படிங்கிறதுனால அங்கே போகக்கூடிய முயற்சியை யாருமே எடுக்கல. லூனா 25 கூட வெடிச்சு சிதறிச்சு. இந்த நிலையில தான் இந்தியா ரிஸ்க் எடுத்து நிலவுடைய தென் துருவத்தில் விக்ரம் லேண்டரை தரையிறக்கி ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கு. இதன் மூலமா நிலவுடைய தென் துருவத்தில் கால் பதித்த முதல் நாடு இந்தியா அப்படிங்கிற ஒரு பெருமையை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தேடி கொடுத்திருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. நிலவில் தரையிறங்கி இருக்கக்கூடிய விக்ரம் லேண்டருடைய ஸ்டேட்டஸ் என்ன? உனக்கு என்னப்பா நிலவுக்கெல்லாம் சேட்டலைட் அனுப்புற அப்படின்னுட்டு இங்கிலாந்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வன்மமான விமர்சனம். இஸ்ரோவுடைய அடுத்த திட்டம் என்ன என்பது பற்றியெல்லாம் தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். முதலில் நிலவுடைய தென்துருவ பகுதியை ஆய்வு செய்யறதுக்காக இஸ்ரோ அனுப்பின சந்திரயான் 3 விக்ரம் லேண்டர் வெற்றிகரமா கடந்த 23ஆம் தேதி தரையிறங்குச்சு. லேண்டர்ல இருந்து ரோவரும் வெளியே வந்து நிலவுடைய தரைப்பகுதியில தன்னுடைய ஆய்வை துவங்கிடுச்சு. லேண்டர்ல இருக்கக்கூடிய ரம்பா, செஸ்ட், எல்சா இந்த கருவிகளும் நேத்துல இருந்தே இயங்க ஆரம்பிச்சிடுச்சு. ரம்பா ரேடியோ அனாட்டமி ஆஃப் மூன் பவுண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவ் ஐனோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர், இதனுடைய சுருக்கம் தான் ரம்பா அப்படிங்கிறது. இந்த கருவி நிலவில் இருக்கக்கூடிய மண் மாதிரிகளை எடுத்து பல்வேறு வெப்பநிலைகள்ல மண்ணில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை ஆய்வு செய்யும். அடுத்ததா செஸ்ட், சந்திராஸ் சர்ஃபேஸ் தெர்மோபிசிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறதுடைய சுருக்கம். இந்த கருவி பார்த்தீங்கன்னா நிலவில் இருக்கக்கூடிய பொருட்களின் நிலை என்ன, அவை வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மை கொண்டதா அல்லது அதீத வெப்பத்தால அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் உடைய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் இது கண்டறியும். அடுத்ததா எல்சா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் லூனார் சிஸ்மிக் ஆக்டிவிட்டி. பூமியில நில அதிர்வுகள் இருக்கிற மாதிரி தான் நிலவிலும் நில அதிர்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை ஆராய்ச்சி பண்றதுக்காகத்தான் இந்த கருவி பொருத்தப்பட்டு இருக்கு. இந்த எக்யூப்மெண்ட் நிலவுடைய மேற்பரப்புல இருக்கக்கூடிய நில அதிர்வுகளை ஆராயும். ஒருவேளை நிலவுல அதிர்வுகள் எதுவும் இல்லை அப்படின்னா அதற்கு முன்பு நில அதிர்வுகள் ஏதாவது ஏற்பட்டு இருக்கா அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் இந்த கருவி சேகரிக்கும். அடுத்ததா லேசர் ரெட்ரோ ரெஃப்ளெக்டர் அரே.
இந்த LRA கருவி நிலவுடைய சுழற்சியை ஆய்வு செய்யும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. நிலவு பூமியை சுத்தி வரும்போது அதனுடைய இயக்கம் எப்படி இருக்கும், சீரா சுத்துதா அல்லது அதிர்வுகளோடு சுத்துதா அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் இது சேகரிக்கும். பூமியிலிருந்து நிலவு எவ்வளவு தொலைவில் இருக்கு, ஆண்டுக்கு எவ்வளவு தொலைவு விலகி போகுது அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் இது துல்லியமா கண்டறியும். ஆக விக்ரம் லேண்டர்ல இருக்கக்கூடிய இந்த கருவிகள் நேத்திலிருந்தே இயங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நிலையில தான் நிலவை விக்ரம் லேண்டர் தொடும்போது அதுல இருந்த கேமரா பாத்தீங்கன்னா எடுத்து அனுப்பி இருக்கக்கூடிய வீடியோவை நேற்று இஸ்ரோ பகிர்ந்திருந்தாங்க. 2 நிமிடங்கள் 13 வினாடிகள் ஓடக்கூடிய அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிலவுடைய அந்த குண்டும் குழியுமான மேற்பரப்பு ரொம்ப அழகா காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இன்னைக்கு இஸ்ரோ ஒரு புதிய புகைப்படத்தையும் வேற பதிவிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திராயன் 3 உடைய விக்ரம் லேண்டரை டாப் ஏங்கல்ல இருந்து சந்திராயன் 2 ஆர்பிட்டர் துல்லியமா போட்டோ எடுத்திருக்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த 2019ஆம் ஆண்டு நிலவுக்கு அனுப்பப்பட்ட சந்திரயான் 2 விண்கலத்துல இருந்த ஆர்பிட்டர் தான் தற்போது நிலவை மிக அருகில் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இது நிலவுல தரையிறங்கி இருக்கக்கூடிய சந்திராயன் 3 உடைய விக்ரம் லேண்டருக்கும் இஸ்ரோ மையத்துக்கும் இடையே தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த ஆர்பிட்டர் தான் தற்போது விக்ரம் லேண்டரை டாப் ஆங்கிள் இருந்து படம் பிடிச்சு அனுப்பி இருக்கு. ஆனா இந்த புகைப்படத்தை வெளியிட்ட இஸ்ரோ பாத்தீங்கன்னா அடுத்த கணமே அதை டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத இன்னும் அவங்க சொல்லல. இந்த நிலையில தான் பிரக்யான் ரோவர் விக்ரம் லேண்டர்ல இருந்து அந்த சாய்வு பலகை மூலமா வெளியே வரக்கூடிய வீடியோவும் கூட தற்போது இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறாங்க. ஆக நிலவுல விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவர் தங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்ததா இங்கிலாந்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வன்மமான விமர்சனம். சந்திராயன் 3 நிலவுல தரையிறக்கி இருக்கிறதன் மூலமா சோவியத் யூனியன், அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்தபடியா நிலவை தொட்ட 4வது நாடா நம்ம இந்தியா மாறி இருக்கு. மேலும் நிலவுடைய தென்துருவத்தை தொலைதூர பகுதியில கால் பதித்த முதல் நாடு அப்படிங்கிற பெருமையையும் நம்ம இந்தியா பெற்றிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா உலக நாடுகள் அனைத்துமே நம்ம இந்தியாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இங்கிலாந்துல இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி சர்ச்சையை கிளப்பி இருக்கு. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த செய்தியாளர் பேட்ரிக் கிறிஸ்ட் அப்படிங்கிறவரு சந்திரயான் 3 செய்தியை பற்றி தொலைக்காட்சியில பேசிட்டு இருக்கும்போது, நிலவுடைய தென் துருவத்துக்கு சேட்டலைட்டை இந்தியா அனுப்பியிருக்காங்க, அதற்காக அவங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா 2016ஆம் ஆண்டுல இருந்து 2021ஆம் ஆண்டு காலகட்டம் வரைக்கும் இந்தியா இங்கிலாந்து கிட்ட இருந்து வாங்கின 2.3 பில்லியன் பவுண்டுகளை தயவு செய்து திருப்பி தரணும். அதுபோக இந்தியாவுக்கு அடுத்த ஆண்டு வேற 57 மில்லியன் பவுண்ட் பணத்தை இங்கிலாந்து கொடுக்க போறாங்க. இங்கிலாந்துல வரி செலுத்துற அனைவருமே இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி வைக்கணும். விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துற அளவுக்கு பணம் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இனி நாங்க பணம் கொடுக்க மாட்டோம். விண்வெளி ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்து நிலவுடைய தென் துருவத்தை அடையிறதுக்காக விண்கலத்தை அனுப்ப உங்களால முடியுது அப்படிங்கும்போது இனிமேலு உங்களுடைய தேவைக்கு நீங்க எங்க கிட்ட பணம் கேட்கவே கூடாது. இந்தியாவில் 229 மில்லியன் மக்கள் வறுமையில வாடிட்டு இருக்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் வெளியிட்டிருக்கக்கூடிய டேட்டாவின் படி பார்த்தோம்னா உலகத்திலேயே இந்தியாவில தான் அதிகம் பேர் வறுமையில வாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி வறுமையில் வாடக்கூடிய இந்தியர்கள் பற்றி அவங்களுடைய சொந்த அரசாங்கமே கவலைப்படாம சேட்டலைட் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கும்போது நாம மட்டும் எதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இங்கிலாந்து செய்தியாளருடைய கருத்துக்கு தற்போது சமூக வலைதளங்கள்ல எதிர்ப்புகள் குவிஞ்சுகிட்டு இருக்கு. அடுத்ததா இஸ்ரோவுடைய அடுத்த திட்டம் சந்திரயான் 3 வெற்றிகரமா நிலவுல தரையிறங்கிய மறுநாளே இஸ்ரோ அதனுடைய அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் ஆதித்யா L1. சூரியனை ஆய்வு செய்யறதுக்காக இந்த ஆதித்யா L1 விண்கலம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் தன்னுடைய பயணத்தை தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ தலைவர் எஸ் சோம்நாத் சொல்லியிருக்காரு. அதன்படி வர்ற செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி PSLV XL லான்ச் வெஹிக்கல் மூலமா ஏவப்பட இருக்கு. பூமியிலிருந்து 3,84,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நிலவுக்கு தான் தற்போது சந்திரயான் 3 அனுப்பப்பட்டிருக்கு. அடுத்ததா பூமியிலிருந்து சூரியன் பார்த்தீங்கன்னா சுமார் 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு போகாம குறிப்பிட்ட தூரத்துக்கு முன்பாகவே இருந்து சூரிய கதிர்களை ஆராய போறோம். அதன்படி பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவிலிருந்து சூரியனை ஆய்வு செய்ய இருக்கு நம்ம இந்தியா. அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 நாட்கள் ஆகுமா. சூரியனை ரொம்ப நெருக்கமா கண்காணிக்கிறதுக்காகவும் அதனுடைய செயல்பாட்டை ஆய்வு செய்யறதுக்காகவும்
தற்போது சூரிய கதிர்கள், அதனுடைய காந்த புலங்கள் மற்றும் சூரியனுடைய அந்த வெளிப்புற கரோனா குறித்து ஆய்வு செய்யறதுக்கு தான் இந்த ஆதித்யாவை நம்ம இந்தியா அனுப்ப போறாங்க. சூரியன்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த காந்த புலங்கள் பூமியுடைய அந்த தொலைத்தொடர்பு, ஜிபிஎஸ் மற்றும் மின் கட்டுமானத்தையே பாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதா இருக்கும். எனவே இந்த சூரியன்ல இருந்து கிளம்பக்கூடிய அந்த காந்த புலன்கள் குறித்து நாம ஆய்வு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. அதனாலதான் இந்த ஆதித்யா L1 நம்ம இந்தியா அனுப்ப போறாங்க. அடுத்ததா இதற்கு பிறகு விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டத்திலையும் இஸ்ரோ கவனம் செலுத்த போறாங்க. இந்த ககன்யான் திட்டம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாத இறுதி அல்லது அக்டோபர் மாதத்துடைய முதல் வாரத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. விண்வெளிக்கு மனிதர்களை கொண்டுட்டு போயிட்டு பின்பு அவர்களை மீண்டும் பூமிக்கு பாதுகாப்பா அழைத்து வரக்கூடிய வகையில தான் இந்த ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கு. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா கடந்த 2018ஆம் ஆண்டு பிரதமர் மோடி சுதந்திர தின உரையாற்றும் போது இந்த ககன்யான் திட்டம் பற்றின அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. அந்த அறிவிப்பு இந்த ஆண்டு செயல்படுத்தப்பட இருக்கு. இதுதான் இஸ்ரோவுடைய அடுத்த திட்டம். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட சந்திராயன் 3 விண்கலம் பத்திரமா தரையிறங்கிய நிலையில இதை தொடர்ந்து சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்யா L1 என்ற விண்கலத்தை வர செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி விண்ணில அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டிருக்கு. நிலவு குறித்து இந்திய இலக்கியங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே பேசியிருந்தாலும் இது தொடர்பான ஆய்வை நாம தொடங்கியது என்னவோ கடந்த 2008ஆம் ஆண்டுதான். இந்த திட்டத்தின் நோக்கம் நிலவுல இருப்பதை உறுதி செய்வது. எதிர்பார்த்தபடி நிலவின் தென் துருவத்துல நீர் இருப்பதற்கான சாத்தியங்களை சந்திராயன் 1 விண்கலம் கண்டுபிடிச்சு சொன்னது. அதுக்கப்புறமா நிலவை யார் ஆக்கிரமிக்க போறாங்கன்ற போட்டி தொடங்குச்சு. இதனையடுத்து நிலவில் ரோவரை இறக்கி அதன் மூலம் ஆய்வு செய்ய கடந்த 2019ஆம் ஆண்டு சந்திராயன் 2 திட்டத்தை செயல்படுத்தியது இஸ்ரோ. ஆனா இந்த திட்டத்துல ஏற்பட்ட ஒரு சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக்கால நிலவில் தரையிறங்க இருந்த ரோவர் வேகமா மோதி உடைஞ்சது. இருந்தாலும் இதனை கொண்டு சென்ற ஆர்பிட்டர் தற்போது வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. மீண்டும் மற்றொரு ரோவரை அனுப்புவதன் முடிவெடுத்து சந்திராயன் 3 திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு. அந்த வகையில கடந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி பூமியிலிருந்து ஏவப்பட்ட சந்திராயன் 3 விண்கலம் கடந்த 23ஆம் தேதி அன்று சரியா மாலை 6:04 நிலவுல மெல்ல மெல்ல தரையிறங்குச்சு. இது ஒரு வரலாற்று சாதனையாவும் மாறி இருக்கு. விண்வெளித்துறையின் முன்னோடியான ரஷ்யா அனுப்பிய லூனா 25 விண்கலம் கூட நிலவின் தென்துருவ பகுதியில தரையிறங்க முடியாம நிலவுல மோதி செயலிழந்த நிலையில சந்திராயன் 3 வெற்றிகரமா தரையிறங்கி இருக்குது உலக நாடுகள் மத்தியில பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த வெற்றியை தொடர்ந்து பல்வேறு நாடுகள் இந்தியாவோட சேர்ந்து விண்வெளி தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள முன் வந்திருக்கு. இந்த நிலையில இந்தியாவுக்கு மற்றொரு மைல்கல்லா அமைய இருக்கு ஆதித்யா L1 என்ற பிளான். அதாவது இந்த திட்டத்தின் மூலமா ஏவப்படுற விண்கலம் சூரியனை ஆய்வு செய்யும். சூரியனை ஆய்வு செய்ய முக்கியமான காரணம் அதுல இருந்து வெளிவர காந்த புயல் தான். இந்த காந்த புயல் பூமியில இருக்க அனைத்து மின்னணு சாதனங்களையும் செயலிழக்க செஞ்சிடும் திறன் கொண்டது. இன்றைய தேதியில நூற்றுக்கணக்கான அணு உலைகளை பாதுகாக்க மின்சார சாதனங்களே பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கையில காந்த புயல் காரணமா இது பாதிக்கப்பட்டா பேரழிவு ஏற்படும். எனவே காந்த புயல்களை முன்கூட்டியே கணிக்கவும் சூரியனுடைய பல்வேறு அடுக்குகளை ஆய்வு செய்யவும் இந்த ஆதித்யா L1 என்ற புதிய விண்கலம் அனுப்பப்பட இருக்கு. இந்தியா சார்பில் முதல்ல சூரியனை கண்காணிக்கவும் ஆய்வு செய்யவும் அனுப்பப்படுற முதல் விண்கலம் இதுதான். சூரியனுடைய வெப்பம், காந்த துகள்களின் வெளியேற்றம், விண்வெளியின் காலநிலை, விண்வெளியில இருக்க துகள்கள் ஆகியவற்றை குறித்து ஆய்வு செய்யும். பூமியில இருந்து சுமார் 10.5 லட்சம் கிலோமீட்டர் தொலைவுல இந்த விண்கலம் நிலைநிறுத்தப்பட இருக்கு. இது சூரியனை நோக்கிய கோணத்துல வைக்கப்படும். தொடர்ந்து சூரியன்ல நடக்கிற மாற்றங்களை ஆய்வு செய்வதுதான் இதோட பணியே. பெங்களூர் UR ராவ் செயற்கைக்கோள் மையத்துல தயாரிக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள் தற்போது ஸ்ரீஹரிகோட்டாவில இருக்க SGSC ஷார் விண்வெளி நிலையத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு. இனி எதிர்காலமே சூரிய ஒளியா கூட இருக்கலாம்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்லி வர நிலையில இஸ்ரோவின் இந்த ஆதித்யா L1 விண்கலம் குறித்த எதிர்பார்ப்பு தீவிரமடைஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில ஆதித்யா L1 விண்கலத்தை தாங்கி செல்ற ராக்கெட் வர செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி விண்ணில் ஏவப்படும்னு விஞ்ஞானிகள் சொல்லி இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. சந்திராயன் 3 தற்போது எங்க இருக்கு? இஸ்ரோவுடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்ன? ரஷ்யா அனுப்பின லூனா 25 உடைய ஸ்டேட்டஸ் என்ன? அது பற்றியெல்லாம் தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம். முதலில் சந்திராயன் 3 நிலவுக்கு அனுப்பின கையோட தற்போது சூரியனை ஆய்வு செய்யறதுக்காக ஆதித்யா L1 அப்படிங்கிற விண்கலத்தை நம்ம இஸ்ரோ விண்வெளிக்கு விரைவிலேயே அனுப்ப போறாங்க.
இன்னும் சில 100 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பூமி மீது விண்கற்களுடைய மோதல்கள் அதிகரிக்கலாம் அப்படின்னுட்டு விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காங்க. இது ஒரு சில 1000 ஆண்டுகளில் பூமியையே அழிக்கக்கூடிய அளவுக்கு அதிகரிக்கலாம்னு சொல்லப்படுது. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அதாவது வேற்று கிரகத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பூமியிலிருந்து பயணிக்கிறத விட நிலவிலிருந்து பயணிக்கிறது தான் சுலபமான ஒன்று. நிலவுடைய தென்துருவ பகுதியில் நீர் இருக்கிறது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இந்த நீரிலிருந்து ஹைட்ரஜனை தனியாக எடுத்து அதை எரிவாயுவாக பயன்படுத்திக்கலாம். அங்கிருந்து வேறு கிரகங்களுக்கு நம்மளால போக முடியும். எனவே நிலவை ஆக்கிரமிக்கிறதுக்கு தற்போது உலக நாடுகள் மறுபடியும் போட்டி போட தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்தியா சந்திராயன் 3 விண்கலத்தை ஏவியிருக்காங்க. இது உலக நாடுகளுடைய கவனத்தையே ஈர்த்திருக்கு. அதே மாதிரி நிலவு மட்டும் இல்லாமல் சூரியனையும் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரோ விரைவிலேயே ஆதித்யா L1 அப்படிங்கிற புதிய விண்கலத்தை அனுப்ப போறாங்க. சூரியன்லேருந்து வெளிவரக்கூடிய காந்த புயல் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து மின்னணு சாதனங்களையும் செயலிழக்க வச்சிடும். இன்றைய தேதியில நூற்றுக்கணக்கான அணு உலைகளை பாதுகாக்கிறதுக்கு மின்னணு சாதனங்கள் தான் தற்போது பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் காந்த புயல் காரணமாக இந்த மாதிரி ஒரு பேரழிவு ஏற்பட்டது அப்படின்னா அதை நினச்சி பார்க்கவே முடியாது. எனவே காந்த புயல்களை முன்கூட்டியே கணிக்கிறதுக்கும் சூரியனுடைய பல்வேறு அடுக்குகளை ஆய்வு செய்யறதுக்கும் தான் இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிற புதிய விண்கலத்தை அனுப்ப போகிறாங்க. இந்தியா சார்பில் முதலாக சூரியனை கண்காணிக்கிறதுக்கும் ஆய்வு செய்யறதுக்கும் இது அனுப்பப்பட இருக்கு. எனவே உலக நாடுகள் இதை உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. இது இந்த மாதம் இறுதியில் அல்லது அடுத்த மாதத்துடைய தொடக்கத்தில் விண்ணில் ஏவப்படும் அப்படின்னுட்டு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இஸ்ரோவுடைய தலைவர் சோம்நாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆதித்யா L1 அப்படிங்கிற அந்த புதிய விண்கலத்தை சூரியனுடைய வெப்பம், காந்த துகள்கள் எந்த அளவுக்கு வெளியேறுது, விண்வெளியுடைய காலநிலை, விண்வெளியில் இருக்கக்கூடிய துகள்கள் ஆகியவற்றை பற்றி ஆய்வு செய்யறதுக்கு பயன்படும். பூமியிலிருந்து சுமார் 10.5 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இந்த விண்கலம் நிலைநிறுத்தப்பட இருக்கு. இது சூரியனை நோக்கிய கோணத்தில் வைப்பாங்க. தொடர்ந்து சூரியனில் நடக்கக்கூடிய அனைத்து மாற்றங்களையும் இது ஆய்வு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோம்நாத் அவர்கள். பெங்களூரு UR ராவ் செயற்கைக்கோள் மையத்தில் தயாரிக்கப்பட்ட வந்த அந்த சேட்டலைட் தற்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய விண்வெளி நிலையத்துக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க. சூரியன் குறித்த ஆய்வை ஒரு சில நாடுகள் மட்டும்தான் தற்போது மேற்கொண்டு வர்றாங்க. இனி எதிர்காலமே சூரிய ஒளியாக கூட இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்ரோவுடைய இந்த ஆதித்யா L1 விண்கலம் குறித்த எதிர்பார்ப்பும் தற்போது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அடுத்ததா சந்திராயன் 3 ஸ்டேட்டஸ் என்ன? நிலவுக்கும் சந்திராயனுக்கும் இடையேயான அந்த சுற்றுவட்ட பாதையுடைய தூரம் 3வது முறையாக குறைக்கப்பட்டிருக்கு. 1347 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து 177 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சந்திராயன் 3 விண்கலத்துடைய அந்த உயரம் குறைக்கப்பட்டிருக்கு. இதனால சந்திராயன் 3 பார்த்தீங்கன்னா மேலும் நிலவுக்கு பக்கத்திலேயே போயிருக்கு. இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம் ISRO நிலவில் இறங்கி ஆராய்ச்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சந்திராயன் 3 அப்படிங்கிற விண்கலத்தை கடந்த ஜூலை 14ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக ஏவினாங்க. பூமியை வெற்றிகரமாக சுற்றி தற்போது நிலவை சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த சந்திராயன் 3 அது சுற்றி வரக்கூடிய உயரத்தை படிப்படியாக குறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கட்ட சுற்றுவட்ட பாதை குறைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு காலை 8:30 மணி அளவில் நம்ம இஸ்ரோ செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. கடந்த வாரம் விண்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த லேண்டர் இமேஜர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேமரா விண்ணில் செலுத்தப்பட்ட நாளில் பூமியை எப்படி இருக்குது அங்கிருந்து பார்த்தா அப்படிங்கிறத படம் பிடிச்சு அனுப்பியிருந்தது. இதே மாதிரி நிலவுடைய வட்டப்பாதைக்குள்ளே சந்திராயன் 3 நுழைஞ்சதுமே அடுத்த நாள்லேயே நிலவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதில் இருக்கக்கூடிய கேமரா படம் பிடிச்சு அனுப்பியிருந்தது. இந்த 2 படங்களையுமே இஸ்ரோ வெளியிட்டிருந்தாங்க. மொத்தத்தில் திட்டமிட்டபடி நிலவில் இந்த லேண்டர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23ஆம் தேதி அன்னைக்கு வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது. அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு பிறகு இந்த சாதனையை புரியக்கூடிய முதல் நாடாக நம்ம இந்தியா திகழப் போகுது. அடுத்ததாக சந்திராயன் 3 விண்கலத்துக்கு பிறகு நிலவுடைய தென்துருவத்தை குறிவைத்து ரஷ்யா லூனா 25 அப்படிங்கிற விண்கலத்தை அனுப்புனாங்க இல்லையா, அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். 1976ஆம் ஆண்டு ரஷ்யா முதலாக நிலவுக்கு விண்கலம் அனுப்பின நிலையில் 47 ஆண்டுகளுக்கு பிறகு
ரஷ்யா நிலவுடைய மேற்பரப்பை ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக லூனா 25 அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க. ரஷ்யாவோட அந்த லூனா 25 விண்கலம் சொயூஸ் ராக்கெட் மூலமா கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. லூனா 25 உடைய பயணம் இனிமையாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஸ்ரோ கூட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. ரஷ்யா லூனா 25 பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டே அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க. இருப்பினும் கூட கொரோனா மற்றும் உக்ரைன் போர் காரணமாக அது தள்ளி போயிட்டே இருந்தது. இந்த நிலையில தான் சந்திராயன் 3 ஏவுனதுக்கு அப்புறமா இதை ஏவியிருக்காங்க. இந்த நிலையில லூனா 25 விண்கலம் பார்த்தீங்கன்னா 7 நாட்களுக்குள்ளேயே நிலவுடைய தென்துருவ பகுதியில் தரையிறங்க இருக்கிறதா சொல்லப்படுது. ரஷ்யாவுடைய இந்த விண்கலம் பார்த்தீங்கன்னா வர 21ஆம் தேதி நிலவுடைய தென்துருவ பகுதியில் தரையிறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நாங்கள் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யாவுடைய ஆராய்ச்சியாளர்கள். இந்தியாவோட சந்திராயன் 3 விண்கலம் 23ஆம் தேதி தரையிறங்க திட்டமிடப்பட்டிருக்க நிலையில அதற்கு முன்பாக 2 நாட்களுக்கு முன்பாகவே தரையிறங்கக்கூடிய வகையில தான் ரஷ்யா இதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் சந்திராயன் 3 நிலவை சுத்திட்டு வந்துட்டு இருக்கு. அதனுடைய பாதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய உயரம் குறைக்கப்பட்டுட்டு இருக்கு. இந்த நேரத்தில் லூனா எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா பூமியிலிருந்து 4 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தையும் தாண்டி நிலவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் டிவைசஸ் எல்லாமே ஆக்டிவேட் செய்யப்பட்டுடுச்சு. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அது பறக்கக்கூடிய தூரம், வேகம், அது பற்றின அனைத்து டீட்டெயில்களையும் ஒரு ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் டேட்டாவாக எடுத்து அதை பூமிக்கு அனுப்பியிருக்கு. இது தொடர்பான தகவல்களை ரோஸ்காஸ்மாஸ் சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. நிலவை நோக்கி லூனா 25 வந்து தற்போது செலுத்தியிருக்காங்க. இந்த லூனா 25 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதாகவும் அது ரொம்ப நார்மல் மோடாக, அது போக ஸ்டேபிளான ஒரு கம்யூனிகேஷனையும் அது கொடுத்துட்ருக்கு. அதில் இருக்கக்கூடிய எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்ய விஞ்ஞானிகள். சூரியனை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக இந்தியாவினுடைய முதல் விண்கலமான ஆதித்யா L1 விண்கலம் நாளைக்கு விண்ணில் அனுப்ப அப்படின்னா 1 மணி நேரத்துக்கும் குறைவான நேரம் தான் இருக்கு. ஆதித்யா L1 விண்கலன் வந்துட்டு விண்ணில் ஏவப்பட இருக்கு. இந்த சூழல்ல வந்து இந்த ஏவுகணை வந்து வெற்றிகரமா ஏவப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த நாட்டில இருந்து பல்வேறு மக்கள் வந்து இந்த நிகழ்ச்சிகளை வந்து நேரடியாக பார்க்க தொடங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் செலவுல வந்துட்டு இந்த ஆதித்யா L1 விண்கலன் வந்து விண்ணில் ஏவப்பட இருக்கு. இதுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட சந்திராயன் 3யோட பட்ஜெட் கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியான செலவு தான். எதனாலனா சந்திராயனை பொறுத்த வரைக்கும் 615 கோடி ரூபாய் செலவில் அனுப்பப்பட்ட சூழல்ல இது வெறும் 400 கோடி ரூபாய் செலவில் மட்டும்தான் அனுப்பப்பட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பெரிய பெரிய ஸ்பேஸ் மிஷன்ஸ் விஷயங்கள் எல்லாமே பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவான செலவில் தான் வந்து அவங்க செயல்படுத்துறதை வாடிக்கையாக வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பின மங்கள்யான் மிஷனும் கூட வெறும் 300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் அனுப்பப்பட்ட சூழல்ல இந்த ஆதித்யா விண்கலனுக்கான பட்ஜெட்டும் கூட வெறும் 400 கோடி ரூபாய் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு இருக்கு. இது அனுப்பக்கூடிய ராக்கெட் பார்த்தோம் அப்படின்னா PSLV C-57 ராக்கெட்ல அனுப்புறாங்க. இந்த ராக்கெட்டினுடைய ஒட்டுமொத்தமா பயணம் கணக்கெடு பண்ணும்போது இதுக்கு முன்னால் 59 தடவை இந்த PSLV ராக்கெட் வந்து விண்ணில் செலுத்தப்பட்டு இருக்கு. அதுல எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் கூட சேர்த்து அனுப்பப்பட்ட ராக்கெட் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 25 தடவை இந்த PSLV XL வகை ராக்கெட் வந்து விண்ணில் செலுத்தப்பட்டு இருக்கு. இது 25வது தடவையா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இந்த ராக்கெட்ல பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 கருவிகள் வந்து பொருத்தப்பட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அந்த பேலோட்குள்ள. அதுல ஒவ்வொரு கருவியும் ஒவ்வொரு விதமான வேலைகளில் ஈடுபடணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா விசிபிள் எமிஷன் லைன் கோர்னோகிராஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கருவி. அதாவது VELCன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த கருவி தான் இதில் ஒட்டுமொத்த 7 பேலோட்ஸ்லேயே ரொம்பவே முக்கியமான ஒரு கருவியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது சூரியனை நோக்கி நிலைநிறுத்தப்பட்டதுக்கு பின்னால தினசரி வந்துட்டு போட்டோ எடுக்க தொடங்கும். 1 நிமிஷத்துக்கு ஒரு போட்டோங்கிற அளவுக்கு வந்து எடுத்துட்டு பூமியில இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்துக்கு இதை அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பூமியில இருக்கக்கூடிய இஸ்ரோ ஆஃபீஸ்க்கு அது நேரடியாக அனுப்பாது. அதுக்கு பதிலாக இந்த கருவியை கண்டுபிடிச்ச அந்த கம்பெனிக்கு தான் அதை அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த கருவியை வந்து தயாரிச்சிருக்காங்க. அவங்க கீழே ரன் பண்ணக்கூடிய இந்தியன் டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆஃபீஸ்க்கு தான் அது எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோட்டோவையும் 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து ஃபோட்டோ அனுப்பிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அப்படி பார்த்தோம்னா 1440 ஃபோட்டோஸ் வரைக்கும் கூட இந்த VELC கருவி வந்துட்டு தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்கும். சூரியனை சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன அசைவுகளையும் கூட ரொம்ப தெளிவாக எடுத்து இந்த VELC கருவி வந்துட்டு பூமிக்கு அனுப்பிட்டே இருக்கும். அங்கே வந்ததுக்கு பின்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா IAAன்னு அழைக்கப்படக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோபிசிக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும் அந்த நிறுவனத்துக்கு வந்து கொண்டு போய் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க்கில் வந்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 0 லெவல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணக்கூடிய வேலையில் ஈடுபடுவாங்க. அங்கே அந்த வேலையை முடிச்சதுக்கு பின்னால் IAA ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேட்டா வந்ததுல இருந்து அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி இமேஜிங்கிற மோடுக்கு வந்து கொண்டு வருவாங்க.
ஸோ இந்த 24 மணி நேரத்துக்குள்ள இதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருந்து இஸ்ரோனுடைய ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைப்பாங்க. அங்க தான் இஸ்ரோ விஞ்ஞானிகள் இது சம்மந்தப்பட்ட ஆய்வுகள்ல ஈடுபடுவாங்க. அதேபோல உலகத்துல இருக்கக்கூடிய மத்த விஞ்ஞானிகளுக்கு அந்த ஃபோட்டோஸ ரிலீஸ் பண்ணுவாங்க. பொதுமக்களுடைய பார்வைக்கு வந்து குடுப்பாங்க. இது சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாத்தையும் வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் அதுக்கு அடுத்த கட்டமா பார்ப்பாங்க. ஸோ இப்படி பல ப்ராசஸ் இருக்கு இந்த ஒரு கருவியின் மூலமா. இதுதான் வந்துட்டு சூரியனுடைய கொரோனா லேயர்ஸ் பத்தின ஆய்வுகளிலும் கூட மிக முக்கியமா ஈடுபடும்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா, இந்த கொரோனா லேயர்ஸ்ல நிகழக்கூடிய அந்த வெப்ப மாற்றம் தான் எந்த விஞ்ஞானிகளுக்கும் புரியாத ஒரு புதிரா இருக்கு. சூரியனுடைய மையப்பகுதியில வந்து அதிகப்படியான வெப்பம் இருந்தாலுமே, அதுக்கு அடுத்த லேயர்ல இருக்கக்கூடிய குரோமோஸ்பியர், போட்டோஸ்பியர் போன்ற லேயர்கள்ல வந்துட்டு அதனுடைய வெப்பம் குறைவா தான் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா, இது எல்லாத்துக்கும் வெளியே இருக்கக்கூடிய வெளிப்புற லேயரான கொரோனா லேயர்ல வந்துட்டு வெப்பம் இதை விட இன்னும் கம்மியா தான் இருந்திருக்கணும். ஆனா நம்ம பார்க்கும்போது, அந்த இடத்துல மட்டும் வெப்பம் இன்னும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழல்னால, அது எப்படி நிகழுது அப்படிங்கிற ஒரு குழப்பம் விஞ்ஞானிகளுக்கு இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ இது சம்மந்தப்பட்ட ஆய்வுகள்ல தான் இந்த VELC கருவி ஈடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருவி இல்லாம மத்த சில கருவிகள் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, சோலார் லோ எனர்ஜி எக்ஸ்ப்ரோ ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கருவி இருக்கு. இந்த கருவி வந்துட்டு சோலார் ஃப்ளேர்னு அழைக்கப்படக்கூடிய அந்த சம்மந்தப்பட்ட சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஃப்ளேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஆய்வுல ஈடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவி இருக்கு. இது வந்துட்டு சூரிய புயல்கள் சம்மந்தப்பட்ட ஆய்வுகள்ல ஈடுபடும். சூரியன்ல வந்துட்டு அடிக்கடி சில சூரிய புயல்கள் ஏற்படும். இந்த சூரிய புயல்கள்னால வந்துட்டு பூமியில மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஆனா எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்துட்டு பாதிப்பு சில நேரங்கள்ல ஏற்படும். அந்த சூரிய புயல்கள் பெருசா வருங்கிற பட்சத்துல பூமியில இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். சிறிய அளவுல வருங்கிற பட்சத்துல விண்வெளியில இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ்க்கு வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேட்டலைட்ஸை வந்து ஆஃப் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஞ்ஞானிகள். ஸோ இது சம்பந்தப்பட்ட சூரிய புயல்களை பத்தி தொடர்ந்து நம்ம ஆய்வு மேற்கொள்ளும் போது, அது முன்கூட்டியே அதை நம்ம கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, இல்ல அந்த சூரிய புயலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது போன்ற விஷயங்களிலும் கூட நம்ம ஈடுபடுவதற்கு இந்த கருவி வந்து பெரிய உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, ஹை எனர்ஜி L1 ஆர்பிட்டிங் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கருவி இருக்கு. இந்த கருவி என்ன பண்ணுனா, சோலார் ஃப்ளேர் மட்டும் இல்லாமல் வந்துட்டு சூரியனிலிருந்து வரக்கூடிய அதிகப்படியான ஆற்றல் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளிலும் இது ஈடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா சோலார் அல்ட்ரா வயலண்ட் இமேஜிங் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெலஸ்கோப் இருக்கு. இது வந்துட்டு அல்ட்ரா வயலண்ட், அதாவது புற ஊதா கதிர்கள் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளில் ஈடுபடும். இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட ஆய்வுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பூமியில இருந்துட்டு நம்ம சூரியன் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளில் வந்துட்டு ரொம்ப தெளிவாக ஈடுபட முடியாது. எதனாலனா, பூமியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வளிமண்டலம் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு நமக்கு தடுத்து தான் சூரிய வெளிச்சத்தை உள்ள கொடுக்குது. உதாரணமா புற ஊதா கதிர்கள். இந்த புற ஊதா கதிர்கள் மட்டும் இல்லாமல் சூரியனிலிருந்து வரக்கூடிய ஆபத்தான நிறைய எக்ஸ்ரே கதிர்களையுமே கூட நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்டர் ஷீல்டு அப்படின்னு அழைக்கப்படும் இந்த வளிமண்டலம் வந்துட்டு தடுத்து நிறுத்துறதுனால நிறைய விஷயங்கள் பற்றி நம்மளால பூமியிலிருந்து ஆராய்ச்சி செய்ய முடியாது அப்படிங்கிறதுனாலையும் கூட இந்த கருவி வந்துட்டு பூமியிலிருந்து வெளியே வளிமண்டலத்துக்கு வெளியே போய் ஆராய்ச்சி செய்யும் போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதன்படி பார்த்தோம்னா இந்த கருவியின் மூலமா சூரியனுடைய புற ஊதா கதிர்கள் பற்றியும் நம்மளால நிறைய படிச்சுக்க முடியும். அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆதித்ய சோலார் விண்ட் பார்ட்டிகல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுவுமே கூட சூரிய புயல் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளிலும் ஈடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மேக்னட்டோமீட்டர் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு கருவி இருக்கு. இந்த கருவி வந்துட்டு சூரியனுடைய ஈர்ப்பு விசை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கூட ரொம்ப தீவிரமாக ஈடுபடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 7 கருவியில் 4 கருவிகள் வந்துட்டு நேரடியாக சூரியனை பார்த்து செயல்படும் வகையில் வந்து நிலைநிறுத்தம் செய்யப்படும். 3 கருவிகள் வந்துட்டு அது நிறுத்தப்படக்கூடிய லக்ராஞ்ச் பாயிண்ட்ல அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அதாவது அந்த இடத்துல வந்துட்டு விண்வெளி வானிலை வந்து எந்த அளவுக்கு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தூசு துகள்கள் எப்படி இருக்கு, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் கூட கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி ஆய்வில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 7 கருவிகளுடைய முக்கியமான வேலைகள் இதுதான். இந்த வேலைகள் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளில் தான் இஸ்ரோ வந்து இப்போ ஈடுபட இருக்காங்க. இந்த ஒவ்வொரு கருவியும் அனுப்பக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் சேகரித்து அதை வந்துட்டு ரிசர்ச்சுக்கு பயன்படுத்துறதுக்காகவே வந்துட்டு இஸ்ரோ மட்டும் இல்லாமல் இந்த கருவிகளை தயாரித்த கம்பெனிகளிலும் கூட அதிக அளவிலான ஆட்கள் வந்து ஈடுபடுத்தப்பட இருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு இதன் மூலமாக வந்து நிறைய விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கூட இஸ்ரோ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது இந்த ஆதித்ய L1 வந்து இஸ்ரோவினுடைய வரலாற்றில் இன்னொரு மைல்கல்லாக இருக்கணும் எதிர்பார்க்கப்படுது.
சூரியனை பத்தி ஆய்வு பண்றதுக்காக இந்தியாவினுடைய முதல் விண்கலமான ஆதித்யா L1 விண்கலம் நாளைக்கு விண்ணில் அனுப்பப்பட்டு இருக்கு. இதுக்கான கவுண்டவுன் இன்னைக்கு தொடங்கப்பட்ட சூழல்ல நாளைக்கு காலையில சரியா 11:50 மணி அளவுல ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்துல இருந்து இந்த ராக்கெட் விண்ணுக்கு அனுப்பப்பட இருக்கிறதாகவும் இஸ்ரோ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்கக்கூடிய இந்த ராக்கெட் வந்துட்டு அடுத்த 100 நாட்களுக்கு பயணம் செஞ்சு அப்ராக்சிமேட்டா ஜனவரி முதல் வாரத்துல அது தன்னுடைய இலக்கை நோக்கி போய் அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 100 நாட்களுமே இந்த ஆதித்யா L1 விண்கலனுக்கு ரொம்பவே முக்கியமான நாட்களாகவும் பார்க்கப்படுது. அந்த கரெக்டா அந்த 100 நாட்கள் பயணம் செஞ்சு அதனுடைய இலக்குல போய் சரியா உட்காருவது வரைக்குமே கூட இதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. அதை நம்ம ரொம்ப துல்லியமா கண்காணிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு கூட இஸ்ரோ விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு PSLV C-57 ராக்கெட் மூலமா ஏவப்படக்கூடிய இந்த ராக்கெட் 100 நாள் பயணம் மேற்கொண்டு கரெக்டா பூமியில இருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய லக்ரேஞ்ச் பாயிண்ட் L1 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல போய் அது நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராக்கெட்ல பொறுத்த வரைக்கும் பேலோட்ல ஒட்டுமொத்தமா 7 கருவிகள் பொருத்தப்பட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 7 கருவிகளும் சூரியனை பற்றிய பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபடும். ஒவ்வொரு கருவியும் சூரியனில் இருக்கக்கூடிய பல படிநிலைகள் பற்றிய ஆய்வுகளில் ஈடுபடணும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா அதில் இருக்கக்கூடிய 4 கருவிகள் நேரடியாக சூரியனை நோக்கி பாயிண்ட் பண்ண வச்சு அது சம்பந்தப்பட்ட ஆய்வுகளில் ஈடுபடும். அதே போல அதில் இருக்கக்கூடிய மற்ற 3 கருவிகள் அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய லக்ரேஞ்ச் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற சில விஷயங்கள் பற்றிய ஆய்வுகளிலும் அது ஈடுபடணும் சொல்லியிருக்காங்க. இந்த சூழல தான் இந்த 7 கருவியில ஒரு கருவி மட்டும் ரொம்பவே முக்கியமான கருவியாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது VELC அழைக்கப்படக்கூடிய விசிபிள் எமிஷன் லைவ் கொரோனாகிராஃப் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு கருவியும் கூட இந்த பேலோட்ல இணைக்கப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த VELC கருவியை பொறுத்த வரைக்கும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோபிசிக்ஸ்ங்கிற நிறுவனம் அதை தயாரித்து இஸ்ரோவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறதாகவும் கூட சொல்லியிருக்காங்க. இந்த 7 கருவியில இதுதான் ரொம்பவே முக்கியமான கருவியாக பார்க்கப்படுது. இதுதான் சூரியனுடைய வெளிப்புற வளிமண்டலமாக பார்க்கப்படும் கொரோனா பற்றிய ஆய்வுகளிலும் கூட மிக தீவிரமாக ஈடுபடணும் சொல்லியிருக்காங்க. இந்த VELC கருவி பற்றிய பல்வேறு தகவல்களும் இப்போ கிடைச்சிருக்கு. அதன்படி பார்த்தோம்னா இந்த கருவி ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு போட்டோவை எடுத்து பூமியில் இருக்கக்கூடிய தரை கட்டுப்பாட்டு மையத்துக்கு அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒட்டுமொத்தமாக 1440 போட்டோக்கள் வரைக்கும் பூமியில் இருக்கக்கூடிய தரை கட்டுப்பாட்டு மையத்துக்கு இந்த VELC கருவி அனுப்பிட்டே இருக்கும். அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சூரியனுடைய போட்டோவை தான் அனுப்புவாங்க. இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட போட்டோவை ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அதை எடுத்து அனுப்பிட்டே இருக்கிறது மூலமா ஒரு மிகப்பெரிய டேட்டா இஸ்ரோவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இவ்வளவு பெரிய டேட்டாவை நம்ம சேவ் பண்ணா அதன் மூலமா சூரியன் சம்பந்தப்பட்ட பல்வேறு ஆய்வுகளில் நம்மளால ஈடுபட முடியும். அதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய முக்கியமான மிஷன் இந்த கருவிக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதாகவும் கூட சொல்லியிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த ஆதித்யா மிஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 வருஷத்துக்கு அது செயல்பட போகுது. அப்படி பார்த்தோன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு போட்டோ, ஒவ்வொரு நாளைக்கும் 1440 போட்டோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கெப்பாசிட்டி கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி இந்தியாவுக்கு தேவைப்படும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி நாசாவுக்கு ஈக்குவலா இந்தியாவில் இருக்கான்னு கேட்டதுக்கு இந்த IAA அழைக்கப்படக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோபிசிக்ஸ் நிறுவனம் எங்க கிட்ட இருக்கு, நாங்க அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில் அங்கே பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த VELC கருவி எடுக்கக்கூடிய சூரியன் சம்பந்தப்பட்ட எல்லா போட்டோக்களையும் ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணுவாங்க. அங்கதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெவல் 0 அழைக்கப்படக்கூடிய ப்ராசஸ் எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. அதாவது அந்த கருவி அனுப்பக்கூடிய எல்லா பேசிக் டேட்டாஸ் எல்லாத்தையும் அங்கதான் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணுவாங்க. அங்க ஸ்டோர் பண்ணதுக்கு பின்னால லெவல் 0 ப்ராசஸ் முடிச்சுட்டு அங்கிருந்து அவங்க அடுத்ததான் என்ன பண்ணுவாங்கன்னா IAA அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோபிசிக்ஸ் அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்துக்கு அவங்க அனுப்பி வைப்பாங்க. அங்க வந்ததுக்கு பின்னால அவங்க ஒரு ப்ராசஸ் முடிச்சுட்டு இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒரு இமேஜ் லெவல் ப்ராசஸிங் முடிச்சுட்டு அதன் பின்னால் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரோவுக்கு அனுப்பி வைப்பாங்க. இஸ்ரோ அதை பார்த்து விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் அதை சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் எல்லாம் தீவிரமா ஈடுபட்டு அதன் பின்னால மற்ற விஞ்ஞானிகள் கூட அதை ஷேர் பண்றதும் மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு அதை காட்டுவது போன்ற நடவடிக்கைகளையும் ஈடுபடுவாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்குள்ள நடைபெறணும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த VELC கருவி சூரியனை போட்டோ எடுத்து அதை இங்க டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க்குக்கு பூமியில இருக்கக்கூடிய தரைத்தளத்துக்கு அனுப்புனதுக்கு பின்னால அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள இவங்க இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்க உடனடியா இஸ்ரோவுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதா இவங்களுடைய இப்ப போட்டிருக்கக்கூடிய அக்ரிமெண்டாகவும் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட வேலைகளை ஈடுபடுறதுக்காகவே 24 மணி நேரமும் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டதாகவும் எந்த ஒரு போட்டோவையும் கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் அது சூரியன் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு போட்டோவையும் கூட நம்ம சேவ் பண்ணணும். அவ்வளவு பெரிய டேட்டா சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை ஈடுபட்டதுனால எல்லா அதிகாரிகளும் ரொம்ப தெளிவா வேலை பார்க்கணும் அப்படின்னு கூட குறிப்பிடப்பட்டு இருக்கு. இந்த VELC கருவியை பொறுத்த வரைக்கும் சூரியனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில கூட ரொம்ப தெளிவா படம் பிடிக்கும் வகையில் தயார் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால சூரியனில் இருக்கக்கூடிய கொரோனா அழைக்கப்படக்கூடிய அந்த வெளிப்புற வளிமண்டலம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா சூரியனுடைய வெப்பநிலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கு.
ஆனா இந்த 15 மில்லியன் செல்சியஸ்ங்கிற அளவு வந்துட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் மாறுபடும். அதாவது சூரியனுடைய கோர் மையப்பகுதியில வந்துட்டு 1 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதே போல அதனுடைய வெளிப்புற தோற்றத்துல ஒரு பகுதி இருக்கும். சூரியன்ல வந்துட்டு பல அடுக்குகள் இருக்கு. போட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லேயரா வந்துட்டு சூரியனை வந்து வகைப்படுத்துவாங்க. அப்படி பார்த்தோம்னா சூரியனுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பத்துக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே இருக்கக்கூடிய வெப்பத்துக்கும் வந்துட்டு பல்வேறு மாறுபாடுகள் ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் வெளியே வெப்பம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்படும். ஆனா நிலைமை பார்த்தோம் அப்படின்னா இந்த கொரோனான்னு அழைக்கப்படக்கூடிய இந்த வெளிப்புற லேயர்ல மட்டும் வந்துட்டு திடீர்னு சூரியனுடைய வெப்பநிலை வந்து ரொம்ப அதிக அளவுல இருக்கிறதாகவும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கான காரணம் என்னங்கிறதா இப்போ வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு விஷயமா இருக்கு. அதாவது சூரியனுடைய மையப்பகுதியில் ஒரு வெப்பநிலை இருக்கு. அதுக்கு அடுத்த லேயர்ல பார்த்தோம்னா அந்த வெப்பநிலை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்கு அடுத்த லேயர்ல இன்னும் கம்மியா இருக்கு. ஆனா அதை தாண்டி நம்ம மேல வரும்போது அதாவது வெளிப்பு வளிமண்டலமா பார்க்கப்படக்கூடிய அந்த கொரோனாவுக்கு வரும்போது திடீர்னு அந்த இடத்துல ரொம்ப அதிகப்படியான ஒரு வெப்பநிலை காணப்படுது. ஸோ இது சம்பந்தப்பட்ட மர்மங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த ஆதித்யா L1 வந்துட்டு செயல்படுத்தப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லி இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய பல்வேறு கருவிகள் வந்துட்டு இது சம்பந்தப்பட்ட பலவிதமான ஆய்வுகளில் ஈடுபடும். இது வரைக்கும் யாராலையும் தெளிவா கண்டுபிடிக்கப்பட முடியாத அது மாதிரியான சில காரணங்கள் பற்றியும் கூட இந்த ஆதித்யா L1 வந்துட்டு துல்லியமா கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் நம்பிக்கையோட காத்திருக்காங்க. இந்த ஆதித்யா விண்கலம் வந்து எதை ஆய்வு பண்ண போகுது? அப்பப்போ சூரியன் சீரும், அந்த சீற்றத்திலிருந்து புயல் வரும். மின்னணு கருவிகளுக்கு ப்ராப்ளம். குறிப்பா விண்வெளியில் இருக்கக்கூடிய மின்னணு கருவிகளுக்கு சிக்கல், சவால். செயற்கைக்கோள்களை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடும். அதான் வந்து பாதுகாக்க முடியும். இந்த ஆதித்யா வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல ஒரு இடத்துல இருக்கும். நடுவுனா எக்ஸாக்டா நடுவுல. சூரிய புயல் வந்து அந்த ஆதித்யாவை அடிச்சதுன்னா அது உடனே நமக்கு அலர்ட் பண்ணிடலாம். பூமிக்கும் நிலாவுக்கும் நடுவுல L1 இருக்கு. பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல L1 இருக்கு. செவ்வாய் கோளுக்கும் சூரியனுக்கும் நடுவுல ஒரு L1 இருக்கு. ஸோ அப்ப நான் வந்து அந்த L1 பாயிண்ட்ல நான் நிறுத்தினேன்னா அந்த சுத்துற கோள் இல்லையா, அந்த கோளோட சேர்ந்து அந்த பொருளும் சுத்தும். சூரியனை சுத்தி ஒரு பெரிய வெளி மண்டலம் இருக்கு. அந்த மண்டலம் பேர் தான் வந்து கரோனா. ஸோ இப்போ அந்த பார்க்கர் ப்ரோப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரோப் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதான் சூரியன் சொன்னாக்க அதை நீள்வட்டமா சுத்திட்டு வருது. ஓகே. ஒவ்வொரு தடவை நீள்வட்டமா சுத்தும் போதும் அதுக்கு பக்கத்துல வரும். ஸோ அப்போ பக்கத்துல வரும்போது இன்னும் கூடுதலான தகவலை அது வந்து சேகரிக்கும். இப்ப அடுத்ததா சந்திரயான் 3 மிஷனுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஆதித்யா மிஷன வந்து இஸ்ரோ செயல்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த மாசம் கூட அத லான்ச் பண்றதுக்கான டேட் கூட அப்ராக்ஸிமேட்டா சொல்லியிருக்காங்க. சோ அத வச்சு பார்க்கும்போது, இந்த திட்டம் எதுக்காக? இந்த ஆதித்யா விண்கலம் வந்து எத ஆய்வு பண்ண போகுது? இப்போ சூரியன்ல இருந்து சூரிய காத்துன்னு ஒண்ணு வருது. காத்துனா நம்ம சாதாரணமா ஃபீல் பண்ற மாதிரி விசிறி அப்படி ஆட்டினா வர அந்த மாதிரி காத்து இல்ல. ஓகே. இது என்னன்னா சூரியன்ல இருந்து வெளிவரக்கூடிய மின்னணு மின்னேற்றம் கொண்ட துகள்கள். எலக்ட்ரான் மாதிரியான துகள்கள், புரோட்டான் மாதிரியான துகள்கள், ஹீலியம் அணு இதெல்லாம் வந்து நிலால இருந்து வெளில வருது. புரோட்டான் இதெல்லாம் வெளில வருது. அதோட சேர்ந்து காந்தப்புலமும் சேர்ந்து கலந்து வருது. அப்படிப்பட்ட ஒரு கலவை. அந்த கலவை தான் வந்து சூரிய காத்து அப்படின்னு சொல்றோம். சோலார் விண்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு காத்து அடிச்சா, அந்த காத்து ரொம்ப வேகமா போச்சுன்னா, அது புயல் ஆயிடும் இல்லையா? அப்பப்போ சூரியன் சீரும். அந்த சீற்றத்திலிருந்து புயல் வரும். ஓகே. அந்த புயல்னால பூமியில உங்களுக்கு, எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆடு, மாடு, கோழி எதுக்கும் ஆபத்து இல்ல. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஓகே. ஆனா, மின்னணு கருவிகளுக்கு ப்ராப்ளம். குறிப்பா விண்வெளியில இருக்கக்கூடிய மின்னணு கருவிகளுக்கு சிக்கல், சவால். அந்த சூரிய புயல் பூமிய தாக்கும்போது, அந்த குறிப்பிட்ட சில டைம் ஒரு குறிப்பிட்ட கால அளவு செயற்கைக்கோள்கள வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிரும். அதான் வந்து பாதுகாக்க முடியும். ஓகே. ஸோ, நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சா, இந்த மாரி காந்த புயல் வருது நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சா, நம்ம முன்கூட்டியே தயாரா இருக்கலாம். ஓகே. இப்ப இந்த ஆதித்யா வந்து பூமிக்கும், சூரியனுக்கும் நடுவுல ஒரு இடத்துல இருக்கும். நடுவுனா எக்ஸாக்ட்டா நடுவுல, இடையில ஒரு இடத்துல இருக்கும். ஓகே. ஸோ, அந்த சூரிய புயல் வந்து அந்த ஆதித்யாவ அடிச்சதுன்னா, அது உடனே நமக்கு அலர்ட் பண்ணிடலாம். ஓகே. ஐயா! சூரிய புயல் வருது, பாதுகாத்துக்கங்கன்னு. அப்ப அந்த இது தவிர புயலால ஆதித்யா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? என்ன? அந்த புயல் காரணமா மத்த மின் சாதனங்கள் வந்து பழுதுபடும்போது, ஆதித்யா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுமா? இல்ல. அ அதுல வந்து அதுக்கான புரொடெக்டிவ் கருவிகள்லாம் வச்சிருக்காங்க. ஸோ, அதனால வந்து அது தாங்கி செயல்படக்கூடிய ஒரு தன்மையோட தான் அது செயல்படும். ஓகே. அ அது முன்கூட்டியே அறிவிக்கும். அதே மாரி வந்து சூரியனுடைய இயக்கம், எப்படி இந்த சூரிய காற்று உருவாகுது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் இன்னும் நமக்கு முழுமையா புரியாத புதிர். அவைகளை பற்றிய ஆராய்ச்சியும் மேற்கொள்ளும்.
Yes, sir, on. Copied. All stations stand by for the time mark. T-minus 30 minutes and counting. RNMS to CDP. RNMS confirms range real-time network readiness for PSLV C-57 Aditya L1 mission launch. CDP Roger. Met to ROD and Mission Director. Benign weather conditions are prevailing for PSLV C-57 launch. ROD Roger. Calling P1, switch on the pulsars. नमस्कार, एक बार फिर स्वागत है आप सभी दर्शकों का। मैं Pulsar विकास is on. स्वर्णकार Roger. यहाँ श्रीहरिकोटा के मिशन नियंत्रण कक्ष से इस मिशन की समीक्षा प्रस्तुत करूंगा और मेरे साथ हैं इंग्लिश कमेंटेटर मिस माधुरी पी। सबसे पहले आप सभी दर्शकों को हार्दिक शुभकामनाएं और बधाइयां चंद्रयान 3 मिशन की, जिसने पूर्ण सफलता के साथ 23 अगस्त 2023 को चंद्रमा की सतह पर लैंडर की सकुशल लैंडिंग की और इसके बाद रोवर ने पृथ्वी से 3,80,000 किलोमीटर दूर चंद्रमा पर विचरण कर भारत की अमिट छाप छोड़ दी है। इसके साथ ही भारत चंद्रमा के दक्षिणी ध्रुव पर सकुशल उतरने वाला विश्व का पहला देश बन P2, चुका switch है। on the pulsars. यह सब संभव हो पाया है इसरो के कुशल मार्गदर्शन pulsar on. और वैज्ञानिकों के अथक प्रयास से, लेकिन ये तो सिर्फ शुरुआत है। चंद्रमा अब इसरो तेजोमय सूर्य के अध्ययन के प्रयोजन से आदित्य L1 नामक अंतरिक्ष यान को आज P3 2 switch on the सितंबर pulsars. 2023 को श्रीहरिकोटा के द्वितीय प्रमोचन मंच से भारतीय मानक समय के अनुसार सुबह 11:50 पर PSLV C-57 रॉकेट द्वारा प्रमोचित करेगा। आइए चलें सूर्य की ओर और विज्ञान के कुछ और रहस्यों से पर्दा उठाने और वैज्ञानिक तकनीक का प्रदर्शन करने। तो बने रहिए हमारे साथ आज के इस मिशन में, जिसका नाम है PSLV C-57 आदित्य L1 मिशन। MC2 CDP and control real-time programs loaded. Namaste viewers. The Indian Space Research switch on the Organization is pulsars. gearing for its rendezvous with the sun. R2 pulsar on. To take you along on the live telecast of this momentous event today, I am Madhuri, giving the commentary in English. P4 MOTR, you can switch With on me the is radio. my co-commentator, Shri Vikas Swarnkar, who will be giving the commentary in Hindi. Copied. We are about to script yet another chapter in the glorious space research history of India. Today, the workhorse rocket PSLV C-57 will carry Aditya L1, the solar observatory of India, to be placed at a vantage point from where it will be able to continuously observe the sun and while being in the visibility of Earth-based ground stations.
10 days ago, India became the first country in the world to safely land a spacecraft in the All South Polar stations, regions stand by on the for the moon. time mark. I'm T-minus sure many 27 of you minutes were and the counting. eager and proud spectators of the Chandrayaan 3 landing that was being telecast from ISTRAC, situated in Bangalore. Roger. We bring to you an integration film for the PSLV C-57 that took place in Satish Dhawan Space Center, Shar, Sriharikota. अभी आप अपने स्क्रीन पर देख रहे हैं, यह है प्रथम कोर चरण S139 बूस्टर का नोजल एंड सेगमेंट। इस प्रथम चरण के साथ ये शुरुआत होती है और यह मिडिल सेगमेंट को इसके ऊपर संयोजित किया जा रहा है। ऐसे 3 मिडिल सेगमेंट इसके ऊपर संयोजित किए जाएंगे और अंत में हेड एंड सेगमेंट सबसे ऊपर की ओर संयोजित किया जाएगा और इस तरह तैयार होता है PSLV का प्रथम चरण कोर बूस्टर S139। इसमें 139 टन का प्रणोदक होता है और यह इग्नाइटर है जो इसे प्रज्वलित करता है। इस मिशन पे यह है PSLV C-57 एक्सेल मिशन। तो इसमें हैं 6 स्ट्रेपॉन बूस्टर्स, हर एक में 12 टन के नोदक भरे जाते हैं। यह सब ठोस नोदक पर आधारित हैं। यह SI-TVC टैंक को उठाकर इसके साथ संयोजित किया जा रहा है। इंटर स्टेज आप देख रहे हैं, इसमें रिट्रो मोटर्स लगे हुए हैं पृथक्करण के लिए। और यह है द्वितीय चरण जो कि तरल नोदक पर आधारित चरण है। इसमें विकास इंजन लगा हुआ है। And here is the second stage of the PSLV rocket, prepared in the subsystem preparation facility and brought to the vehicle assembly building of the second launch pad to be integrated on the first stage of the rocket. Here you can see the third stage PS3 and PSO being moduled Roger. and placed inside the respective shroud and then handled together Roger. to be moved to the vehicle assembly building. यह नज़ारा आप देख रहे हैं व्हीकल असेंबली बिल्डिंग का, जहां पर पूरे व्हीकल को असेंबल किया जाता है। These are the visuals from the clean room of the spacecraft preparation facility. This is the Aditya L1 spacecraft being prepared and ensconced into a protective container where the environment is controlled and the temperature is controlled, the cleanliness is controlled. At the vehicle assembly building, again, there is a clean room provision to safely integrate it to the rocket, and then the heat shield halves are closed. Now the vehicle is fully ready to be moved to the launch pad, which is about 900 meters away. This is PSLV C-57 standing majestically. अभी अभी आपने देखा PSLV C-57 का इंटीग्रेशन वीडियो। यह पूरी तरह तैयार और कुछ अंतिम गतिविधियां जारी हैं, अंतिम जांच जारी हैं प्रमोशन से पहले की। We are bringing this telecast to you live from the Mission Control Center at Satish Dhawan Space Center, Shar, Sriharikota. The launch will take place today, the 2nd of September 2023 at 11:50 hours in time from the second launch pad. All stations switch over to channel 2 at T-. The PSLV C-57 in its XL version will carry Aditya L1 spacecraft having a mass of 1,480 kilograms. The mission intends to place the spacecraft in 235 by 19,500 kilometers orbit with an inclination of 19.2 degrees. The total mission duration will be 3,799 seconds or 63 minutes 19 seconds. Apart from Doordarshan, you can watch the live telecast on ISRO website, YouTube, Facebook and Twitter.
अब हम प्रमोचन से 22 मिनट की दूरी पर हैं। आदित्य L1 सूर्य का अध्ययन करने वाला पहला अंतरिक्ष आधारित भारतीय मिशन है। इस मिशन से आदित्य L1 नामक अंतरिक्ष यान को सूर्य पृथ्वी प्रणाली में लैग्रेंज 1 पॉइंट के चारों ओर एक प्रभामंडल कक्षा में स्थापित किया जाएगा। यह लैग्रेंज पॉइंट पृथ्वी से लगभग 15 लाख किलोमीटर दूर है। इस तरह L1 पर रखे गए उपग्रह को सूर्य को बिना किसी आच्छादन या ग्रहण के लगातार देखा जा सकता है। यह अंतरिक्ष यान विद्युत चुंबकीय और कण चुंबकीय क्षेत्र सूचकांकों का उपयोग करके फोटोस्फीयर, क्रोमोस्फीयर और सूर्य के सबसे बाहरी परत, जिसे हम कोरोना के नाम से जानते हैं, इनका निरीक्षण करने के लिए इसमें 7 निदभार लगे हुए हैं। इनमें से 4 निदभार सीधे सूर्य की गतिकी का अध्ययन करेंगे तथा अन्य 3 निदभार L1 बिंदु पर कणों और क्षेत्रों का यथास्थिति अध्ययन करेंगे। इस तरह आदित्य L1 उपग्रह के निदभार कोरोनल तापन, कोरोनल मास इजेक्शन, प्री फ्लेयर और फ्लेयर गतिविधियों और उनकी विशेषताओं और अंतरिक्ष मौसम की गतिशीलता को समझने के लिए अत्यधिक महत्वपूर्ण जानकारी प्रदान करेंगे। अब आपके सामने प्रस्तुत है आदित्य L1 कर्टेन रेजर। The PSLV C-57 is prepared to launch the 1,480 kg Aditya L1 spacecraft into Earth-bound orbit, from which it will be placed into a halo orbit around the L1 point in 4 months. The satellite is intended to study the Sun and how it impacts the heliosphere. The Sun, which is the center of our solar system and has always fascinated humans, is a ball of hot gases formed by the nuclear fusion process. The visible outer surface of the Sun is known as the photosphere, followed by the chromosphere and then the corona. After initially dropping through the chromosphere, the Sun's temperature abruptly rises in the corona, reaching extremely high values of 1 to 3 million Kelvin. The Aditya L1 mission has 7 scientific payloads to conduct a comprehensive study of the Sun. The Visible Emission Line Coronagraph, VELC, investigates the solar corona and the dynamics of coronal mass ejections. The Solar Ultraviolet Imaging Telescope, SOOT payload, scans the solar disk in near ultraviolet light and detects fluctuations in solar irradiance. The Aditya Solar Wind Particle Experiment, ASPECS, and Plasma Analyzer Package for Aditya PAPA payloads investigate the solar wind and energetic ions, as well as their energy distributions. The Solar Low Energy X-ray Spectrometer, SOLEXIS, and the High Energy L1 Orbiting X-ray Spectrometer, HELIOS, analyze X-ray flares from the Sun over a wide energy range. The magnetometer payload is designed to measure the interplanetary magnetic field at the L1 point. Aditya L1 is equipped to take in situ measurements of charged particles and fields at L1 and is dedicated to studying the Sun across several energy bands. The Lagrange point L1 is located around 1.5 million kilometers from the Earth, between the Sun and the Earth. 18 minutes and counting. These observations are best made from a vantage point that provides a continuous view of the Sun. All payloads are designed in close coordination with ISRO centers and national laboratories like as IIA, IUCAA and PRL. With this mission, ISRO will once again demonstrate its position in space exploration. We are 17 minutes 23 seconds from the launch time. The countdown for PSLV C-57 Aditya L1 mission has been 24 hours long. It had started yesterday. During the countdown,
Critical activities have been carried out on the launch vehicle and the spacecraft. The propellant have been serviced into the launch vehicle stages. The bottles storing the T-minus gases for 17 minutes command and counting. and control operations have been charged to pre-launch pressure levels. Roger. Control The to onboard LCC2 batteries and have VLCC. been charged. Timing confirmed external hold mode. LCC, Roger. Now in a little while we'll go to the automatic launch sequence initiation, for which the preparations are underway in the launch and mission control centers. ROD to Mission Director. Range is ready for PSLV C57 Aditya L1 mission. Mission Director Roger. TTC Director to Mission Director. All TTC Director confirms readiness of all his track stations and network for supporting अभी आपने सुना C57 Aditya L1 mission. Mission Director Roger. उपग्रह निदेशक, TCTC, रेंज निदेशक, data lover subnet, टेलीमेट्री, short 1, टेलीकमांड short 2 निदेशक station. तथा यान निदेशक TCTC ने cockpit. अपने तंत्रों की सूचना मिशन निदेशक को दे दी है। इसके पश्चात T-minus 16 minutes and सभी counting. आंकड़े संतोषजनक होने पर Mission Director, Mission Readiness Review and Launch Authorization Board have already given clearance for proceeding with the countdown and launch of PSLV C57 Aditya L1 mission. All operations in the countdown sequence till automatic launch sequence have been completed satisfactorily. Based on the clearance obtained from launch vehicle, spacecraft, range and distract network stations and prevailing favorable weather conditions, Mission Director hereby authorizes to initiate launch operation sequence for the launch of PSLV C57 Aditya L1 mission at 11:50 hours IST today, that is 2nd September 2023. All stations to note, Mission Director has given authorization for the launch of PSLV C57 Aditya L1 mission. SDS servers activated. MC अभी confirms आपने data देखा from SHAR-1 इस and मिशन SHAR-2. के मिशन डायरेक्टर श्री T-minus एसआर 15 बीजू minutes ने and counting. इस मिशन का Hereby authorizes to initiate automatic launch sequence for the launch of PSLV C57 Aditya L1 mission. Automatic launch sequence initiated for PSLV C57 Aditya L1 mission. The automatic launch sequence, the initiation has been announced, and hereafter a very critical capsule of performance validation for the launch vehicle systems will be carried out, and very close to the launch time, control will be passed on to the onboard computers. जी हाँ, ऑटोमेटिक लॉन्च सीक्वेंस चालू हो चुका है। एएलएस शुरू होने के पश्चात रॉकेट स्वचालित होकर सर्वप्रथम T-0.3 सेकेंड्स पर आरसीटी का प्रज्वलन शुरू करेगा और T0 पर कोर बूस्टर S139 का प्रज्वलन शुरू होगा। लेकिन इस दौरान वह स्वचालित तरीके से सभी जांच जारी रखे हुए है। PS2 control system, redundant chain actuation in progress. On your TV screens, Honorable Minister of State for Science and Technology and Prime Minister's Office, Dr. Jitendra Singh. This mission is the 91st launch mission of ISRO and 59th of Workhorse PSLV. As mentioned earlier, PSLV's XL version with 6 strap-on motors alongside the core S139 motor is being used for the present mission. This is the 25th time PSLV XL is getting ready for launch. So far in the year 2023, ISRO has launched SSLV's maiden successful mission, 2 commercial missions of PSLV, 1 mission of GSLV carrying the first among the second generation of navigation satellites, 1 commercial mission of LVM-3 and another mission of LVM-3 again carrying the prestigious Chandrayaan-3 spacecraft. PS4 control system actuation in progress. आदित्य L1 जो कि एक अंतरिक्षयान है इस मिशन का, इसको पृथ्वी से 235 बाई 19,500 किलोमीटर की निम्न भूकक्षा में 19.2 डिग्री के झुकाव के साथ अंतक्षेपित किया जाएगा। इस कक्षा में निर्धारित आर्ग्यूमेंट ऑफ पेरिजी 346.6
डिग्री को प्राप्त करने के लिए PSLV के चतुर्थ चरण को 2 बार प्रज्वलित कर इसे प्राप्त किया जाएगा। आर्ग्यूमेंट ऑफ पेरिजी असेंडिंग मोड और पेरिजी के बीच के कोण है जिसे कक्षीय तल के साथ मापा जाता है। आदित्य L1 के इस दीर्घाकार कक्षा में अंतक्षेपण के पश्चात उचित समय पर और उचित अभिवृत्ति में अंतरिक्ष यान में लगे लिक्विड एपोजी मोटर्स को फायर कर कक्षांतरण किया जाएगा और इस तरह 5वीं बार में LAM मोटर को फायर कर यान को पृथ्वी की प्रभावी क्षेत्र से बाहर निकलने में समुचित गति प्राप्त की जाएगी। फिर वह पृथ्वी की कक्षा से छोड़कर सूर्य की कक्षा में प्रवेश करेगा और ऐसा करते हुए यह करीब 125 दिनों का समय लगेगा। 125 दिनों बाद यह L1 पॉइंट के पास पहुंचकर और उसकी परिक्रमा करना शुरू कर देगा और यही वह L1 पॉइंट है जहां पर से यह अपने वैज्ञानिक उद्देश्यों का भी प्रतिपादन करेगा। अब हम उड़ान से 11 मिनट की दूरी पर control system actuation in progress. Let me in the meantime tell the viewers about the flight events that the launch of PSLV C-57 Aditya L1 will take. This mission is among the longest flights of PSLV. It is going to last for 63 minutes and 19 seconds. The liftoff coincides with the ignition of core S-139 solid rocket motor and the ignition of the 4 ground-lit strap-ons. While the rocket is at 2.7 kilometers altitude, the 2 air-lit strap-ons also commence their operation. The action time of strap-on motors is 70 seconds and the ground-lit and air-lit strap-ons are separated from the ongoing launch vehicle at 70 and 92 seconds into the flight, respectively. The core S-139 motor continues to thrust till 110 seconds. Since the second stage of PSLV operates on pressure-fed liquid engine, the optimal performance of the engine is ensured if the effect thrust cutoff or separation of the lower stage is countered by additional means of thrust generation. Therefore, the alleged motors provided for this purpose ignite 3 seconds before the first stage separation and continue to thrust for 11 seconds. The second stage, PS2, commences its operation 200 milliseconds after the separation of first stage. By this time, the rocket would have attained 55 kilometers altitude. The closed-loop guidance is initiated, which compares the present state of rocket to the intended injection point to compute an optimal trajectory. This happens while the rocket is at 59.7 kilometers altitude. At 204 seconds into the flight, the payload fairing is separated as the launch vehicle attains 113 kilometers altitude and the dense atmosphere is no longer present around. These events are taking place in the operational regime of the second stage, which lasts for 153 seconds. PS2 is separated 262.4 seconds into the flight at an altitude of 130 kilometers, while the relative velocity is 4.9 kilometers per second. The third stage, PS3, ignites about a second later and burns for 118 seconds, during which time it adds 12 kilometers to the altitude and enhances relative velocity tremendously from 4.9 kilometers per second to 7.3 kilometers per second. There is a coast phase of 200 seconds that follow PS3 burnout, during which there is no thrust being developed, but the rocket continues to be steered. At 581 seconds into the flight, the PS3 separates and the last in the fourth stage of the rocket, together with the Aditya L1 spacecraft, coasts for a long time thereafter. Till 1396 seconds into flight, the tracking stations at Shar, Port Blair, Brunei and back will be acquiring the real-time performance data of the flight. But thereafter there is no visibility period of around 1600 seconds or 27 minutes. The fourth stage burns twice. First time for a duration of 30 seconds and second time for a duration of 472 seconds. The first burn takes place in no visibility zone and the second burn is tracked by a shipborne terminal placed in Pacific Ocean.
About 200 seconds after the completion of second burn of PS4, the injection conditions for the separation of Aditya L1 are expected to be achieved. An altitude of 648.7 kilometers T minus 7 minutes and a counting. relative velocity of 8.9 kilometers per second, which translates into an orbit of 235 by 19,500 kilometers. The injection event of Aditya L1 will be confirmed by tracking station at Koru. From the initial placement in low Earth orbit, Aditya L1 will undergo a series of Earthbound orbit raising, and eventually it will exit Earth's sphere of influence to reach Lagrange's point L1 in a journey spanning over 4 months. There it will be placed in a halo orbit around L1. This is how India's first observatory class space-based solar mission will take shape. Vehicle is in internal battery power. अब हम उड़ान से 6 मिनट की दूरी पर हैं। ALS जारी है। सभी जांच सुचारू रूप से जारी हैं। इस दौरान यहाँ उपस्थित आप देखिए, यहाँ External power supplies are withdrawn. व्यूअर्स गैलरी पे, लॉन्च व्यू गैलरी पे उपस्थित जन आक्रोश, इनका रोमांच देखते ही बनता है। इतनी मौसम यहाँ लगभग 37 डिग्री का टेम्परेचर है, वायु गति 0.8 मीटर पर सेकेंड। इन सब के बावजूद यहाँ उपस्थित हुए हैं इस रोमांच को देखने के लिए। एयर ट्रैफिक कंट्रोलर और मौसम विभाग की अनुमति भी प्राप्त की जा चुकी है। विभिन्न ऊंचाई पर वायु गति माप ली गई है और इसे ऑनबोर्ड कंप्यूटर पर लोड कर दिया गया है। The Satish Dhawan Space Center has its own meteorology department which keeps a very close watch on the weather at the launch base. Weather today is going to be dry and hot. The skies will remain clear. Ground winds will be benign and upper winds also are benign for the flight of PSLV C-57 Aditya L1 mission. We are 4 minutes, 23 seconds to the launch. सभी वैज्ञानिक अपने कंसोल पर आंकड़े देखते हुए सभी तंत्र सामान्य निष्पादन कर रहे हैं। अब हम 4 मिनट की दूरी पर हैं उड़ान से। T-4 minutes and counting. सामान्यतः PSLV के मिशन लगभग 2000 सेकेंड में प्राप्त कर लिए जाते हैं, लेकिन यह मिशन कुछ अलग है। इस मिशन में PSLV के चतुर्थ चरण यानी PS4 को 2 बार में प्रज्वलित कर यह उद्दिष्ट कक्षा प्राप्त की जाएगी। इसका मतलब PS4 को प्रथम कोस्टिंग फेज के बाद प्रज्वलित किया जाएगा, फिर 30 सेकेंड प्रज्वलित रहकर यह बंद हो जाएगा, फिर करीब 1600 सेकेंड की कोस्टिंग फेज जारी रहेगी। तत्पश्चात फिर से PS4 को प्रज्वलित कर 472 सेकेंड तक प्रणोद उत्पन्न किया जाएगा और फिर शांत हो जाएगा। आदित्य L1 के कक्षा की स्थिति प्राप्त होते ही उसे निर्दिष्ट कक्षा में अंतक्षेपित किया जाएगा। इस तरह पूरे मिशन में लगभग 3800 सेकेंड का समय लगेगा। T-3 minutes and counting. यह PSLV C-57 का प्रमोशन यान ट्रैकिंग के संदर्भ में भी काफ़ी जटिल है। इसे ट्रैक करने के लिए शॉर, पोर्ट ब्लेयर, ब्रूने और बैग स्थित ग्राउंड स्टेशन हमें वास्तविक समय पे यान की जानकारी उपलब्ध कराते रहेंगे। लेकिन चतुर्थ चरण के प्रज्वलन के समय यान हमारे ग्राउंड स्टेशन की दृष्टि से दूर जा चुका होगा, इसलिए शिपबोर्न ट्रैकिंग या शिपबोर्न टर्मिनल को दक्षिणी पैसिफिक महासागर में स्थित किया गया है। वह हमें PS4 बर्न 1 और बर्न 2 की जानकारी उपलब्ध कराएगा। इसके बाद PS4 शट ऑफ और आदित्य L1 के
अंतक्षेपण की पुष्टि कुरु फ्रेंच गयाना स्थित ग्राउंड स्टेशन से की जाएगी। T-2 minutes and counting. अब हम उड़ान से 1 मिनट 50 सेकंड की दूरी पर। यह PSLV की 59वीं उड़ान होगी और इस PSLV एक्सेल संस्करण में यह 25वीं उड़ान है। इसरो के वर्क हॉर्स कहे जाने वाले इस रॉकेट कई ऐतिहासिक मिशन को सफलतापूर्वक संपन्न किया है, जिसमें चंद्रयान 1 और मार्स ऑर्बिटर मिशन उल्लेखनीय हैं। यह प्रमोशन वर्ष 2023 का 7वां मिशन होगा। इस साल की शुरुआत में SSLV के सफल प्रमोशन से शुरुआत कर LVM-3 के 2 प्रमोशन, GSLV Mark II का 1 और PSLV के 2 सफल प्रमोशन हो चुके हैं। यह PSLV का वर्तमान वर्ष में 3रा मिशन है। All stations stand by for the time mark. T-1 minute and counting. Minus 55 seconds. All subs are armed. Minus 50 seconds. All sequencers armed. तो हमारे साथ बने रहिए। अब 40 सेकंड पर Minus 40 seconds. प्रमोशन किया PS2 जाएगा। VHPP open. Minus 35 seconds. Minus 30 seconds. Real-time programs activated. Minus 25 seconds. PS2 VSPP open. Minus 20 seconds. PS1 ignition RMS arm. Minus 15 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Plus 5 seconds. Lift off normal. P1 tracking. P3 tracking. Plus 10 Magnificent seconds. liftoff of PSLV C-57 with Aditya L1 on board. Plus 15 seconds. PSLV C-57 का सफल उत्थापन और इसके साथ Plus 20 seconds. प्रथम भारतीय सौर अंतरिक्ष यान निकल चुका है सूर्य के Plus तेज से 25 विज्ञान को प्रकाश करने। Air lead strap on ignited. इसके साथ ही Plus एक और 30 कदम seconds. है अंतर्ग्रहीय सफर में भारत की उपस्थिति सिद्ध करने का। आप देख रहे हैं PSLV C-57 प्रथम चरण पूरी तरह सामान्य। The rocket flying forth, following nominal trajectory and developing nominal thrust. The bright fumes against a clear midday sky. One is in main auto. A rocket launch is more than just a sight to behold. The roaring sound and the vibrations that we can feel here, adding to this, the thrill, are just amazing. Ground-lit and air-lit strap-ons operating together with the first stage, S-139. Ground lead strap on separated. जैसा कि निर्धारित है, ग्राउंड लेड स्ट्रैप ऑन को सेपरेट कर दिया गया है Performance normal. और प्रथम चरण का निष्पादन सामान्य है। इस घटनाक्रम में अगला एयर लेड स्ट्रैप ऑन को यान से पृथक कर दिया जाएगा। Air lead strap on separated. जी हाँ, इसकी भी पुष्टि हो गई है। स्ट्रैप ऑन को सफलतापूर्वक पृथक कर दिया गया है। We are 100 seconds past the launch time. The ground-lit and air-lit strap-ons have been separated. S-139 motor still thrusting. S-139 110 सेकंड के प्रज्वलन काल के पश्चात उसे भी पृथक कर दिया गया है। Plus 2 minutes. द्वितीय चरण जो कि तरल नोदक पर आधारित चरण है, इसका प्रज्वलन शुरू हो चुका है और वर्तमान में प्रणोद उत्पन्न कर रहा है। Performance normal. The launch vehicle is at an altitude of 73 kilometers. First stage has been separated, second stage has begun its operation, and the closed loop guidance has been initiated. According to the announcement by Range Operations Director, PS2 is developing nominal thrust. PS2 41 टन के तरल नोदक पर आधारित चरण है। इसमें विकास इंजन द्वारा 800 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न होता है
और इसका प्रज्वलन काल लगभग 150 सेकंड का होगा। Shar and Port Blair's tracking stations presently acquiring signals. Flight path closely matching the prediction. Plus 3 minutes. वर्तमान में यान क्लोज लूप गाइडेंस के अंतर्गत है। Second stage performance normal. यान की ऊंचाई 106 किलोमीटर तथा सापेक्ष गति 3 किलोमीटर प्रति सेकंड। The velocity addition in PS2 regime is going to be from 2 kilometers per second to 4.9 kilometers per second. Payload fairing separated. The payload fairing covering the Aditya L1 spacecraft has been separated. The current altitude of the launch vehicle is 118 kilometers. Relative velocity exceeding 3.8 kilometers per second. जी हाँ, यान अब घने वातावरण से बाहर जा चुका है, इसलिए ऊष्मा कवच की जरूरत नहीं रह जाती है और इस कारण इसे यान से पृथक कर दिया जाता है। Second stage performance normal. द्वितीय चरण वर्तमान में प्रणोद उत्पन्न करता हुआ और यान पूरी तरह सामान्य प्रदर्शन करता हुआ अपने अनुमानित पथ की ओर बढ़ रहा है। Second stage separated. Third stage ignited. द्वितीय चरण को भी सफलतापूर्वक यान से पृथक कर दिया गया है उसके प्रज्वलन काल समाप्त होने पर। Normal. और तृतीय चरण जो कि ठोस नोदक पर आधारित चरण है, इसका प्रज्वलन शुरू हो चुका है। We are close to 5 minutes past the launch time. Presently, the third stage of PSLV is operational, developing nominal thrust. Plus 5 minutes. तृतीय चरण में 7.6 टन के ठोस नोदक का प्रयोग होता है और इसका प्रज्वलन काल 117.7 सेकंड का होगा। इस दौरान यह 240 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न करेगा। वर्तमान में यान की ऊंचाई 134 किलोमीटर तथा सापेक्ष गति 5.96 किलोमीटर प्रति सेकंड। जैसा कि हम जानते हैं PSLV सबसे विश्वसनीय रॉकेट रहा है इसरो का, वैसा ही प्रदर्शन करता हुआ एक और मिशन PSLV C57 का। For the present mission, after PS3 completes Plus its 6 burn minutes. duration, a coast phase of 200 seconds will follow, in which the rocket will continue to be steered while there is no development of thrust. जी हाँ, अभी कुछ ही क्षणों में Third PS3 stage का action completed. प्रज्वलन काल समाप्त हो चुका है और कोस्टिंग फेज इसके बाद जारी रहेगा। Vehicle in combined hosting for approximately 200 seconds. Unique to this mission, the Vehicle PS4 performance normal. will start twice at pre-designated times Plus and 7 duration. minutes. The multiple start capability of PS4 will be utilized very aptly to achieve the argument of perigee of 346.6 degrees, which is very crucial for this mission. The commencement and duration of PS4 burns enable achieving this orbital parameter. Argument of perigee is the angle that is made by the perigee point from the ascending node at equatorial plane. AOP exceeding 300 degrees is helpful in mission planning to achieve halo orbit around L1 with minimal propellant expenditure.
सभी वैज्ञानिक गहनता से अध्ययन करते हुए इन आंकड़ों का जो कि ग्राउंड स्टेशन द्वारा प्रसारित Plus किए 8 जा रहे minutes. हैं। वर्तमान में PS3, PS4 कंबाइंड कोस्टिंग फेज जारी है। यान की ऊंचाई 170 किलोमीटर तथा सापेक्ष गति 7.32 किलोमीटर प्रति सेकंड है। Vehicle performance normal. Plus 9 minutes. Speaking a few words about the Aditya L1, describing the sun, Indian Vedas have said, Yesha Bhagavan Manirakash Mandalasya Chakravarti Khechara Chakrasya Deepako Brahmanda Bhandasya Asayeva Charkarti Bharvati Jarhati Jagat. This mighty jewel, the light of eastern sky, who generates, operates, and destroys the universe, while the energy of sun, after having filtered by the atmosphere, is available for the sustenance of earth, the explosive phenomena in sun and the solar flares are a cause for concern to the spacecraft and human space missions. The vantage point for such observations is a place in between the sun and earth. Third stage separated. Now we have a successful separation event of the third Vehicle stage in of separated PSLV. hosting. It is approximately 900 seconds. Plus 10 minutes. जी हाँ, तृतीय चरण को सफलतापूर्वक Vehicle पृथक कर दिया performance गया है normal. और अब PS4 कोस्टिंग फेज पर है। इस दौरान कोई भी प्रणोद उत्पन्न नहीं हो रहा है। यान प्राप्त संवेग से आगे बढ़ता हुआ और निर्धारित पथ का अनुकरण करता हुआ जा रहा है। We are 627 seconds from the launch. For another 600 more seconds or so, we will be getting tracking data from the BIAX ground station. यह कोस्टिंग फेज लगभग 900 सेकंड का होगा। इस दौरान हम आपको कुछ जानकारी देते हैं। लैग्रेंज पॉइंट से जुड़ी कुछ रोचक तथ्य भी हैं, जैसे कि इस पॉइंट का नाम एक इटालियन फ्रेंच गणितज्ञ जोसेफ लुइग लैग्रेंज के सम्मान में रखा गया था। उन्होंने 1972 में इसे अपनी तकनीकी प्रपत्र जनरल 3 बॉडी प्रॉब्लम में वर्णित किया है, लेकिन इससे पहले भी 3 पॉइंट L1, L2 और L3 को खोजने का श्रेय स्विस गणितज्ञ लियोनार्ड आयलर को जाता है। L1 पॉइंट पर नासा ने पहले ही सोलर एंड हेलियोस्फेरिक ऑब्जर्वेटरी सोहो को पहुंचा चुका है और विश्व प्रसिद्ध जेम्स वेब टेलीस्कोप को L2 लैग्रेंज पॉइंट पर स्थापित किया गया है। L1 की Vehicle पृथ्वी से performance सूर्य की normal. दिशा में दूरी लगभग 15 लाख किलोमीटर है और इसे हम एस्ट्रोनॉमिकल यूनिट में 0.01 एस्ट्रोनॉमिकल यूनिट कह सकते हैं। यह पृथ्वी से सूरज की दूरी का केवल 1% है। The vantage point for observing sun is a place in between the sun and earth where direct visibility exists to the sun while continuous communication link exists with the earth. These observations will generate a forewarning about disturbances in near Earth space environment which could pose danger to the communication systems and spacecrafts. Various thermal and magnetic phenomena on the sun are of extreme nature, which cannot be replicated in labs. The best way is to observe the sun up close.
The distance between the Earth and Sun is approximately 150 million kilometers. At the central region of the Sun, known as core, the temperature can reach as high as 15 million degrees Celsius. Power source for the Sun is nuclear fusion of hydrogen atoms that takes place in the core. The visible surface of Sun is relatively cool and has a temperature of about 5,500 degrees Celsius. The Aditya L1 spacecraft is planned to be placed in a halo orbit around the Lagrangian point Vehicle 1 performance or normal. L1 of the Sun-Earth system, which is about 1.5 million kilometers from Earth, roughly 1% of the distance to Sun. A halo orbit is a periodic three-dimensional orbit near the Lagrange point in the three-body problem of orbital mechanism. The object in this orbit stays in place by the gravity of Earth and Sun. It requires little energy for station keeping. Several probes have been placed in space to observe the Sun by various space agencies. Lagrange's point L1 is a great location for solar explorers such as Aditya L1, as it allows for an unobstructed view of the Sun that is never eclipsed by Earth. At L1, Aditya L1 will join spacecraft such as ESA NASA's Solar Heliospheric Observatory or SOHO, which has been at L1 since 1996. लैग्रांज पॉइंट एक ऐसी जगह है अंतरिक्ष में जहां अगर कोई चीज़ पहुंचती है तो वह वहीं बनी रहती है, क्योंकि लैग्रांज पॉइंट पर दो बड़े द्रव्यमानों का गुरुत्वाकर्षण खिंचाव बराबर हो जाता है और इसमें एक अभिकेंद्रीय बल है कि जो कि पिंड को दोनों द्रव्यमान के साथ बनाए रखता है। ऐसे 5 लैग्रेंजियन पॉइंट्स होते हैं पृथ्वी और सूर्य के बीच। इन पॉइंट्स में अंतरिक्ष यान को भेजकर कम से कम ईंधन की खपत पर या उस स्थान पर अंतरिक्ष प्रयोगों को अध्ययन के लिए बनाए रखा जा सकता है। आदित्य L1 उपग्रह को भी ऐसे ही लैग्रांज पॉइंट 1 पर स्थापित किया जा रहा है। अंतरिक्ष यान को यहां तक पहुंचने में 125 दिन का समय लगेगा। इस लैग्रेंजियन पॉइंट्स के कुछ फ़ायदे होते हैं, जैसे हम यहाँ आदित्य L1 के बारे में बात कर रहे हैं तो यह अंतरिक्ष यान लैग्रेंजियन पॉइंट 1 के पास जाएगा और यहाँ ऐसा पॉइंट है जहाँ से सूर्य को बिना किसी ग्रहण या रुकावट के निरंतर देखा जा सकेगा और अध्ययन किया जा सकेगा। दूसरा फायदा यह कि विभिन्न मापन या विश्लेषणों के लिए किसी भी तरह की रुकावट या कमी नहीं आएगी। वायु न होने की वजह से इससे दूर तक स्पष्ट देखा जा सकेगा। लैग्रेंज पॉइंट पर इस वेधशाला को रखने का मुख्य कारण यह भी है कि यहाँ उपग्रह लगभग स्थिर रहेगा और उपग्रह के अभिवृत्ति नियंत्रण के लिए अधिक ईंधन की आवश्यकता नहीं होगी। वर्तमान में PS4 चरण का कोस्टिंग फेज जारी है। अब यान की ऊंचाई 280 किलोमीटर तथा सापेक्ष गति 7.18 किलोमीटर प्रति सेकंड है। अब यह उचित अभिवृत्ति प्राप्त कर पुनः प्रज्वलित किया जाएगा। Vehicle performance normal. The Aditya L1 spacecraft carries 7 payloads to observe the protosphere, chromosphere, and corona, which is the outermost layer of the Sun. These payloads use electromagnetic, particle, and magnetic field detectors. First among the 4 remote sensing payloads is Visible Emission Line Chronograph, VELC, which is a prime payload designed as a reflective coronagraph with a multi-slit spectrograph. This payload is developed jointly by Indian Institute of Astrophysics, Laboratory of Electro-Optical Systems, UR Rao Satellite Center, ISRO Inertial Systems Unit, and Space Applications Center. The second payload is Solar Low Energy X-ray Spectrometer, or SOLEX, designed to measure the solar soft X-ray flux to study solar flares. This payload is developed by UR Rao Satellite Center.
Third payload is the Solar Earth Ultraviolet Imaging Telescope suite, which is a UV telescope to image the solar disk in the near ultraviolet wavelength range. The payload is developed by Inter-University Center for Astronomy and Astrophysics, Pune, LEOS, URSE, and IISU. The fourth payload is High Energy L1 Orbiting X-ray Spectrometer, or HELIOS, developed by URSE. Is a hard X-ray spectrometer designed to study solar flares in high energy X-rays. The fifth payload is the one which is meant for in situ observations. This is Aditya Solar Wind Particle Experiment, or otherwise called as ASPEX, which comprises of spectrometers to measure low energy particles and high energy ions. This payload is developed by Physical Research Laboratory. The sixth payload is Plasma Analyzer Package for Aditya, in short PAPA. It is designed to understand the solar winds and its composition and perform mass analysis of solar winds. This payload is developed by Vikram Sarabhai Space Center. The seventh payload is a magnetometer, or MAG, developed by LEOS, which will measure the low intensity interplanetary magnetic field in space using a pair of magnetic sensors. जी हाँ, आदित्य L1 उपग्रह में निदभार के बारे में जानते हुए इसमें सुदूर संवेदन निदभार हैं और यथास्थिति प्रेक्षण निदभार लगे हुए हैं। सुदूर संवेदन निदभार में सूर्य का प्रेक्षण करने के लिए VELC कोरोना प्रतिबिंबन और वर्णक्रम मापन के लिए है। सोलर अल्ट्रावायलेट इमेजिंग टेलीस्कोप, जो कि संकीर्ण और ब्रॉडबैंड फ्रीक्वेंसी में फोटोस्फीयर और क्रोमोस्फीयर प्रतिबिंबन, यह पैराबैंगनी प्रतिबिंबन टेलीस्कोप है। इसी क्रम में अगला है SOLEX, सोलर लो एनर्जी एक्सरे स्पेक्ट्रोमीटर, जो कि सॉफ्ट एक्सरे वर्णक्रम मापी है, जो कि सूर्य के प्रेक्षण के लिए प्रयोग किया जाएगा। इसमें HEL1OX हाई एनर्जी L1 ऑर्बिटिंग एक्सरे स्पेक्ट्रोमीटर है, जो कि हार्ड एक्सरे वर्णक्रम मापी है। इसकी अभिकल्पना सोलर फ्लेयर के अध्ययन के लिए की गई है। यथास्थिति निदभार में आदित्य सोलर विंड पार्टिकल एक्सपेरिमेंट, इसका उद्देश्य है सोलर पवन, सौर पवन में भारी आयंस, प्रोटॉन्स और अल्फा पार्टिकल का विश्लेषण करना। अगला है प्लाज्मा एनालाइजर पैकेज फॉर आदित्य। यह भी सौर पवन में उपस्थित कणों में इलेक्ट्रॉन और भारी आयंस की दिशा के साथ विश्लेषण करने के लिए इसे बनाया गया है। एडवांस ट्राइएक्सियल हाई रेजोल्यूशन डिजिटल मैग्नेटोमीटर, इसे त्रिअक्षीय चुंबकीय क्षेत्र के यथास्थिति मापन करने के लिए बनाया गया है और ऐसे 2 समुच्चय लगे हुए हैं इस उपग्रह में। Vehicle performance normal. यान पूरी तरह सामान्य, सभी तंत्र सामान्य रूप से कार्य कर रहे हैं और यान अपनी उद्देश्य कक्षा की ओर बढ़ रहा है। आदित्य L1 के निदभार इसरो व अन्य वैज्ञानिक संस्थानों के साथ मिलकर तैयार किए गए हैं। विजिबल एमिशन लाइन क्रोनोग्राफ VELC इंडियन इंस्टीट्यूट ऑफ एस्ट्रोफिजिक्स बेंगलुरु द्वारा तैयार किया गया है। सोलर अल्ट्रावायलेट इमेजिंग टेलीस्कोप सूट इंटर यूनिवर्सिटी सेंटर फॉर एस्ट्रोनॉमी एंड एस्ट्रोफिजिक्स पुणे द्वारा निर्मित है। सोलेक्स और हेलियोस दोनों ही UR सैटेलाइट सेंटर बेंगलुरु द्वारा निर्मित किए गए हैं। ASPX और PAPA स्पेस फिजिक्स लेबोरेटरी VSSC तिरुवनंतपुरम द्वारा निर्मित किए गए हैं। और अंत में मैग्नेटोमीटर लेबोरेटरी फॉर इलेक्ट्रो ऑप्टिक्स सिस्टम्स बेंगलुरु द्वारा निर्मित किया गया है।
यह कोस्ट फेज जारी रहने वाला है। आइए इस अंतराल में आपको लिए चलते हैं इस मिशन से जुड़ी चर्चा में, जहां वरिष्ठ वैज्ञानिक हमारे प्रश्नों के उत्तर देंगे और फिर इस चर्चा के बाद हम वापस आएंगे लाइव इवेंट्स में। As we are in the low visibility region of the flight path, we take you to the discussion room where the key personnel connected with the Aditya L1 will enlighten more on the payloads and details. Over to discussion room. Welcome viewers. After India has made history with the Chandrayaan-3 moon launch, it has now set its eyes on the sun. These scientific breakthroughs back to back are like feathers on our country's hats. In fact, these celestial bodies are very important and are considered as sacred bodies in multiple global religions. The sun is the central body of our solar system. The world revolves around it, and it is a source of energy for all planets, including the Earth. Today, I'm joined by all the scientists who have played behind the scenes to make this project a grand success. And I'm Srinidhi, reaching out to you from the Satish Dhawan Space Center, Sriharikota. And today we'll be discussing about the impact and the benefits of the Aditya L1 space mission. So today we are joined by Dr. Anil Bharatwaj, Director of PRL, Professor Annapurni Subramanian, Director of Indian Institute of Astrophysics, Dr. Sankara Subramanian, Principal Scientist of Aditya L1 mission, Dr. Durgesh Tripati, PI of SUIT, Dr. Dipankar Banerjee, Director of IRIS, Nainital, Dr. Satish Tampi, PI of PAPA, and Dr. Vipin K. Yadav, PI of Magnetometer, joining us today for a 25-minute fireside chat on the sidelines of Aditya L1 launch. To start with the Principal Scientist and PI of SOLEX, Dr. Sankara Subramaniam, why is Aditya L1 mission so important, and what are the objectives of this mission? Thanks a lot. First of all, let me thank ISRO as well as the Government of India for providing a great opportunity for the solar and heliophysics community of the country. Both solar, heliophysics as well as astronomy thrives on data. More the data you have, we get more understanding about the system. And sun is our own star, our dearmost star, so understanding them is much more important for our everyday life. So this mission, Aditya, when it was conceived initially, with a support from our Professor U.R. Rao, along with Dr. Srikumar and Professor G. Srinivasan, we made sure that we will have a unique data set which is not available from any other missions internationally. So the 7 payloads, what was conceived for this particular mission, will provide a unique set of data which is currently not available from any other missions, which will provide us new insight into the solar and heliophysics community in India, and provides some important aspects like the initiation of the coronal mass ejections, the speed at which it gets initiated, and some wave bands which are very important for the Earth ionospheric connections, like near ultraviolet band, and the high energy particles, which is high energy radiations as well as particles which is coming from the solar flares and coronal mass ejections. So these are the informations which would be available from this particular mission, which will allow us to understand the sun, its dynamics, as well as the inner heliosphere, which is an important element for the current day technology as well as the space weather aspects of it. Thank you so much for your remarks, sir. So now we'll move on to Dr. Anil Bharatwaj. So the sun is a very important energy source of life. Having understood that, it creates a trouble when it's angry. How does Aditya L1 helps us through the mission? Thank you, and good morning, viewers. First of all, let me tell you that Aditya L1 is a multi-wavelength, multi-instrument, and multi-directional mission. Multi-wavelength because it works in X-rays, UV, and visible. Multi-instrument because there are 7 experiments on board. And multi-directional because it looks not only in the sun direction but also around it. Now when the sun becomes angry,
there are two types of process which happens. One is solar flares, that means electromagnetic radiation, which reaches the Earth in 8 minutes. But along with that, there is a mass which is also ejected out in form of plasma, and that can take about 2 to 4 days to reach the Earth. What we are looking for from the Aditya L1 mission is to see the impact of solar flares as well as coronal mass ejections as they come to the Earth. We have instruments which look at not only in the sun direction, but also in other directions, for example, perpendicular to ecliptic or in the Earth directions. The impact is that we need to see when the sun becomes quite angry, what are the ways in which it is affecting the planet Earth, and L1 point being at point L1, which is just 1% away from the Earth, it is able to provide us a lot of new informations of the plasma and the electromagnetic radiations which is reaching the planet Earth. Thank you so much, sir. So now we'll move on to Dr. Annapurni Subramaniam. So the science behind this mission is very unique. So what's the impact of this on the Earth and also on the heliosphere? Yeah, so thank you for having me on this show. To put the thing in context, I'm the director of Indian Institute of Astrophysics, and we have delivered one of the major payloads on this mission. This is the visible emission line coronagraph. So if you actually look at the words used in it, it is visible because it is seeing the sun and the visible wavelength. Emission line, so what is it detecting? It is the emission line of certain elements. Because the corona is hot, the emission which you get is in the terms of, it's not absorbing the light which is coming from the sun, but it's already hot, so it is coming down by emitting lines. So we are tracking these lines using what? A coronagraph. Now what's a coronagraph? This instrument makes a total solar eclipse all the time within the instrument. So you are looking at the sun all the time, 24/7 through using this mission. And this instrument looks at the sun as though it is always in total solar eclipse. Now, why you want to have the eclipse all the time? Because you want to see the corona. Why corona? Because when sun burps, when sun is angry, the corona is what it takes the matter away. Now, what is unique about this instrument? This is going to see the corona as close as possible from the disk of the sun. Now, what is so challenging about it? It is because the sun's corona is 1,000,000 times fainter than the disk of the sun. So you have to not see the disk of the sun, but see only the corona. So this instrument is very difficult to make, challenging, but it is made. Now it's going to the orbit. Now what we're planning to study using this instrument is the corona, its dynamics. Through this emission line, you can actually measure the velocity by simple physics called Doppler effect. So you can measure the velocity, you can measure how much matter is moving, and eventually how that matter will come to the Earth and the heliosphere. So it's overall this instrument, along with the others, of course, the other PI will also be explaining about it. So these holistically will give you a lot of information regarding not only the sun, but also the heliosphere. Thank you. That was very interesting, Doctor. Thank you very much. And now we'll move on to Durgesh Tripathi, Dr. Durgesh Tripathi. You are the PI of the for the payload suit. How is that different from other telescopes like Hubble or James Webb? And what are you going to investigate using this? Yeah, so good afternoon. My voice is going to mumble because I'm still in the awe of the launch, and one of the payload is gone there. So essentially, JWST, which is James Webb Telescope, and the Hubble Telescope, they are going to look at the universe, different objects, galaxies, star formation, and other objects you see in the universe. Whereas when we talk about Aditya L1, it is going to look at one particular object, which is our sun. And it's also kept on the other side of the Sun-Earth line at the L1 point, whereas the James Webb Telescope went on the other side of the Earth, which is at the L2 point. Now, the scientific difference, of course, they also observe in ultraviolet, but Aditya, as Professor Anil Bharadwaj and also Professor Annapurni Subramaniam alluded to, these are multi-wavelength satellite, and they will be observing all across the electromagnetic spectrum. In particular, suit is going to be looking at the ultraviolet radiation in 2000 to 4000 angstrom, if that matters to you, emits from the lower and the middle atmosphere of the sun. And what we want to look at that how in general the sun's atmosphere is coupled by looking at the observations at various height, and how actually this radiation is coming
and getting absorbed in the Earth's atmosphere, and what kind of effect it can have in the chemistry of ozone and oxygen, for example, and also these explosions which are happening, how much radiation they are creating, and how much effect it might have. Thank you. Thank you very much, sir. And now we move on to Dr. Satish Thampi. You are connected with the payload PAPA. Already the plasma particles on the moon are analyzed. How do you analyze plasma particles in the sun? And what is the importance of solar winds and how does it impact? Thank you. Thank you for giving opportunity to come into this show. As my colleagues, they mentioned actually about the sun. Today we have the auspicious day where actually we are going to our own star, that is the sun. Just I want to tell to the viewers that actually the sun, which is our hero basically in the solar system. If you look into the mass of the solar system, 99% of the mass of the solar system is occupied by sun. And also this sun is plasma. Now when we are talking about the heliosphere, actually with this all our planets are engulfed in that thing. You know, we have been studying in decades, maybe in centuries, we have been studying about the sun. But what we are lacking actually a comprehensive approach, because sun is giving its energy mainly in three forms. The first one is the radiation, actually my colleagues already talked about, which we can do remotely from our ground. But the plasma, basically we are talking about the solar wind, what we call the space plasma, as well as the magnetic field. This can be only studied by in situ. If we study all these radiation, particles and field, then only we will get a full comprehensive understanding of the sun. Now, we are getting the first space-based observatory from the Indian soil, and we are making this opportunity. And of course, I am thankful to ISRO and all my colleagues and my teammates from VSSC and all my scientific colleagues here. This is the opportunity we got actually. We are trying to understand actually all the three things, radiation, particles and field. Already they mentioned about the radiation, now Dr. Bibin will be talking about field. Just I want to emphasize on the particles. That's why we named it as PAPA. PAPA means Plasma Analyzer Package for Aditya. This is developed by Space Physics Laboratory in support of Vikram Sarabhai Space Center. And now this instrument has two components. If you look at the solar wind, basically it comprises of 95% protons, then alpha particles roughly around 4 to 5%, then equal number of electrons also. So our PAPA is a comprehensive package measuring both ions and the electrons. Now these electrons, like already our colleagues, they mentioned actually the major transition events like coronal mass ejection. That's a huge mass which is coming out of sun. Basically it's a plasma. Basically when we are talking about solar wind, basically nothing but it's the extension of the corona only. That's the atmosphere. Now these particles actually, they only actually modulate the energy and momentum of the planetary atmospheres. See, when the sun is quiet, like it is not aggressive, sun is what we are getting the ambient solar wind. So if you look into that thing actually, that one actually gives what we call it about the interactions, what we call the normal routine phenomenon which is happening on there. But when there is sun is angry, it gives like in a CME, CAR, or these sort of events are happening, that is really going to affect our planets. That's what we call the space weather. Now our intention is to understand, first of all, actually what these effects, basically the solar wind, in the ambient condition as well as during this transition events, how this solar wind behaves, and also how this coronal mass ejections which is passing through different planets, how actually, what are the different things, like what we call about the microphysics, macrophysics, and the mesophysics of that things, that we want to understand. So one thing is actually it's a physics subjective to understand, because we are getting an ideal point, Lagrangian point, which is in the sun-earth plane, and we will be seeing the events exactly there. Second thing is actually, we can definitely monitor the parameters. Like what actually PAPA will measure the electrons and ions, we will be getting energy, direction, and angular information, mass information. So if we know these things related to electrons, we don't want the mass, but for the ions we are getting the mass information. Coupling all this information, actually what we can do is we can derive the plasma moments. That will be definitely going to the modeling part, actually dynamics part, and that will definitely going to tell about the effect of the space weather effects. Yes. So in due course, actually, with the L1, in addition to other L5 missions, we will be able to tell. This is the importance of the plasma missions. Yes. That actually, as you mentioned, actually earlier with the lunar mission we achieved, we tried to understand இருக்கக்கூடிய முதல் விண்கலமான ஆதித்யா L1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு இருக்கு. இந்த விண்கலம் ராக்கெட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு PSLV C57 ராக்கெட் மூலமாக இந்த விண்கலம் அனுப்பப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் சரியாக 11:50 மணி அளவில் திட்டமிட்டபடி இந்த ராக்கெட் வந்துட்டு விண்ணில் ஏவப்பட்டதா இஸ்ரோ அறிவிச்சிருக்காங்க. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருக்கக்கூடிய 2வது ஏவுதளத்தில் இருந்து இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டு இருக்கு. எல்லாமே திட்டமிட்டபடி இந்த ராக்கெட் மூலமாக செயல்படுத்தப்பட்டதாகவும் இஸ்ரோ அறிவிச்சிருக்காங்க. இந்த ராக்கெட் செலுத்தப்பட்டு 5வது நிமிஷத்தில் வரும்போது அந்த ராக்கெட்டினுடைய ஒவ்வொரு செப்பரேஷன் பாயிண்ட்ஸும் வந்துட்டு சரியாக வேலை செஞ்சிருக்கிறதாகவும், வெஹிக்கிள் வந்து சரியான திசையில் போயிட்டு இருக்கு, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்கு அப்படின்னு கூட இஸ்ரோ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இந்த ராக்கெட் ஏவப்பட்டு
3வது நிமிஷம் வந்ததுக்கு பின்னால அதுல இருக்கக்கூடிய பேலோட் செப்பரேஷன் வந்து தனியா இது இருக்கு. பேலோட்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கவசங்கள் வந்துட்டு தனியா பிரிஞ்சிருக்கு. அதன் பின்னால கிட்டத்தட்ட 3 ஸ்டேஜ் நடந்திருக்கு. 3 ஸ்டேஜ்லயுமே கூட இந்த ராக்கெட் வந்து வெற்றிகரமா கொண்டு போனதாகவும் கூட சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த PSLV ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3ல இருந்து 4 ஸ்டேஜ் வரைக்கும் கூட அது போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு பார்ட் வந்து தனித்தனியா கழட்டி விடப்படும். அப்படி கழட்டி விடப்படக்கூடிய ஒரு சூழல்ல வந்துட்டு 3 ஸ்டேஜ் வந்து வெற்றிகரமா நிறைவடைஞ்சு 4வது ஸ்டேஜை நோக்கி இப்ப அது போயிட்டு இருக்குன்னு கூட இஸ்ரோ அறிவிச்சிருக்காங்க. இந்த ராக்கெட் வந்துட்டு இப்போ அதிகபட்சமா எங்க போய் நிலைநிறுத்தப்படும்னா பூமியில இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்துட்டு இந்த ராக்கெட்டை வந்து லோயர் எர்த் ஆர்பிட்ல விண்கலனை வந்து நிலைநிறுத்துவாங்க. ஆதித்யா விண்கலன் அதுல நிலைநிறுத்தம் செய்யப்பட்டதுக்கு பின்னால 5 தடவை பூமியை வந்து சுத்தி வரும். அப்படி ஒவ்வொரு தடவையும் பூமியை சுத்தும் போது அதனுடைய பாதை சுற்றுவட்ட பாதைங்கிறது வந்து அதிகரிப்பாங்க. அப்படி அதிகரிக்கக்கூடிய பாதை வந்து 5வது ரவுண்டுக்கு பின்னால பூமியினுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து அது வெளியேறி தன்னுடைய பயணத்தை தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பயணம் செய்யக்கூடிய அந்த ஆதித்யா விண்கலன் வந்து அடுத்த 4 மாத காலங்கள் பூமியில இருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்து அது பயணத்தை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. வர ஜனவரி மாதம் முதல் வாரத்துல அது தன்னுடைய இலக்கை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் இஸ்ரோ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில வந்துட்டு இந்த தன்னுடைய ஏற்கனவே சொன்னது போல இது இங்கிருந்து நேரடியாக தன்னுடைய பயணத்தை தொடங்காமல் 5 தடவை பூமியை சுத்திட்டு போகிறது போலயே அங்க போய் அதனுடைய லாக்ரேஞ்ச் பாயிண்ட்ல அது நிலைநிறுத்தம் செய்யப்படும் போதும் நேரடியாக நிலைநிறுத்தம் செய்யப்படாமல் லாக்ரேஞ்ச் பாயிண்ட்டுக்கு பக்கத்துல போனதுக்கு பின்னால எல் ஷேப்ல வந்துட்டு அது ஒரு சுற்றுவட்ட பாதையை கொண்டு போனதுக்கு பின்னால தான் சூரியனுடைய ஹாலோ பாயிண்ட்ல வந்து அதை நிலைநிறுத்தம் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹாலோ பாயிண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒளிவட்ட பாதை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. அந்த பகுதிக்கு இன்னொருடைய பெயர் தான் வந்துட்டு இந்த லக்ரேஜ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கு. இந்த புள்ளியில தான் இந்த ஆதித்யா L1 விண்கலன் வந்துட்டு நிலைநிறுத்தம் செய்யப்பட போவதா சொல்லியிருக்காங்க. இந்த 4 மாத காலங்களும் இந்த ஆதித்யா L1 விண்கலனுக்கு ரொம்பவே சவாலான ஒரு பயணமா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த PSLV ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோவினுடைய சாதனை ராக்கெட்டுகள்ல இதுவும் ஒன்னா பார்க்கப்படுது. எதனால் அப்படின்னா இந்த ராக்கெட் வந்துட்டு நம்பகமான ராக்கெட்டா இருக்கு. கிட்டத்தட்ட 50 தடவைக்கு மேலையும் வெற்றிகரமா வந்து செயற்கைக்கோள்களை வந்து கொண்டு போய் நிலைநிறுத்தம் செய்யப்பட்டதுல இந்த ராக்கெட்டுக்கு பெரிய பங்கு இருக்கு. இஸ்ரோவில் இத்தனை வருஷ காலத்துல வெளிநாடுகளே வந்து ரொம்ப நம்பகத்தன்மையோட அவங்களோட சேட்டலைட் அனுப்புறாங்க அப்படின்னா அது இந்த PSLV ராக்கெட்டை நம்பி தான். இஸ்ரோவில் வந்துட்டு பல வகையான ராக்கெட்டுகள் இருக்கு. SLV, PSLV, GSLV Mark 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ராக்கெட்டுகள் இருந்தாலுமே கூட GSLV Mark 3 தான் இஸ்ரோவில் இருக்கிறதுல ரொம்ப பெரிய ரொம்ப வலிமையான ராக்கெட்டா இருந்தாலுமே அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் இந்த PSLV ராக்கெட் இருக்கு. இந்த PSLV ராக்கெட்டுக்கான மீனிங் பார்த்தோம்னா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியதா இருக்கு. அதுல வந்து இந்த PSLV XL வகை டைப்ல ராக்கெட் வந்து இது வரைக்கும் 25 தடவை விண்ணில் வெற்றிகரமா செலுத்தப்பட்ட ஒரு சக்சஸ்ஃபுல் ராக்கெட்டா இருக்கு. ஸோ அந்த ராக்கெட்ல இருந்து இந்த ஆதித்யா L1 விண்ணில் அனுப்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னப்பவே கூட வந்துட்டு இது கண்டிப்பா வெற்றிகரமா தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே கூட இஸ்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ராக்கெட்டினுடைய பயணம் வந்துட்டு அதனுடைய சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்தம் செய்வது வரைக்கும் தான். ஸோ அங்க நிலைநிறுத்தம் செஞ்சதுக்கு பின்னால இந்த ஆதித்யா L1 கொண்டு போகக்கூடிய ப்ரொபல்ஷன் மாடல் வந்து வெற்றிகரமா பூமியினுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து வெளியேறணும். அதன் பின்னால அது சக்சஸ்ஃபுல்லா அந்த L1 பாயிண்ட்ல போய் நிலைநிறுத்தம் செய்யப்படணும். அது வரைக்குமே கூட கொஞ்சம் நமக்கு சவாலான காரியங்கள் நிறையவே இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னால இஸ்ரோ இப்படியான எந்த ஒரு மிஷன்லையும் கூட இறங்குனதே கிடையாது. ஏன் இஸ்ரோ மட்டும் இல்ல மற்ற நாடுகளுமே கூட இந்த மாதிரியான மிஷன்ல இறங்குனது கிடையாது. அதிகபட்சமா அமெரிக்காவினுடைய நாசா அப்புறம் ஐரோப்பிய ஸ்பேஸ் ஏஜென்சி இந்த 2 நாடுகள் மட்டும்தான் வந்துட்டு இந்த சூரியன் பத்தி ஆய்வு செய்யறதுக்காக இந்த பகுதிகளுக்கு வந்துட்டு அவங்களுடைய சேட்டலைட் விண்கலனை கூட அனுப்பியிருக்காங்க. இந்த நாடுகளுக்கு அடுத்தபடியா இன்னைக்கு இஸ்ரோ ஒரு புதிய வரலாற்று சாதனையை படைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த அங்க போய் இருக்கக்கூடிய ஆதித்யா விண்கலன் மூலமா சூரியன் பற்றிய பல்வேறு தகவல்களையும் மர்மங்களையும் இஸ்ரோ இதன் மூலமா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அங்கிருந்து வரக்கூடிய டேட்டாஸை சேகரிக்கிறதுக்காகவே ஒரு மிகப்பெரிய டேட்டா மையமையும் கூட இங்க பூமியில வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. அதாவது பெங்களூர்ல இருக்கக்கூடிய டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க்குங்கிற ஒரு ஆஃபீஸ்ல வந்துட்டு அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் சேகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய மையத்தை உருவாக்கி இருக்காங்க. எதனாலனா ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான டேட்டாஸை வந்துட்டு இந்த ஆதித்யா விண்கலன் அனுப்ப இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அந்த டேட்டா எல்லாத்தையும் சேவ் பண்ண வேண்டும்ங்கிறதுக்காகவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரேஜ் வந்து இவங்களுக்கு தேவை. அப்படியான ஒரு பெரிய கேப்பபிலிட்டி வந்து இந்தியா கிட்ட இருக்கா இஸ்ரோ கிட்ட இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ண ஒரு சூழல்ல அது எல்லாத்துக்குமே நாங்க தயாரா தான் இருக்கோம் அப்படின்னு தான் இவங்க அறிவிச்சிருக்காங்க. இஸ்ரோல இருக்கக்கூடிய குறிப்பா இஸ்ரோ கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய IAA அழைக்கப்படக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோபிசிக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம் வந்துட்டு அந்த டேட்டா எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி அதை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி இஸ்ரோ கிட்ட நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதித்யா விண்கலனை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய விஇஎல்சின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு கருவி மட்டுமே ஒரு நாளைக்கு 1440 ஃபோட்டோ அனுப்பக்கூடிய சூழல்ல மீதம் இருக்கக்கூடிய 6 கருவிகளும் அதனுடைய கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு டேட்டாஸை வந்துட்டு ஒவ்வொரு நாளும் பூமிக்கு அனுப்ப தயாராக இருக்கு. ஸோ சூரியனை பற்றின ஒரு சின்ன விஷயம் கூட மிஸ் ஆகிடக்கூடாது. அது பற்றின தகவல்கள் வந்துட்டு எல்லாமே தொடர்ந்து நம்ம கண்காணிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம கண்காணிக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான டேட்டாஸ் வருது. அப்படி 5 வருஷத்துக்கு நம்ம கணக்கிடும் போது எவ்வளோ வகையான டேட்டாஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம் சேகரிக்க போகிறோங்கிறதே ஒரு பெரிய பிரமிப்பான விஷயமா பார்க்கப்படும். ஆனாலுமே கூட அது எல்லாத்தையும் சேகரிக்கிறதுக்கு இப்போவே தரை கட்டுப்பட்ட மையம் வந்து தயார் நிலையில இருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம முன்கூட்டியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அதுக்கான ஆதித்யா மிஷனில் வந்து நம்ம ஈடுபட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3 வருஷ காலமாக இதுக்கான எல்லா வேலைகளுமே கூட முன்கூட்டியே தயார் நிலையில் செய்யப்பட்டு தான் இதெல்லாம் நாங்கள் தொடங்கியிருக்கோம் அப்படின்னு கூட இஸ்ரோ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வெற்றிகரமாக ஏவப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆதித்யா விண்கலன் வந்துட்டு இன்னும் 4 மாசத்துல தன்னுடைய இலக்கை அடையணும் எதிர்பார்க்கப்படுது. And step, essentially giving you in 2 different energy bands, and therefore we'll be able to quantify the CME, CIRs, and all the process which is happening on the sun, which gives out coronal mass ejections. Thank you. Thank you very much, sir, for your remarks. And now finally we move on to the principal scientist, Dr. Sankara Subramaniam. So how does the Indian science community seek to capitalize on ISRO's space capabilities, especially these observatory missions like Astrosat and Aditya L1? Yeah, so now ISRO has established that it has a capability to send observatory class missions anywhere in the interplanetary medium. ISRO also is developing capability for small satellite missions like a nanosat, CubeSat, as well as the small satellite capability. And that is something which especially a heliophysics community could utilize it, because we can, at a low cost, we can launch many more such instruments which are essential for heliophysics community here in India. So, and also the bigger mission takes its own life cycle, because it requires technologies to be developed for a bigger missions. So in between these big missions, if we capitalize on these small satellite missions, and that will enhances the science capability of our country to the next level. And as you know, the science and technologies are always synergized. As the technology improves, your science improves. When I started my career in solar physics, I started with a photospheric magnetic field. Now we are in a position where we can do coronal magnetic field with Aditya L1, which was not feasible when I was doing my PhD. So similarly, as we move on and as the technology starts to improve, we would be able to generate much more capable instruments, much more compact instruments, which will enable us to do much more science than what we can currently do. So we look forward to capitalize on ISRO's capabilities, both at the large scale as well as at the small scale instruments, and also its capability for developing new technologies in the near future. Thank you very much, sir. That was very interesting. And to end this, I have a last question to Dr. Dipankar Banerjee. And it's about what kinds of outreach is possible through this launch to energize the scientific community? This is a very, very important question, and we are proud to be Indian now after the Chandrayaan success. I think it's just not the students, it's the entire country is excited. And we got this opportunity to now travel towards sun. So it is very important that the younger generation, comes into the research and also utilizes the data. These scientific missions are for the community, and it has to be the community driven. So some of our scientists, who have been engaged with this mission for decades, we understand what is expected to be, this data. But the younger generation, they need to be trained. And so for that reason, we also have a Aditya support cell at Nainital, and we are going around in the country. We are regularly conducting workshops. So through these workshops and training program, we really want to reach out to other, people who are
particularly in the universities or IITs, because they have so far not been directly involved with the Aditya mission. So I think we are really, really going out, and we expect that the youngsters, the next generation will come and utilize this data, because the data is for the community. So unless we have more users, we will not be able to effectively utilize the data, scientific data which is coming, and the way we can help the community at large. Thank you. Thank you very much, sir. I think it is very important for us also to reach out to schools and colleges, because the younger generation should be told about this kind of activities which is happening in the country. Chandrayaan 3 launch has galvanized the whole nation, and everybody is interested to know what all is happening in the science and technology within the country. And therefore, this mission, along with the Chandrayaan 3 mission, that is the Aditya L1 mission and Chandrayaan 3 mission, is going to give us a lot of new information which is going to be very beneficial for the country. Thank you. Thank you very much. Thank you everybody for participating in this discussion. And now we move on to the control room. Thank you, Srinidhi, and I thank all the panelists for enlightening us about the high-tech science that Aditya L1 is about to do. जी हाँ, अभी आपने सुना इसरो के तथा अन्य संस्थानों के वरिष्ठ वैज्ञानिकों ने हमारे बहुत महत्वपूर्ण सवालों के बहुत ही रोचक उत्तर दिए हैं। इस दौरान चतुर्थ चरण के बर्न 1 को कंफर्म किया गया है फिजी टेलीमेट्री स्थित स्टेशन से। इसमें यान में होने वाले त्वरण के बदलाव को मापा जाता है और इससे पता लगाया जाता है कि यान के इंजन में शुरुआत हुई थी या नहीं, और इसकी पुष्टि कर ली गई है। लेकिन अभी भी यान हमारे दृष्टि से बाहर है, हमारे ट्रैकिंग रेंज से बाहर है, लेकिन इसकी यात्रा अभी जारी है। और अब हम स्क्रीन पर देख पा रहे हैं, यह पूर्वानुमानित पथ दिखाया जा रहा है। यह अनुमानित पथ है। ग्राउंड स्टेशन से पुष्टि होने के पश्चात यहाँ पर इसकी पुष्टि की जाएगी। आज 11:50 पर प्रमोचित हुए PSLV C57 रॉकेट की यात्रा अभी भी जारी है। प्रथम, द्वितीय तथा तृतीय चरण के सामान्य कार्यकाल के पश्चात इन्हें यान से पृथक कर दिया गया था। और फिर टर्मिनल acquires telemetry signal. जी हाँ, इसकी पुष्टि हो गई है। शिप बॉर्न टर्मिनल से हमारे यान को ट्रैक कर लिया गया है। At present, ground trace and FPD are updated based on real-time data. अब हमारे ग्राफ को वास्तविक समय से दिखाया जा रहा है। यह वास्तविक डेटा है जो अब हम देख पा रहे हैं। Welcome back to the live coverage of PSLV C57 Aditya L1 mission. The launch took place at 11:50 hours Indian Standard Time from the second launch pad at Satish Dhawan Space Center, Shar, Sriharikota. The first, second and third stage of the launch vehicle have performed normally, and the launch vehicle was in the no visibility range for the ground tracking stations. Shipborne terminal in Pacific Ocean has started to acquire signal 51 minutes into the flight. अब कुछ ही क्षणों में हम चतुर्थ चरण के पुनः प्रज्वलन को देखेंगे। In the past 26 minutes or so, the ground trace for the flight was being updated by extrapolation. Fourth stage engine started for band 2.
यहाँ अभी अभी रेंज ऑपरेशन डायरेक्टर ने इसकी पुष्टि की, चतुर्थ चरण का प्रज्वलन शुरू हो चुका है। यह पुनः प्रज्वलन है PS4 का कोस्टिंग फेज के पश्चात। यह वास्तविक समय पे हमें यहाँ आंकड़े उपलब्ध हो रहे हैं क्रूज स्टेशन से। Very happy Fourth piece of stage news here. performance normal. Range Operations Director has confirmed the second burn commencement for the PS4 stage. Around 14 more minutes to go for the spacecraft injection. जी हाँ, अभी भी लगभग 14 मिनट बाकी हैं हमारे अंतरिक्ष यान आदित्य L1 को अंतक्षेपण के लिए। आपकी जानकारी के लिए बता दें कि इस कालावधि जब अंतरिक्ष यान या हमारा यान हमारी दृष्टि से दूर हो जाता है, इस कालावधि में ग्राउंड स्टेशन की दृष्टि से बाहर जा चुका होता है और यान के ऑन बोर्ड कंप्यूटर पर टेलीमेट्री स्टोरेज पर यान के महत्वपूर्ण आंकड़े सेव किए जाते हैं। जब यह हमारे तय ग्राउंड स्टेशन की रेंज में आते हैं तब इन आंकड़ों का प्रसारण होता है और वहां से इनकी पुष्टि की जाती है कि यान इस दौरान किन गतिविधियों से गुजरा। Fourth stage performance normal. The fourth stage performing normally. The second burn is expected to last for 472 seconds. यह चतुर्थ चरण है PSLV XL रॉकेट का। इसमें 2.5 टन के नोदक का इस्तेमाल हो रहा है। यह तरल नोदक हैं। इसमें 2 इंजन लगे होते हैं, हर एक 7.33 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न करता है। इस तरह कुल प्रणोद 14.6 किलो न्यूटन का होता है। Plus 55 minutes. इस प्रज्वलन काल में इसे 472 सेकंड तक प्रज्वलित रखा जाएगा। वरिष्ठ गणमान्य व्यक्ति यहाँ उपस्थित हैं। We are close to 55 minutes 30 seconds past the launch. PS4 stage currently burning for the second time. Fourth stage performance normal. Intended trajectory closely matching the prediction. Presently, the shipborne terminal is acquiring the signal. Few seconds later, there will be another no visibility phase before Koru starts to acquire signal. जी अभी द्वितीय बर्न चालू है PS4 स्टेज का। अभी कुछ 200 और सेकेंड जलकर यह शांत हो जाएगा। सूर्य एक बड़ा और हमेशा से एक समीप का सितारा रहा है हमारे लिए। असल में यह गर्म आग का गोला है जो अनगिनत हाइड्रोजन एटम्स के फ्यूजन रिएक्शन से ऊर्जा प्राप्त करता है और इस ऊर्जा से इस सौर मंडल को एक परिवार की भांति समेटे हुए है। पृथ्वी से सूर्य की दूरी लगभग 150 मिलियन किलोमीटर है। सूर्य ही हमारी ऊर्जा स्रोत है और इस जीवन जो हम जानते हैं उसका भी स्रोत है। Loss of signal for shipborne terminal. The next telemetry station is Kuru. The telemetry signal break will be approximately 205 seconds.
During this non-visibility period, ground trace and flight parameters will not be updated. यान फिर से अंतर्दृष्टि हो चुका है, हमारे ट्रैकिंग रेंज से बाहर है। अगला ट्रैकिंग स्टेशन गुरु स्थित फ्रेंच गयाना स्थित गुरु स्टेशन से हमें आंकड़े उपलब्ध होंगे कुछ ही समय में। After being injected into the space, the Aditya L1 will not travel directly to the L1 point. Transfer maneuvers will be performed to position the spacecraft in a halo orbit. Aditya L1 will first be made to perform maneuvers in Earth orbit. Adjustments will be made in its orbital parameters. After ascertaining the normalcy of the craft, its systems, payloads, and the orbital parameters, burn to exit Earth's sphere of influence will be initiated. After exit from SOI, the cruise phase will start, and subsequently the spacecraft will be injected into a large halo orbit along L1. The total travel time from launch to L1 will take about 4 months for Aditya L1. इस दौरान आइए आपको अवगत करा दें आदित्य L1 के मुख्य उद्देश्य से। आदित्य L1 मिशन का मुख्य उद्देश्य है सौर गतिविधियों के विभिन्न पहलुओं में महत्वपूर्ण जानकारियां उपलब्ध कराना और इन गतिविधियों का अंतरिक्ष मौसम के असर का अध्ययन करना। इस कार्य के लिए इसमें 7 भार लगे हुए हैं, जिनकी मदद से आदित्य L1 फोटोस्फीयर, क्रोमोस्फीयर और सूर्य के बाहरी परत के विभिन्न वेवलेंथ में प्रेक्षण कर सकेगा। विशेष वैज्ञानिक उद्देश्य इस प्रकार हैं: सूर्य के ऊपरी परत, जिसे हम कोरोना के नाम से जानते हैं, इसकी गतिकी का अध्ययन करना। क्रोमोस्फीयर और कोरोनल तापमान, आंशिक रूप से आयनिक प्लाज्मा की भौतिकी, कोरोनल मास इजेक्शन की शुरुआत और फ्लेयर्स का अध्ययन। सूर्य के कण की गतिशीलता के अध्ययन के लिए आंकड़े प्रदान करना और यथास्थिति कण और प्लाज्मा वातावरण के प्रेक्षण करना। +1 hour. वर्तमान में आरओडी ने घोषणा की अब चतुर्थ चरण को बंद कर दिया गया है। अब उसका थ्रस्ट कट ऑफ कर दिया गया है और वह बंद हो चुका है। और इसकी भी पुष्टि हो चुकी है कि आदित्य L1 के अंतक्षेपण की स्थितियां प्राप्त की जा चुकी हैं। We are now eagerly awaiting the injection of the satellite, as we have the confirmation from the Range Operations Director that the thrust cutoff for 4th stage of PSLV has been achieved. We are 1 hour into the flight. कुछ ही क्षणों में कुरु स्थित ग्राउंड स्टेशन से इसकी पुष्टि की जाएगी। Highly anticipated event next is the separation event of Aditya L1 spacecraft. यान अपने निर्धारित कक्षा की ओर कुछ ही क्षणों में इसकी पुष्टि होनी बाकी है।
यान से अंतरिक्ष यान आदित्य L1 का सफलतापूर्वक अंतक्षेपण अभी बाकी है। For Aditya L1, ISRO has developed advanced flight dynamics software to obtain past trajectory data from tracking, apply mathematical computation to calculate present and future location of the spacecraft in a process known as orbit determination. But the correct orbital parameters at the time of injection are of prime importance. अब तक कुल 22 सौर मिशनों को नासा, ईसा, जर्मन Aditya L1 satellite separated. और जिसका इंतजार था वह पल आ चुका है। इसकी पुष्टि कर दी गई है। आदित्य L1 Aditya L1 mission accomplished. Handing over to mission director. And we have a confirmation of Aditya L1 separation. The mission has been accomplished. हाँ, C-57 has injected Aditya L1 satellite into the desired intermediate orbit. PSLV C-57 Aditya L1 mission is accomplished. आदित्य L1 को पूर्ण परिशुद्धता से इसके निर्धारित कक्षा में स्थापित कर दिया गया है। इसके बाद वह अपने आगे की सफर जारी रखेगा L1 पॉइंट के लिए। Do join us for the address by Chairman ISRO Secretary Department of Space Shri S. Somnath. सभी दर्शकों को शुभकामनाएं और बधाइयां इस मिशन की सफलता के लिए। अब हम आपको लिए चलते हैं अध्यक्ष महोदय के एड्रेसिंग के लिए। Congratulations. The Aditya L1 spacecraft has been injected in an elliptical orbit of 235 by 19,500 kilometers, which is intended very precisely by the PSLV, very unique mission mode here, with the upper stage of the PSLV taking 2 burn sequence for injecting the primary satellite for the first time. So I want to congratulate PSLV for such a very different mission approach today to do this mission of Aditya L1 to put it in the right orbit. Now, from now, the Aditya L1 will take its journey after some Earth maneuvers. It will start its journey to the L1 point, very long journey of almost 125 days. So let us wish all the very best to Aditya spacecraft for its long journey and being put around the halo orbit of L1. So with me, the mission executives are there. Mr. Biju, the mission director, and Nigar Shahji, the director of the satellite project. So let them join me. Our Honorable Minister of State for
May I request the project director of Aditya L1, Nigar Shaji, to say a few words. Good afternoon. It's a dream come true for team Aditya L1, and I'm extremely happy that Aditya L1 is injected in the intended orbit flawlessly by PSLV as always. And Aditya L1 solar panels are deployed and the spacecraft will be normal. And Aditya L1 has started its 125 days of long journey towards L1. We have our Earth burns to rise the orbit, and followed by the trans L1 injection, and finally insertion into the halo orbit in the Sun-Earth Lagrange point L1. Once this Aditya is commissioned, it will be an asset to the heliophysics of the country and even to the global scientific fraternity. And I take this opportunity to thank Chairman ISRO, Director URSC, former Director URSC, and all the center directors for their support and guidance for making this mission possible. And my thanks are due to my project team and all the project executives across the center, payload teams, especially the teams from the IAA and IUCA, for the relentless effort in building the payload as well as the spacecraft. And my special thanks to the expert committee who have been guiding all through the entire project life cycle. And I thank all the industrial partners and the entire URSC team for their invaluable contribution. And I feel really honored and privileged to be part of this mission. And at this juncture, I would like to remember